வெல்கம் டு எஸ்கே அனிமி. நருட்டோ ஷிப்னுடைய சீசன் 18 ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள கப்பு டைப்னு ஒரு பட்டனை அதை மட்டும் தட்டி விட்டுவாங்கப்பா. வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்திருப்பாங்கல்ல. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பிளான் அவன் சொன்னதெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் இவன் எல்லாரையும் காப்பாற்றி வெளியே கூட்டு வந்ததெல்லாம் பார்த்து மினாட்டா, நீ இந்த மாதிரி வளர்ந்ததை பார்த்தா குஷினா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் ஆல்ரெடி அவங்கள மீட் பண்ணிட்டேன், லாஸ்ட் சக்கரா போகிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இல்லாட்டா கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீலிங் குஷினா இவன் உன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டா. நருட்டோ திடீர்னு குராமா ஃபார்ம் எடுத்து அப்படியே வேகமாக போக ஆரம்பிக்கிறான். சாஸ்கே பார்த்துட்டு இருப்பான். டேய் நருட்டோ முட்டா பையில சீன் போகிறதுக்கு குராமா சக்கரை திரும்பறியா, ஸ்டேஜ் விட்டு தானே வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமா கேட்க, ஏ ஆமாப்பா மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. இல்லை உன்னை எங்கள் அண்ணனோட ஒரு பெரிய ஷினோபின்னு நினச்சடா, ஆனால் நீ எங்கள் அண்ணனோட பெரிய தற்குறியா இருக்கேடா, இங்கே வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. சாஸ்கே இவ்வளோ நேரம் பில்டப்பாக பார்த்துட்டு இருந்தேனா, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. உள்ள குராமா பேசிகிட்டு இருக்கோம். ஏய் நருட்டோ நீ முட்டாளுன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏய் நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நீ தான் முட்டாள் குராமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திட்டு இருப்பான். பாரு உன்னையெல்லாம் ஒரு ஆளை நம்பி இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க, உன் முட்டாள் தந்தை இங்கே காமிச்சிட்டு இருக்க பத்தியா அப்படின்ட்டு இருக்கோம் குராமா. சரி விடு விடு அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. நான் இதுக்காக அழப்பறேன், என்ன முட்டாளுன்னு சொன்னதுக்கெல்லாம் நான் அழுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. சரி ஓகே, இப்போ நீ ஸ்டேஜ் மூடு போனால் தான் கரெக்டாக இருக்கும். நீ கரெக்டாக நாகட்டோ கூட ஃபைனல் பேட்டில் பட்டல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம் குராமா. அந்த டைமில் நீ ஸ்டேஜ் மூடத்தில் தான் அந்த ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன அறியாமல் என்னுடைய குராமா சக்கரா வர லீக் ஆச்சு. அப்புறம் 2 சக்கராவை லீக் ஆகி நீ ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மில் இருந்த ஞாபகம் இருக்கா? நருட்டோ அப்படிலாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு மிச்சிட்டு இருப்பான். ஆல்ரெடி உங்கள் ஸ்டேஜ் விட்ஸு போகும்போது 9 டெயில் சக்கராவை கம்பேர் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. டேய் குராமா நீ தானே அப்போ என் சக்கராவை சேர்க்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். ஏய் சும்மா ஓவராக பண்ணிட்டு இருக்காரு, அந்த பச்சை தாவலை கூட போய் என் சக்கராவை ஷேர் பண்ணமாடா. சரி போனா போது உங்க கூட என் சக்கராவை ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தா ரொம்ப திமிரா பேசுறியே நீ. சரி அப்போ இருந்த மாதிரி நீ இப்போ இல்லை, நானும் அப்போ இருந்த மாதிரி இல்லை, சரி போனா போட்டு சக்கரா ஷேர் பண்ணலான்னு பார்த்தா திமிரா பேசுற நீ படவராஸ்கள். நீ ஒரு முட்டாள் குராமா. யாருடா முட்டாள்? நீ தானா முட்டாள்? நீ முட்டாள், உங்கள் அப்பா முட்டாள், எல்லாருமே முட்டாள் ஃபேமிலிடா நீங்கள். சரி அதெல்லாம் விட்டுதல்ல, வா நம்ம யாருன்னு காட்டுவோம். சரி இங்கே சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் வேலையாவது, நம்ம 2 பேரும் ஸ்டேஜ் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்ம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். மினாட்டோக்குள்ள இந்த குராமா சரி வா நாமளும் போய் நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சேர்ந்து குராமா மோடுக்கு போவான். நருட்டோ ஸ்டேஜ் ஜுட்ஸும் குராமா ஜுட்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு மோடுக்கு போகிறான். பயங்கரமாக இருக்கு அவன் கண்ணே. மினாட்டோ அவன் ஸ்டேஜ் மோடு வந்து பார்த்துட்டு, டேய் நருட்டோ உன்னோட ஸ்டேஜ் மோடு ரசிங்கன் ஆட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். ஒன்று 2 குராமாவும் சேர்ந்து பெரிய ரசிங்கனை தயாரிக்கும். இங்கே டோபிராமா சரி ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்கிறான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா 2 குராமாவும் தொட்டு நின்றுட்டு இருப்பான் டெலிபோர்ட் பண்ண. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 9 டெயில் சொல்லிட்டு இருக்க, சடனாக டெலிபோர்ட் ஆகி போகிறாங்க. ஒபிட்டோக்கு புரிஞ்சு போச்சு இவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரிட்டன் ஜுட்ஸுவை போடுவோம் அப்படின்ட்டு இவன் தடுக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா அங்கே பெரிய ரசிங்கனத்து வந்து நெஞ்சில் இறக்கிடுவானுங்க. ஆனால் அந்த பிளாக் ராட்லாம் வச்சு எப்படியாவது தடுத்துருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவனுக்கு 2 பேரும் ஒரு மாதிரி இல்லை, ரசிகனை போட்டு அழுத்திக்கிட்டு இருப்பானுங்க உள்ள வச்சு. அடிச்சு அடியில் பிளாக் ராடே உடஞ்சிரும். ஹைலைட் ஆனால் இங்கே குராமாவும் தெரிச்சிடும், 2 குராமாவும் தெரிச்சு போய் விழ. நருட்டோ இருந்தாலும் அந்த பிளாக் ராட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே முட்டா பசங்களா நம்மளோட அட்டாக் அவன் நோட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் ஃப்ளைங் ரீஜன் நீங்கள் வேலையாகாது, வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. அவ்வளோதான் அந்த பிளாக் ஸ்பியரை மட்டும் உடச்சிட்டோன்னா நம்ம அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. டே அதே எப்பறம் பண்ண முடியும், இதுக்கு தான் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி டெயில் டிபிஸ்ட் பாம்பில் ஸ்டேஜ் ஜிட்ஸு கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நீ உண்மையாலுமே மாசுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. எங்கள் அண்ணனை நீ எப்பயோ மிஞ்சிட்டடா, நீ வேற லெவல் ஒக்கையாக வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. பெரிய டெயில் டிபிஸ்ட் பாம்பை உருவாக்கிட்டே இருப்பான். அந்த டெயில் டிபிஸ்ட் பாம்பு பெருசாகிட்டே இருக்கும். பத்தலை பா நீ வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே மினாட்டோ இவன் பண்ணுற எல்லாமே எனக்கு குஷினாவை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆஸ்கே பார்த்து மிரண்டுருவான். என்னடா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், பயங்கரமாக சண்டை போகிறான்டான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆஸ்கே செம்ம கடுப்பா, இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்கான், அவனை நான் என்ன பண்ணாலும் என்னை ஓவர்டேக் பண்ணிடுறான் அப்படின்ட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒபிட்டோ மாசம் ஆகாயத்தில் நின்றுட்டு இருப்பான். சரி ஒபிட்டோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா 10 டெயில் வெளியே இறக்கி விட்டுருவான். மினாட்டோ நருட்டோ எல்லாம் மிரண்டுருவாங்க. என்னடா அவன் 10 டெயில் வெளியே இறக்கி விட்டான், உசாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த 10 டெயில் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படி தரைக்குள்ளே வேறெல்லாம் போகுது. அப்படியே அது ஒரு மரம் மாதிரி வந்து பூ மாதிரி முளைக்க. சரி இப்போதைக்கு இந்த பேரியர் தேவையில்ல, இந்த பேரியர் நான் உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு அந்த பேரியரை உடச்சிருவான். இதுக்கப்புறம் பேரியர் உடஞ்சிச்சு, நம்மளால போய் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சுவேஜி. 10 டெயில் பெரிய மரமாகவே வளர ஆரம்பிச்சிடும். வேரெல்லாம் தரையில் அங்கங்கே சொருவோம் போயிட்டு. அந்த வேறு ஒன்றும் சும்மா போகிற வழியெல்லாம் ஷினோபியை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அது எந்தெந்த ஷினோபியை பிடிக்குதோ அவங்க சக்கரம் ஃபுல்லாக உறிஞ்சி அவங்கள சாக வச்சு போட்டுது. எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மரம் பட்டுச்சுன்னா நம்ம செத்து போடுவோம், ஓடுங்கன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. கில்லர் பி 2 பேர் துரத்திக்கிட்டே இருக்கும். கில்லர் பி பட்டா நான் செத்துட்டேன் ஓடுன்ட்டு ஓடிட்டு இருப்பான். உள்ள 8 டெயில் டே முட்டா பையா கில்லர் பி இதாண்டா டிவைன் ட்ரீ, இதில் மட்டும் நீ மாட்டினேன் உனக்கு கைமாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டோபிராமா பார்த்துட்டு இருப்பான். நருட்டோ எல்லாருக்கும் சக்கரா கொடுத்துருப்பான். அந்த மொத்த சக்கரா வேஸ்ட்டாக போச்சு, எல்லாத்தையும் அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான்.
அந்த மரத்தோடைய வேர்லாம் ஆஷிராமாவே அட்டாக் பண்ண ஆஷிராமா அதுலேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். டே ஆஷிராமா, உனக்கு இதை பற்றி தெரியுமா? இதுதான் டிவைன் ட்ரீ. இந்த மரத்துக்கிட்ட இருந்தால் அவங்க எல்லாருக்கும் சக்கரா வந்துச்சு. சொல்லப்போனால் ஷினோபிங்க உருவானதே இந்த மரத்தினால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. எல்லாருக்கும் சக்கராவை கொடுத்ததே தாண்டா. இப்போ அதோடைய சக்கராவை அதுவே எடுத்துக்கலாம்னு நினைக்குது. இப்போதான் மாதிரா ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மளாம் எப்படி ஷினோபி ஆனோன்னு உங்களுக்கு தெரியுமா? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஷினோபிகள்ன்ற ஒரு விஷயமும் இல்லை, சக்கரான்ற ஒரு விஷயமும் கிடையாது நம்மக்கிட்ட. போர்ன்றது அப்பவும் இருந்துச்சு. ஆனால் அந்த போரில் யாருக்கிட்டையும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. எல்லாம் நார்மலான விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த டிவைன் ட்ரீன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. யாருமே அதை யூஸ் பண்ணல. அதை ஒரு கடவுளாக கும்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்கள் கழிச்சு அந்த மரத்துலேருந்து ஒரு பழம் முறைச்சிச்சு. அந்த பழத்தை எல்லாரும் கடவுளாக கும்பிட்டாங்க. அந்த பழத்தை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஒரு பிரின்சஸ் வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போதான் அந்த டிவைன் ட்ரீயோட ஃபுல் பவர் அந்த பிரின்சஸுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த வாரையும் ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே ஒரு கடவுளாக மாறிச்சு. ஏற்பட்ட அந்த பிரின்சஸோடைய பேர் தான் காவியா ஒட்சுசுக்கி அப்படின்னு சொல்ல. அப்படியேப்பட்ட அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் சக்கரான்ற ஒரு விஷயமே பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே சக்கராவோட பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டிவைன் திருப்பி உயிரோடு வந்துச்சு. என்கிட்ட நீங்கள் சக்கரா பறிச்சிட்டீங்க, அந்த சக்கராவை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த டென்டேல் ஃபார்மே அட்டைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த டென்டேல் எனக்கு சக்கரா வேணும், எனக்கு சக்கரா வேணும்னு எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வேலையாகாதுன்னு சொல்லி ஆகிரமான்ற ஒருத்தர் அவர் தான் அதை ஸ்டாப் பண்ணாரு. அவர் தான் காவியாவுடைய பையன் அப்படின்னு சொல்ல. அப்படியேப்பட்ட அவருடைய பேர் தான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் அப்படின்னு சொல்ல. ஆசிரமா அதெல்லாம் கேட்டு என்னடா சொல்ற, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க, உச்சிகா ஸ்டோன் டேப்லெட் இருக்கும்ல, அதில் இதை தாண்டா போட்டு இருந்துச்சு. இட்டாச்சி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் மிரண்டு போயிருப்பான் அப்பயே. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த வாரை நிறுத்திடலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தானே இங்கே வாரே வந்துச்சு. இந்த வெறுப்பு நிறைஞ்ச உலகத்தில் இந்த ஷினோபிங்கெல்லாம் வாழ்றது தேவையில்லாத ஒரு விஷயம்டா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நீ இந்த டிவைன் ட்ரீயை உன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி ஆசிரமா யோசிச்சுட்டு இருக்கான். ஃபியூச்சர் இதுக்கப்புறம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. நருட்டோ அந்த வேர்லாம் வந்து பிடிச்சிரும். டோபிரமா வாட்டர் ஸ்டைல் அட்டாக்கை போட்டு மரத்தை வெட்டி வீசுறான். இருந்தாலும் அந்த மரம் திருப்பி ரீஜென்ரேட் ஆகுது. பார்த்தா அந்த வேர்லாம் சேர்ந்து நருட்டோ தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். சரி இதெல்லாம் வேலையாவது உன்னோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு போட்டு உன் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு டோபிரமா புலம்பிட்டு இருப்பான். மினாட்டோ என்னால் முடியாதுன்னு இப்போதான் அவ்வளோ பேர் டெலிபோர்ட் பண்ணி என்கிட்ட சக்கரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரியல, இருசன் மொத்தத்தையே வெட்டி வீசி நருட்டோ காப்பாற்றி கூட்டு போயிடுவான். சாரி நருட்டோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இருசன். சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி டோபிரமா எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போயிடுவான். டாஸ்கே முழிக்கிறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. பார்த்தா டோபிரமா எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவான். நருட்டோ அங்கே வந்தோடனே எல்லாரையும் பார்க்குறான். என்ன எல்லாம் இப்படி விழுந்து கிடக்குறாங்க, செத்து போயிட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்ப. பார்த்தா அந்த மரம் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அது நிலாக்கிட்டே போயிட்டு இருக்கும். இதையடா நீ ஃபியூச்சர்னு சொன்னேன். ஆமாடா இப்போ என்ன, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. என்னடா வித்தியாசம் இருக்க போது இதில் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. கொஞ்சம் நல்லா முத்து பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அங்கே பார்த்தா அந்த பூ வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அந்த பூ உச்சியில் ஒரு மொட்டு முளைக்குது. எப்போ அந்த மொட்டு முளைக்குதோ அது மூலமாக தான் இன்ஃபினிட் சுக்கியாமி ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் மாதிரா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இன்ஃபினிட் சுக்கியாமி ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவானுங்க திருப்பி. அவ்வளோதானா நமக்கு அதெல்லாம் முடிஞ்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவனுங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்கே சாக்கராவை பார்த்தா சுருண்டு போய் வந்து கிடப்பா, அது எந்திரிக்க கூட முடியாது. இங்கே அப்படியே கில்லர் பி கட்டுறாங்க. யோ எப்படியோ ஒரு வே தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கில்லர் பி. கொஞ்சம் விட்டுருந்தா கைமா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கீனோன் ஷோஜி அந்த மாதிரி எல்லாரும் ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க. கீனை திடீர்னு எதையோ பார்த்து ஷாக்காக என்னன்னு பார்த்தா ஒபிட்ட மேலே மாசம் நின்றுட்டு இருப்பான். திருப்பி கையை தூக்கி ஒபிட்ட ஏதோ பண்ண வரான். இஞ்சி காக்கேஸையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இருப்பான் சாண்ட் யூஸ் பண்ணி. என்னடா அது அவ்வளோ பெருசு முளைச்சி போயிருக்கு மரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காக போயிட்டு இருக்க. உடனே கட்சியோ என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்புறம் கட்சி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. லேடிஸ் நேக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அங்கே காட்டுறாங்க. அங்கே எல்லா ஷினோபியோட லைஃப் ஃபோர்ஸையும் அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் செத்து போன மாதிரி இருப்பானுங்க. அதில் நிறைய பேர் இறந்து வர போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்சியும் சொல்லிட்டு இருக்கோம். சாக்குரா நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாய் கேட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஷிக்கமோரு கட்டுறாங்க. ஷிக்கமோரு அதில் மாட்டிட்டு இருப்பான். அதான் ஷிக்கமோரு அவ்வளோதான், அவன் கதையை முடிகிற ரேஞ்சுக்கு இருக்கான். அவன் கூட சுத்தமாக சக்கரா கூட இல்லை. அவ்வளோதான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஆஜராக ஷிக்கமோரு என்னடா இப்படி ஆயிட்ட. கட்சியை பார்த்து சாக்குரா ஓகேவா நம்மள ஹீல் பண்ண ஆரம்பிக்கலாம், எல்லாரையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கட்சி ஒன்னே இப்போதைக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஷினோபிஸ்கிட்ட என்னுடைய ஃப்ராக்மெண்ட்ஸை கொடுத்துருந்தேன், அதுங்களும் செத்து போச்சு. இப்போதைக்கு என்கிட்ட சக்கரை இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கட்சி. இந்த மரம் அவங்களுடைய சக்கராவை மட்டும் அப்சர்வ் பண்ணல, என்னுடைய சக்கராவை சேர்த்து தான் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கட்சி. இங்கே ஷிக்கமோரு பேச ஆரம்பிக்கிறான். பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க அளவுக்கு நான் திறமசாலி இல்லை, என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை மூடுறான். இங்கே சாக்குரா குடுக்குடுன்னு ஓடி அந்த பாப்பா ஷிக்கமோருக்கு என்னாச்சுன்னு ஈனோ புலம்ப ஆரம்பிப்பா. அவ்வளோதான் நம்ம எல்லாரும் கதையும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு. அப்படியே ஒப்பிட்டு ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே அவ்வளோதாண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இதுக்கப்புறம் உங்களாலாம் எதையும் பிடுங்க முடியாது, ஒழுங்கா என் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க உயிராவது மிஞ்சம். இப்போ கூட என் பேச்சு நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணில் படுற எல்லாரையும் கொண்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒப்பிட்ட பேச. அப்படின்னு நருட்டோக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும்.
செம்ம கோவத்தில் இருக்கிறான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னை எதிர்த்து சண்டை போடாமல் நீங்கள் கப்பு சிப்புன்னு இருந்தீங்கன்னா எங்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அதை கேட்டு ஒரு ஷினோபி, இப்போ நாங்கள் உன்னை எதிர்த்து சண்டை போடலாம் நாங்களாம் உயிரோடு இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா முட்டா பையில அதானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. ட்ரீம் வேர்ல்டுக்கு வாங்க, அவங்க எல்லாரையும் நான் உயிரோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, எதுக்கு நம்ம இவங்க எந்த கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்கணும், அவன் டீமில் போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க, எதை கட்சி மாறுற மாதிரி. ஆசிரமா காண்டாயிடுவான், டே இதுக்கப்புறமும் கிவ் அப் பண்ண போறீங்களாடா, அது மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். டே அவன் பேச்சு கேட்டு போனீங்கன்னா நீங்க கெஞ்சுட்ஸில் தான்டா இருக்கணும், கெஞ்சுட்ஸில் இருக்கிறதுக்கு நீங்க செத்தே போலாமடா, என்னடா பிரயோஜனம் அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. அவ்வளோதான், அவனுங்க எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு. இருசன் பேசிட்டு இருப்பான், இந்த மரம் ஒபிட்டோட கணக்கில் இருக்கு, நம்ம ஏதாவது லைட்டா அசைகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி எல்லாரோட சக்கரா உறிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி உருவச்சிமாரு இறங்குறான் அந்த இடத்துல. டே உருவச்சிமாரு எங்கடா போய் பொறுக்கிட்டு வர, அந்த 5 காகேஸ் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்களுக்குலாம் சரியாயிடுச்சு, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உருவச்சிமாரு. சாஸ்கே கொஞ்சோண்டு டிலே ஆயிடுச்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சூஜோட்சு. கரீன் சாஸ்கேவை ஜொல்லு ஊத்த உக்கான்னு பார்த்துட்டு இருப்பா. சூஜோட்சு என்ன மரம் இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. உருவச்சிமாரு ஒரு பக்கம் சாஸ்கே வெறிக்கி பார்ப்பான். சாஸ்கே கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் உருவச்சிமாரு. சிராம அந்த மரத்தோடைய உச்சியில் இருக்கிற அந்த பூவே பார்த்துட்டு இருக்கான். இதானே டிவைன் ட்ரீன்னு சொன்னா, இதுல இருக்கிற அந்த பூ எப்போ பூக்கும், நிறைய சக்கரா அப்சர்வ் பண்ணோன்னே பூக்கும், நான் இவ்வளோ பேருடைய சக்கரா அப்சர்வ் பண்ணி அது பூக்கலையே. இப்போ மாதராகிட்ட வந்து ஆசிரமா கேட்டிருப்பான், எப்படி அந்த பூ பூக்கும் எதனால பூக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு மாதரா சொல்லியிருப்பான், 8 டேல் 9 டேல் இன்னும் உயிரோட தானே இருக்கு, அப்புறம் என்னடா உனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆசிரமாக்கு இப்பதான் புரியுது, அப்போ 8 டேல் 9 டேல் சக்கரா ஃபுல்லா அதுக்கு கிடைச்சாதான் அதால முழுசா பூக்க முடியுன்றது. இப்பதான் மாதரா சொல்லியிருப்பான், 9 டேல் 8 டேல் சக்கரா இல்லாம கூட அது பூக்கும், கொஞ்சம் ஷினோபிஸோட சக்கரா எடுத்துக்கிட்டா கூட போதும், கொஞ்சம் டிலேவா பூக்கும் ஆனா பூத்துரும், நீ கவலையப்படாத, ஒபிட்டோவை சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணி நான் உயிரோட வந்து இது வேலையெல்லாம் பட்டுன்னு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் உன்னோட ஸ்டேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். எல்லாரையும் ஆசிரமா பார்த்துட்டு இருப்பான். சரி யாமனக்கா கிளான்ல யாருனா இருக்கீங்களா இங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஈனோ வந்துட்டு இருப்பா. உன்னால இப்போ மைண்ட் ரெஸ் சூஸ் பண்ண முடியுமா, நான் எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஈனோ. சரி ஓகே சீக்கிரமா எல்லாருக்கூடையும் லிங்க் பண்ண, நான் நிறைய விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும், அதுவும் அந்த இன்ஃபினிட் சுக்கியாமே பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், ஆசிரமா கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கூட கனெக்ட் ஆயிடுவான். துணாடியை பார்த்து மிரண்டுருவா, திடீர்னு தாத்தா எங்கந்திரா வந்தாரு அப்படின்ட்டு. சுசுக்காகிலேருந்து எல்லா காகேஸ்க்கும் இதுதான் ஆசிரமா அப்படின்றது நல்லா தெரியுது. ஆசிரமா சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போ யாருக்கிட்டையும் நான் தனிப்பட்டு பேச விரும்பல, நான் சொல்ல வரத மட்டும் எல்லாரும் கவனிச்சு கேளுங்க. ஒபிட்டோ காட்டுறாங்க, ஒபிட்டோ எனக்கு சக்கரா பத்தலையே, இன்னும் கொஞ்சம் சக்கரா தேவைப்படுது அப்படின்னு கையை நீட்டுறான். ஆசிரமா சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஷினோபிங்க எல்லாருமே இந்த டென்டேலுடைய ட்ரீலேருந்து தான் வந்திருக்கீங்க, அதாவது இந்த டிவைன் ட்ரீலேருந்து தான் உங்க எல்லாருக்கும் சக்கரா கிடைச்சிருக்கு, 15 நிமிஷத்துல அந்த பூ பூத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே 15 நிமிஷத்துல என்னடா பண்றது, இந்த மரத்தெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு புலம்பிட்டு இருப்பானுங்க. 15 நிமிஷம் தான் டைம், நம்மளால முடியும், நம்ம நம்பிக்கை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. சிக்கமாரு காட்டுறாங்க, சிக்கமாரு சுத்தமா முடியல, அவனால மூச்சு கூட விட முடியாது பார்த்துட்டு இருப்பா. அங்க இருக்கிற ஒரு காம்ராட் கத்த ஆரம்பிச்சிருவான், யோ நீ செத்து போயிட்டியா, நீ என்ன வேணா பேசுவேன், நாங்களாம் உயிரோடு இருக்குமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த மரம் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு. அதுக்கு தாண்டா சொல்றேன், ஒழுங்கா வந்து என் கூட சேர்ந்துக்கங்க, அவங்கள தப்பே பண்ணாத ஒரு உலகத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு நருட்டோ செம்ம காண்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு பெரிய மரம் அப்படியே வளர்ந்து வருது, சூசனாவை போட்டு ஒரே வெட்டிடுவான் சாஸ்கே. நருட்டோ இன்னுமா நீலி வேஷம் போட்டுட்டு இருக்க, வாடா அழுதுதேன்டா இங்க என்னடா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், நீ டம்மி பீஸு, நானே இந்த மரத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. சரி ஜூகோ எனக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜூகோவையும் சூசனோக்குள்ள உட்கார வச்சு கூட்டு போயிருப்பான். நருட்டோ நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்கரா முடுக்கு போறான். நருட்டோ இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருப்பான், அவன் என்னென்ன ஃபீலிங்லாம் அனுபவிச்சிருப்பானோ அது எல்லாருக்கும் போகுது. அப்படியே நருட்டோடைய சின்ன வயசெல்லாம் காட்டுறாங்க. சின்ன வயசுல சாஸ்கே கிட்ட அவன் ரொம்பவே பேச ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் சாஸ்கே நருட்டோ மதிச்சிருக்க கூட மாட்டான். அவன்கிட்ட நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவனோட ஃபீலிங் எல்லாம் சாஸ்கே கூட புரியுது. சாக்குரா பார்த்துட்டு இருப்பான், நருட்டோக்கே தெரியாம நருட்டோடைய ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்ட்டு. எல்லாருக்கும் இப்பதான் புரிய வருது நருட்டோ எவ்வளவு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு தனிமையை ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஹீபா அதெல்லாம் பார்த்துட்டு, டீ என்னடா அவன் வாழ்நாள் இவ்வளோ கஷ்டமாடா பட்டிருக்க அப்படின்னு. இருசன் இறந்து போனது, ஆஸ்மா சென்சி இறந்து போனதுன்னு எல்லாத்துக்குமே அவன் பயங்கரம் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இருசன் எல்லாருமே பார்க்குறாங்க மனசுக்குள்ளேயே. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஜிராய் இறந்தது எல்லாரையும் இறந்துருப்பான்ல, அது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்க்குறான். ஹைலைட் என்னன்னா 5 ஆகஸ்ட்க்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வச்சு மரவே மிரண்டுருவான், டீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேடா நீனு. இட்டாச்சி பல வாட்டி மீட் பண்ணியிருப்பான், அதாவது எல்லாத்தையும் காட்டுறான் அவன் ட்ரீமில். இதெல்லாம் பார்த்துட்டு சாஸ்கே இட்டாச்சி எல்லாம் மீட் பண்ணியிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். அவ்வளோதான், அவனால் முடியல, ஏன்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். நெஜி இறந்து போனது வரைக்கும் எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் புரிய வருது. இதுக்கப்புறம் நான் எதை பற்றி யோசிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் மூடு போயிருக்கான். அவங்க அப்பா அம்மா அவன் எவ்வளோ மதிக்கிறான்றதும் மின்னாட்டாக்கெல்லாம் புரிய வருது. எல்லாருக்கும் தெரியுது இவனு ஃபீலிங்ஸ் எல்லாம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் பழசெல்லாம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ குராமா ஃபார்மில் போயிடுவான். வீட்டை பார்த்துட்டு டே அடங்க மாட்டானாடா, என்னடா வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நருட்டோடைய 90 வந்து மின்னாட்டோட 90 கிட்ட இருந்து சக்கரா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
உள்ள குராமா சொல்லிட்டு இருக்கோம், என்னை மன்னிச்சுட்டு இவன் கொஞ்சம் அதிகமாக சக்கரை தூண்டுறான், சக்கரை பத்தலை, அதனால தான் உங்கள்கிட்ட எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி விடு நம்ம 2 பேரும் ஒன்று தானே சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் கிட்ட மொத்த சக்கராவை மினாட்டை கொடுத்துட்டு மினாட்டு நார்மல் மோடு போயிடுவான். டேய் சாஸ்கே, ஸ்டேஜ் இட்ஸ் மட்டும் தான் அவன் மேலே ஒர்க் ஆகும், உனக்கு அது தெரியும்ல. சரி எனக்கு தெரியும், நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூகோ மூலமாக ஸ்டேஜ் இட்ஸு இறக்கும் சூசனோக்கு. காரின்னு பார்த்துட்டு இது கர்ஸ் மார்க் தானே, சாஸ்கே கிட்ட தான் கர்ஸ் மார்க் இல்லையே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே சுரேஷ்குமார் சொல்லிட்டு இருப்பான், அந்த பவரை கொடுக்குறது யாரு, ஜூகோ கிட்ட தான் கர்ஸ் மார்க்கே உருவாச்சு. அதான் சாஸ்கே அழகாக ஜூகோ உள்ள உட்கார வச்சு கூப்பிட்டு போய் ஜூகோ மூலமாக ஸ்டேஜ் ஷோ போட்டிருக்கான் சூசனோக்கு. சாஸ்கேக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி ஜூகோடி சக்கரா மூலம் தான் சாஸ்கேக்கு கர்ஸ் மார்க் கொடுத்தேன். பெருமா பார்த்துட்டு இவன் மாதராவை மிஞ்சிருவான் போலக்குது, எங்கள் அண்ணனுக்கு தான் போட்டின்னு பார்த்தா மாதராக்கே இவன் போட்டியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ நானும் களத்தில் இறங்கி சமூகம் மண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கரீனு. பைத்தியக்காட்சி கம்னரு, அங்கெல்லாம் போனா உன்னை பிசிக்கி போட்டுருவாங்க ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சுஜிட்சு. உரோச்சிமாரு பார்த்துட்டு சாஸ்கி, ஆனால் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீ ஓவர்டேக் பண்ணி எப்பயோ போயிட்டுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். எப்படி டோபிராமா காட்டுறாங்க, டோபிராவை நருட்டோ பார்த்துட்டு இருப்பான். இவனுங்க 2 பேரும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க, ஆசிரமா அவன் மிஞ்சிற அளவுக்கு இவன் நருட்டோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தா 2 பேரும் அனல் பறக்க பயங்கர எஃபெக்டோட போகிறானுங்க. எனக்கு 1008 வேலைடா, அவங்க கூட எவ்வளோ நேரம் நான் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போடுறான். என்னடா இவங்க 2 பேரும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒபிட்டோ அட்டாக் பண்ணுறானுங்க, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. 5 சொந்தட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பான். அப்போ ஆசிரமா கிட்ட மாதர் ஆப்ரேஷன் ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. நான் என்னுடைய ட்ரீமை முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய ட்ரீமுக்காக நான் என்ன வேணா செய்வேன், எப்பயுமே அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் மாதரா. அப்படி என்னடா ட்ரீமா, அது என்கிட்ட சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், அது எல்லாமே வில்லேஜுக்காக தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அது இந்த வில்லேஜ் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லியிருப்பான் மாதரா. பார்த்தா ஆசிரமா மனசுக்குள்ளே நினச்ச விஷயம் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது. மாதரா கிட்ட பேசின விஷயம் எல்லாமே வருது அவங்களுக்கு. சீனாவுடைய லிங்க் மூலமாக ஆசிரமாவோடைய எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது. அவனுடைய ஒரே கோல் 5 நேஷனையும் ஒன்று சேர்க்கணும், அதுதான் அவனுடைய ஒரே கோலாக இருந்திருக்கும். மதிச்சு நீங்கள் 4 பேர் இங்கே வந்திருக்கீங்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா தலை குனிஞ்சிருவான். அண்ணா என் மானத்தை வாங்காதரா, ஒரு ஒக்காகையே வந்துட்டு தலை குனிய கூடாதுரான்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. நான் சும்மா தலை குனியில்ட்டேன், என் கண்ணிலேருந்து தண்ணி வருதுடா, அது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு குனிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உடனே ரைக்காகே சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கெல்லாம் தலை குனியவே தேவையில்லை, ஒரு ஒக்காகே வந்து எதுக்கும் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே சுசிகாகே சொல்கிறாரு, எதையும் நான் ஃப்ரீயாலாம் வாங்க மாட்டேன், எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறான், இது ஒரு பிஸ்னஸ், இதில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காகே, நீ இவ்வளோ ஓவர் ஆக்ஷன் பண்ணுறத பார்த்தா எனக்கு உமால சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதுக்காக இதுங்க சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கானுங்க பார்த்தா, எல்லா டெய்ல்டு பிடிச்சி ஆசிரமா பிடிச்சி வச்சிருப்பான், அது எல்லா வில்லேஜுக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். சரி சும்மா வேலைன்னு பேசிட்டு இருக்காது, எவ்வளோ காசு என்ன எதுன்னு சொன்னால் பட்டுன்னு கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிட்டு போக போகிறோம், இது ஒன்றும் சும்மா நடக்கிற பேரம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசுவானுங்க. டோபிராமா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, எவ்வளோ டைல் டிபிஸ்டிக் பவர் இருக்கோ அதை பொறுத்து காசு, அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரீயாக கொடுக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இவ்வளோ நேரம் வாயை மூடுறா அப்படின்ட்டு இருப்பான் டோபிராமா. ஆசிரமா அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு வச்சிருப்பான். டோபிராமா நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு இருப்பான் எல்லாத்துக்கும். இப்போ மிஸ்ஸுக்காக பார்த்துட்டு இருப்பான், இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த சம்மிட்டா அப்படின்ட்டு. நருட்டோவும் சாஸ்கேவும் சேர்ந்து ஒபிட்டோ கூட வேற லெவலில் சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் மாதராவும் ஆசிரமாவும் காட்டுறாங்க, அந்த சண்டையும் முடியவே இல்லை, அது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாஸ்கேக்கு சொல்லிட்டு இருப்பான், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டைல் டிபிஸ்ட் இருக்கு, அதை சீல் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அதிலே படப்பட்டு இருக்கோம், இன்னொன்னெல்லாம் வேணாம், அதனால எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டைல் டிபிஸ்ட்டை வாங்குறீங்கல்ல, அதில் ஒன்றுக்கும் ஒரு 30% கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, அப்போ விட்டு துட்றான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு டென்ஷனாக ஆரம்பிச்சிருவானுங்க. எங்கள் ஊர் ஃபுல்லாக சேண்டில் இருக்குது, ஃபுல்லாக மண்ணால் சூழப்பட்ட ஊர் எங்களுது, இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்தா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி நீங்கள் காசு தரலாம் பார்த்துக்கங்க, நான் சைன்லாம் போட மாட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒழுங்காக புரிஞ்சுக்கங்கடா, உங்களை மாதிரி எங்களால் விவசாயம்லாம் பண்ண முடியாதுடா, அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுத்தா தான் அந்த டைல் டிபிஸ்ட் வச்சு தான் நாங்கள் எதனா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் இங்கே வேலையாகாது, நாங்கள் 3 நேஷனை சேர்ந்து உங்கள் மொத்த பேரையும் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஆளாளுக்கு முறைச்சிக்க ஆரம்பிக்கிறானுங்க, சண்டை வர மாதிரி தெரியுது. ஆசிரமா திடீர்னு தொப்புன்னு ஒரு சவுண்டு பார்த்தா ஆசிரமா தலையை எடுத்துகிட்டு போய் பெஞ்சில் ஒரே அடி. ப்ளீஸ்ரா, இது தானே நடக்கூடாதுன்னு நினச்சேன், ப்ளீஸ் நம்மளுடைய அடுத்த தலைமுறை யோசிங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போட்டோம், அதோட ஒரு காலத்தில் நம்மளால் போரையும் நிறுத்த முடியல, எந்த ஒரு சாய்ஸும் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைல்ல. அப்படியே ஒரு வழியாக 5 நேஷன் இங்கே ஒன்றா கூட்டிட்டோம், இது 5 நேஷன் மட்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை வேணா யோசிச்சு பாருங்களா, ஒரு ஷினோபி இன்னொரு ஷினோபிக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணால் அவங்க இவங்களுக்கு பதிலுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா. உடனே பிரசென்ட்ல காட்டுறாங்க, பிரசென்ட்ல 5 மாசம் அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிறாங்க. ப்ளீஸ் இந்த மொத்த உலகத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு நான் இந்த ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு எல்லாரும் நீங்கள் ஒத்தளிச்சிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. மை காம்ராட்ஸ், இல்லை என்னுடைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வேற ஊர் வேற நாடாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ட்ரீம் இருக்குது, இந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுவோம்,
நம்ம ட்ரீம் நோக்கி போவோமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நருட்டோ அண்ட் சாஸ்கேவை காமிச்சு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. சார் ஸ்டார்டிங்கில் ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஒன்று மண்ணுமா இருக்கலாம், தேவையில்லாத இதுக்கு சண்டை போடாதீங்க, இந்த போர்லாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு ஆச்சரியமா பேசிட்டு இருப்பா. கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷினோபி வேர்ல்டே வேறு லெவலில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டு அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. பார்த்தா 5 உக்காக மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. முன்னாடி நடந்ததெல்லாம் முன்னாடியோட போட்டோம், இப்போ ப்ரெசண்ட்டாக பாருங்கடா, இப்போ இந்த வாரில் ஜெயிச்சாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்னே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், சுசுக்காக சொல்கிறது தான் கரெக்டு, இப்போதைக்கு நம்ம ஜெயிச்சாதான் இங்கே எதுவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. காம்ராட்ஸை வச்சு நம்ம இந்த இடத்துல ஜெயிக்கிறோம், அலைபி ஷிலோபி ஃபோர்ஸ்னா என்னன்னு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்த வேலையாவது அப்படின்னு சொல்லி 5 பேர் களத்தில் இறங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையே வருது. சரி ஓகே, உங்க ஒபிட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒபிட்டோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான் சாஸ்கே கிட்ட இருந்து நருட்டோ கிட்டதும். சாஸ்கே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அமத்தரசோட வில் எடுத்து அடிப்பான். நருட்டோ ஒரு பக்கம் டெய்ல் டிவிஸ்ட் பாம குக் பண்ணு, டேய் சாஸ்கே வாடா நம்ம 2 பேரும் இந்த கம்பெனி ஜுட்ஸு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அவனுங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா ஒபிட்டோ அதை அசால்ட்டா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். வந்து சிக்கமாரு ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அவனுக்கு 2 பேர் கம்பெனி ஜுட்ஸு போட்டானுங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கீபா கேட்டுட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருக்கு. நருட்டோவும் சாஸ்கே வேற லெவலில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒபிட்டோவும் நானும் சலைச்சவன் இல்லடான்ற மாதிரி மாசா நின்றுட்டு இருப்பான், ஒரு சிங்கிள் கிராட்ச் கூட இல்லாமல். தம்பிங்களா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நருட்டோ நீ என்னமோ சொன்னியே அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா நருட்டோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் என்னுடைய காம்ரேட்ஸை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு. நருட்டோ கடுப்பாயிட்டு டேன்னு சொல்லிட்டு 9 டெயில் ஃபார்மோட அட்டாக் பண்ண போக இங்கே அப்படியே ஷிக்கமாரு காட்டுறாங்க. ஷிக்கமாரு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல 9 டெயில் சக்கரை வர ஆரம்பிக்குது. சாக்குரா பார்த்துட்டு நருட்டோ அங்கே சண்டை போகிறத விட்டு ஷிக்கமாருவை காப்பாற்றுற எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிறியடா, நான் எதுக்கடா இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. ஹீனா பேச ஆரம்பிக்கிறா. நருட்டோ அங்கே சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கான், ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் ஷிக்கமாரு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனசு அப்படி நம்ம மேலெல்லாம் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான், நம்ம காம்ராட்ஸ் ரொம்பவே மதிக்கிறான் அவன் அப்படி இப்படின்ட்டு ஈனோ பேசிகிட்டு இருப்பா. அப்படியே மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வச்சு தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஈனோ. இங்கே ஷிக்கமாரு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான், பரவாயில்லடா நருட்டோ நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லடா அப்படின்ட்டு. பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச நருட்டோக்கு என்னுடைய உதவியெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஷிக்கமாரு. சாக்குரா உடனே கடுப்பாயிடுவா. டே நீ நருட்டோக்கு மட்டும் இல்லடா எங்கள் எல்லாருக்குமே நீ தேவைடா, கொண்டாரு கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் நருட்டோவை ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, போக போக தான் தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், மனசுக்குள்ளே எவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு இருக்கான்னு. அதனால தான் நருட்டோக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா நீ எதுக்காக நருட்டோ கூட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி அவங்க அப்பா கேட்டதுக்கு ஷிக்கமாரு சொல்லியிருப்பான் பாருங்க, நருட்டோ கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கர பவர்ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாரையும் ஓவர் கம் பண்ணுவான், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹோக்காகவே மிஞ்சிற ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி ஆவான் அவன். ஃபர்ஸ்ட் ஹோக்காக்கு அவன் தம்பி டோபிரமா இருந்தான், ஆனால் நருட்டோக்கு நான் இருப்பேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷிக்கமாரு அப்பயே. கண்டிப்பாக ஒக்காக்கி ஆகாமல் விட மாட்டான் அவன், கண்டிப்பாக ஒக்காக்கி ஆவான், அப்போ நான் அவன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷிக்கமாரு. என்னதான் இருந்தாலும் அந்த முட்டா பையனுக்கு அட்வைஸ் பண்ண ஒருத்தனாவது கூட இருக்கணும்ல, நான் கண்டிப்பாக அவன் கூட இருந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அப்பயே. நான் இல்லாமல் அந்த முட்டா பையனுக்கு அறிவே இருக்காது, யார் அவனை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரு ஏந்திருப்பான். அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. டோபிரமாவே யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சாக்குரா அப்படின்னு சொல்லி ஈனோ கேட்டுட்டு இருப்பா. நருட்டோ உனக்கும் தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏய் ஒழுங்கா நீ எழுந்து வந்தாதான் நீ எனக்கு அட்வைஸராக இருப்ப, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, ஏன்னா நான் தான் உட்காந்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா ஒரு பக்கம் காமெடியா. அப்படியே ஏந்து வந்து கொஞ்சம் வீக்கடாக உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு லேடி சொன்னாரு எங்கேருந்து வந்தானே தெரியல, அவன் மண்டை மேலே கையை வச்சு உடனே ஹீல் பண்ணி விட்டுருவா. லேடி சொன்னாடே நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாக்குரா. நீ எதுவும் பேசாத, நீ சூப்பராகவே பண்ணியிருக்க சாக்குரா, நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கிட்ட போயிட்டு தாத்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை என் மேலே தான் தப்பு, நான் அப்பயே உனக்கு கொண்டு இருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது, நான் பண்ண தப்புனால என் பேத்தி வரைக்கும் யாருமே நிம்மதி இல்லாத போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா ஒரு பக்கம். கவலைப்படாதீங்க, நீங்கள் கொளுத்தி விட்டு அந்த வில் ஆஃப் ஃபயர் இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, யாருன்னா ஒருத்தர் அந்த வில் ஆஃப் ஃபயரை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, இப்போ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ காமிச்சிட்டு இருப்பாங்க. நருட்டோ சாஸ்கே ஒபிட்டோ வெரைட்டி அடிச்சிட்டு இருப்பாடுங்க பிடிச்சிட்டு. அவன் சண்டை போட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு டைம், இந்த மரத்தை மொட்டமாக வெட்டி வீசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. சுசுக்காக அதுக்காக தானே நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான் நருட்டோ அவங்ககிட்ட வீந்து கெஞ்சிருப்பான்ல, காலில் வீந்து கெஞ்சாத குறையா, ப்ளீஸ் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, சாஸ்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. ஒரு ஷினோபி வந்துட்டு இந்த மாதிரி கீழ் விழுந்தெல்லாம் கெஞ்சக்கூடாதுடா, ஒரு வீரநாட்டம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல ரைக்காகி. அப்போல்லாம் நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இப்போ வேற லெவல்ரா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி வாங்கடா நம்மளும் ஆரம்பிப்போம் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், இங்கே கில்லர் பீலேருந்து எல்லாருமே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸுக்காகிலேருந்து எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நருட்டோவும் சாஸ்கே வேற லெவல் பிடிச்சி வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று வேலையாவது ஒபிட்டோ 1v2 பண்ணிட்டு இருப்பான் மாசா. ஆனால் நருட்டோ நீ நான் நினச்சதை விட பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டடா இப்போது, ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு வேணும்டா, நான் இந்த இடத்துல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்குவாட் எடுத்து அவன் காலத்தில் இறங்குறான். ரொம்ப எபிசோட் கழிச்சு கக்காசியை காட்டுறாங்க. கக்காசி வயிற்றுல தைல போட்டுக்கிட்டு இருப்பான். டே இதுக்கப்புறம் நான் வெளியே போனாதான்டா வேலையாவாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியே மைட் காய். டேய் நான் இறங்க போகிறேன் களத்துலன்னு இருப்பான்.
ஆசிரமா அதெல்லாம் பார்த்துட்டு டே நான் முன்னாடி எப்படி இந்த ஷினோபி வேர்ல்டு இருக்கணும்னு நினச்சினா அதோட இப்போ மாசா இருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ள. டே நருட்டோ உசுமாக்கி நான் நினச்சது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்ட, இவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்க, உன்னுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆசிரமா. 4 மூளைக்கு சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் நாடைய மட்டும் ஹீல் பண்ண ரெடியாக நின்றுட்டு இருப்பா. அவ்வளோதான் இவனுங்க எல்லாரும் அந்த மரத்தை வெட்டி வீச போக மிசுனியா மாஸ் காட்டுறாரு, எல்லாரையும் பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க மரத்தை. சிக்கமாரு நானும் போய் களத்தில் இறங்கினா தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நின்று ரெக்கவடி ஆகலடா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறேன், நான் அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், இன்னொரு வாட்டி அந்த வேறு மேலே படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சிக்கமாரு. டோபிரமா மின்னாட்டு சொல்லிட்டு இருப்பான், உன் சக்கராவும் நடுரோட சக்கராவும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும், ஏன்னா அப்போ தான் என்னால் எல்லா இடத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் உராச்சி மாரோ இதுக்கப்புறமும் நீ சண்டையில் இறங்க மாட்டியா, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். என்னையா உனக்கு பிரச்சனை, ஆனால் எனக்கு சண்டை போடுறதுல விருப்பமே இல்லை, ஆனால் இந்த ஒபிட்ட பண்ணுற விஷயத்தினால அந்த மொத்த உலகமும் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, அதனால நான் இறங்குறேன் களத்தில் அப்படின்னு சொல்லி பாம்பை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதை வச்சு இருசன் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டும் சென்சேவும் சேர்ந்தா என்ன நடக்கணும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா உராச்சி மாரு. இவனை மட்டும் மொத்தத்தையும் வெட்டி வீசிடுவானுங்க பழகுது. இப்போ என்ன பண்ணலாம், அஃபென்சிங் மோடுக்கு மாற்றினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு அந்த கட்டையெல்லாம் ஒரு டிராகன் மாதிரி ஆக்கி விட்டுருவான். எல்லா பேரும் டிராகன் மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக்ல 2 பேர் சாக போயிடுவானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவனுக்கு காணாமல் போயிடுவானுங்க. எங்கடா போனானுங்க பார்த்தா செகண்ட் கைடு எப்படி யூஸ் பண்ணி காப்பாற்றிருப்பான். அதை 9 டெல் சக்கரா நருட்டோ மூலமாக லிங்க் பண்ணிட்டானுங்களே. தங்கங்களா நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை டெலிபோர்ட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா. இது லாஸ்ட் செகண்ட் தானே அப்படின்ட்டு பாருங்க. சாக்ராவோ சொன்னாடோ மாசா நின்றுட்டு இருப்பாங்க. அண்டர்லீலிங் ஜுட்சுவை போட்டோன்னா நம்ம கட்சியை திருப்பி இறக்கிடலாம், எல்லாத்தையும் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ்வளோதான் இந்த ஜுட்சுவை போட்டு இந்த மொத்த இடத்த ஹீலிங் பிளேஸாக மாத்திரம், மொத்த பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய கட்சியை சமன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அந்த கட்சியை வச்சு ஒரு ஜுட்சுவை போட அந்த மொத்த இடத்து ஃபுல்லாக அந்த கட்சி தண்ணி மாதிரி பரவுது. அவ்வளோதான் அவங்க ஜுட்சுவெல்லாம் யாராலையும் திருட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்காங்க மைட் கை, ஐ ஜாலி இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு எகிரிட்டு இருப்பான். டே மூல இல்லாத பசங்களா வாங்கடா சண்டே ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி டென்டன் கத்திட்டு இருப்பா. நருட்டோவும் சாஸ்கியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னா ஒபிட்டோ அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஒரு அடி கூட அடிக்க முடியல. அவன் பயங்கர ஸ்பீடா இருக்கான் முன்ன இருந்ததோட. ஸ்டேஜ் மூட்ல இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் சென்ஸ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கரெக்டா 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றாங்க. நான் அந்த அட்டாக் 2த்தையும் தடுத்துட்டு கூட எல்லாம் விளையாட எனக்கு டைமே இல்லை, உங்க எல்லாரையும் கன உலகத்துக்கு கொண்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் சாஸ்கியாவும் லாக்அப் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். சாஸ்கி என்னடா பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போது உள்ள கக்காஷி எல்லாத்தையும் பார்த்துட்டு டே ஒபிட்டோ ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சின்ன வயசுல நீ இருந்த மாதிரியே இல்லையடா, அப்ப நருட்டோ சண்டை போறதே நீ அப்ப சொன்ன விஷயத்துக்காக தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கா. கக்காஷி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த பூக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஒபிட்டோ இன்னும் கூடவாடா அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஒபிட்டோ நருட்டோவையும் சாஸ்கியவும் கூட்டு போய் தரையில ஒரே அடி, மொத்த இடமும் செதறிடும். போட்டல சூசனோலேருந்து 9 டெல் சக்கரா வரைக்கும் எல்லாமே செதறிடும். அங்கே இருக்கிறவங்களாம் பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ இன்னும் நருட்டோடைய அந்த ஆன்சருக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்டுட்டு இருப்பான். டேய் நீ என்னடா கற்பா மூச்சி மாதிரி சாகவே மாட்டேன், என்னடா திருப்பி சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். நருட்டோ இன்னும் ஸ்டேஜ் மூட்ல தான் இருக்கான் சண்டைக்கு ரெடியா. என்னுடைய வழி என்னன்னு உனக்கு புரியும்னு நினைச்சேன்டா நருட்டோ. ஆல்ரெடி ஒருத்த மேல நீ பாச வச்சு அவங்க உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியாதா. அவன் பக்கத்துல இருக்கான் இந்த சாஸ்கே பையன், இவன் எத்தனை வாட்டி உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், உனக்கு கொல்ற அளவுக்கு போயிருக்கான், அந்த வில்லேஜ் விட்டு போயிருக்கான், எவ்வளவு பண்ணியிருக்கான். என்னடா நான் சொல்ல வர விஷயம் உனக்கு புரியல. நீ ஜிராயா மேல பாசம் வச்ச, நீ எல்லாரும் மேலேயும் பாசம் வச்ச, அவங்களாம் இறந்ததுக்கு அப்புறம் அது வெறுப்பா தானே மாறிச்சு. உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ நானும் ஒண்ணு தான்டா, நீ இன்னமும் மாறலனா நான் என்ன தான்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒபிட்டோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போறானுங்க, இதுக்கப்புறம் ஒன்னா இருப்பானுங்கன்னு நினைக்கிறியா? ஒருவேளை இந்த சண்டையில நீங்க ஜெயிச்சாலும் கூட இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் எப்பயுமே ஒன்னா இருக்காதுடா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் போர் பண்ணிக்கிட்டே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இப்போவாது புரிஞ்சுக்க, இந்த பைத்தியக்கார பசங்களுக்காக நீ நின்று சண்டை போடுறது வேஸ்ட்டு, ஒழுங்கா வந்து என் கூட சேர்ந்துக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நருட்டோ நீ என்ன சொன்ன போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி இதான்பா என் நெஞ்சாவே, நான் இப்படிதான் இருப்பேன், நான்லாம் என்னை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான்டா உன் கதையை முடிக்கத்தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ திருப்பி குராமா ஸ்டேஜ் முடிக்க போக, ஆமா சும்மா நொய்யின்றான்ல இவன் கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே பேச ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் இவங்க 2 பேரும் மாசா காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கிளைமேக்ஸ்ல 9 டெல் சக்கரா மேல சூசனோ போடுறதோட காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நருட்டோ திருப்பி எந்திரிக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு ஒபிட்டோ டே எதுக்காக திருப்பி கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்க, அவ்வளோதானே அவங்க கதை முடிஞ்சிட, அந்த உலகம் அழிய போதுற, அந்த உலகத்தை நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போ நான் நினைச்சது நடக்க போதுறான்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய நிஞ்சாவே, நான் இந்த இடத்துல ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. சாஸ்கேவனே டேய் நருட்டோ என்ன இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், இவனை முடிச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லி சாஸ்கேவும் நருட்டோவும் சேர்ந்து சூசனோட 9 டெல் சக்கராவை கம்பைன் பண்ணுவாங்க. சும்மா தாறு மரா பண்ணிட்டு இருப்பானுங்க. அது 2 பியூசன் ஆகத்தை பார்த்து ஜூகோ டே என்னடா அது வேற லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஜூகோ மட்டும் இல்லை ஆசிரமாவே பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா 9 டெல் சக்கரா ஃபுல்லாக அப்படியே அந்த சூசனோ பரவ ஆரம்பிக்குது. 9 டெல் சக்கராவுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வருது அந்த சூசனோ. இது ஒன்றும் புதுசு இல்லை, இது ஆல்ரெடி அந்த மாதரா பையன் யூஸ் பண்ணது தான்.
தான் ஃப்ளாஷ்பேக்கில் மாத்திரா யூஸ் பண்ணியிருப்பாள் 90 ஃபுல் சூசனை போட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கான். அதோட மாசாக இருக்குது பார்க்க. அப்போ நம்ம கக்காஷி கட்டுறாங்க. கக்காஷி கண்ணு அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. என்னடான்னு பார்த்தா வெளியே என்ன நடக்குதோ அதெல்லாம் விஷுவலாக அவனுக்கு தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. டேய் நீங்கள் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்களா? நீ நினைக்கிற எதுவுமே மாறாதுங்க. என்ன பண்ணாலும் உங்களால் இந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது. நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கும். இந்த இன்ஃபினிட் சுக்கியாமி நடத்தியே தீர்வேண்டா. கக்காஷி என்னடா ஒபிட்டோ பார்க்குறதுலாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஒபிட்டோ பயங்கர டென்ஷனில் கத்திட்டு இருப்பான். மேலே பாடுறான், அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி நடத்தான் விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் கன உலகத்தில் போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். கக்காஷி ஒபிட்டோ கிட்ட பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். டேய் கக்காஷி, என் இதயத்தை பாரு, இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நினைக்கிறத நான் நடத்தாமல் விட மாட்டேன்டா. இவ்வளோ பெரிய என்னுடைய ஓட்டையை நீ எப்படி அடைக்க போற? உன்னால் அது முடியாது. அதனால நீ ஒழுங்கா என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. டே பைத்தியக்காரங்களா, இங்கே பாருங்கடா, இதான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் யூஸ் பண்ண ஸ்வாடு. இந்த ராடு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களால் என்னை ஜெயிக்கவே முடியாது. அதனால இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இன்னும் உனக்கு அது புரிஞ்சிச்சா? ஓகேபா, நருட்டோ நம்மள அங்கே வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஐயே இவன் ரொம்ப வளன்னு பேசிட்டு இருக்கான், இவனை ஒரே அடியில் முடிக்கணும் கதையை அப்படின்னு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூசனோவில் இருக்கிற வாலெல்லாம் ரசிகன் ஷூரிக்கன் ரெடியாக ஆரம்பிச்சிரும். அவங்களெல்லாம் விட மாட்டேன், அவ்வளோதான் உங்கள் கதையை முடிச்சுட்டு நான் நினச்சதை நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ பேசிகிட்டு இருக்கும்போதே குராமா அப்படியே கத்த ஆரம்பிக்குது. அது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது நருட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேர் ஆகாயத்துலேருந்து குதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 9 பேர் குதிப்பானுங்க. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்ட்டு. 9 பேரும் 9 வாலில் குதிப்பானுங்க. ஒரு ரஷ்யன் ஷூரிக்கன் இருக்கும். தனியாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் எதனா ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இங்கே பார்த்தா 9 பேருக்கு நருட்டோ சக்கரா மூடில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் வருது. எல்லாருக்குமே ஒரு ரஷ்யன் ஷூரிக்கனை கொடுத்துருக்கேன். கரெக்டாக அவன் அட்டாக் பண்ணும்போது இதை வச்சு அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ராக்லி, எங்களாலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். கமான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. பார்த்தா 90 9 வாலியும் 9 ரஷ்யன் ஷூரிக்கனை வச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போதான் நம்ம பசங்க எல்லாம் நொறுக்கிறதுக்கு ரஷ்யன் ஷூரிக்கன் எடுத்துகிட்டு வர இங்கே சாக்குறாவும் சுனாடையாவும் பார்த்துட்டு போட்டு நொறுக்குங்க போங்க. ஒரு ஷீல்டு போட்டிருப்பான். அந்த ஷீல்டுலேயே இந்த ரஷ்யன் ஷூரிக்கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க பிடிச்சிட்டு. ஒபிட்டோ அந்த பிளாக் ராட் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான், அந்த சோரியே உடச்சி எரிஞ்சிருவானுங்க. இங்கே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒருவேளை ஒபிட்டோ ரின் இறந்ததுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு போயிருந்தானா எப்படி நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கோன்றதை காட்டுறாங்க. ஒபிட்டோ ரின் இறந்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காஷியோட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. சுற்றி எல்லா ஷினோபிஸும் இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் திறமைசாலி ஆவாங்க. ஒபிட்டோவும் பயங்கர திறமைசாலி ஆயிடுவான். கடைசியில் ஒபிட்டோ ஒரு ஒக்காகவே ஆயிடுவான். அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு சடனாக இங்கே காட்டுறாங்க. அந்த ஸ்டேஜ் இட்ஸுவை வச்சு அதை அழகாக உடச்சி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். கருமோ, என்னடா கனவு இது, இந்த மாதிரி கனவெல்லாம் எனக்கே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுட்டு இருக்கும்போது சடனாக அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒபிட்டோ தாண்டி. என்னடா எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒபிட்டோ உடம்பை கிழிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். எப்படா இவனுங்க இதை பண்ணானுங்க, டாக்டராடெலாம் தாண்டி வந்து என்ன அட்டாக் பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோவே திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா இங்கே ஒபிட்டோ உடம்புலேருந்து சக்கரா வெளியே லீக் ஆரம்பிச்சிடும். என்னடா நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா அந்த 9 டெய்ல்டு பீஸ்டோடைய சக்கரா உள்ள இருந்திருக்கோம்ல, அது எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்குது வெளியே. எப்பாடா எப்படி ஒரு வேலை நம்ம நினச்சது நடந்துச்சு, எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டும் வெளியே வந்துச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பேசிகிட்டு இருப்பான். சன்கோகு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னை எப்படி ஸ்டாப் பண்ணணும் தான் நான் சொன்னேன், நீ என்னை காப்பாற்றுறதுக்கான வழி என்ன நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டெய்லி பீஸ்டெல்லாம் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கடுப்பில் கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஃபிஸ்ட் போட்டதெல்லாம் காட்டுறாங்க. எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் காப்பாற்றினதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஆஜராயிருக்கும். அந்த இடத்துல நருட்டோ கிட்ட பேசியிருக்கோம். டே நருட்டோ, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு 4 டெயில் பீஸ்ட் தான் எங்களை வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி விட்டக்கட்டா சொல்லிட்டு இருப்பான். 4 டெயில் ரோசியும் சொல்கிறத நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிருப்பான். 2 டெயில் பீஸ்ட், நான் இப்போதைக்கு உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா டெயில் பீஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையை நீட்டாக நருட்டோ அதில் கையை வச்சு இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட, நருட்டோ இதை விட்ட வேறு சான்ஸ் கிடைக்காது, நம்ம இப்போயே அந்த மொத்த டெயில் பீஸ்ட்டையும் வெளியே இழுத்தாகணும் அப்படின்னு சொல்லி குராமா சொல்லிட்டு இருக்கோம். நருட்டோ எல்லா வாழையும் வச்சு அந்த டெயில் பீஸ்ட்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் 1 டெயில் 8 டெயில் மட்டும் இழுக்க முடியாது அவனால். பேசிட்டு இருந்தா வேலையாவது பிடிச்சி வெளுக்க டைம் இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குராமா. பட் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைமில் காரா வந்துடுவான் 1 டெயில் பீஸ்ட் இழுக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம தலைவன் கில்லர் பி பாட்டை பாடிக்கிட்டே நான் இழுக்கிறேன் அந்த 8 டெயில்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதை விட்டா வேறு வழி கிடையாது. இந்த டைமில் அந்த 9 டெயில் பீஸ்ட்டும் வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 டெயிலோடைய ஷெல்லு மட்டும் தான் இருக்கும், அவன்கிட்ட பவரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. பார்த்தா ஒபிட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வந்து இதை விட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, இந்த டைமில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ சிக்கமார சொல்லிட்டு இருப்பான், ஆல்ரெடி உங்கள் பவர்லாம் சேவ் பண்ண சொல்லியிருந்தால, எல்லாரும் பவர் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருப்பான். இங்கே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு இருப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் எப்பவும் போல என்னை பற்றி தான் வச்சுட்டு இருப்பான் ஒபிட்டோவும். பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நருட்டோக்கு தெரிய வருது. ஏன்னா ஒபிட்டோடைய சக்கராவை சேர்த்து தானே இருக்கிறான். அதனால் ஒபிட்டோடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு புரியுது. ஒபிட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், ரென்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், எல்லாமே அவனுக்கு புரியுது. இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். கிட்டத்தட்ட நருட்டோ ஒபிட்டோ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நருட்டோ சாக்கரா லவ் பண்ணியிருப்பான், ஒபிட்டோ ரின்னை லவ் பண்ணியிருப்பா. சாக்கரா சாஸ்கே லவ் பண்ணியிருப்பா, ரின்னை கக்காஷி லவ் பண்ணியிருப்பா. கிட்டத்தட்ட ஒபிட்டோ அந்த இடத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் நருட்டோ அந்த இடத்துல இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நருட்டோ கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடும். ஒபிட்டோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியாடா. நருட்டோ அவனை ஒரு எனிமின்னு கூட பார்க்கல. ரென் செத்து போனது ஒபிட்டோ மடியில் வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு இருப்பான்ல, கதறி கதறி. அதெல்லாம் வந்து அப்படியே நருட்டோக்கு வருது.
டே நருட்டோ நீ அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ எமோஷன் ஆகிறதுக்கு டைம் இல்லடா, இதை விட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது, அந்த சக்கராவை இழுடா அப்படின்னு சொல்லிட்டு குரமா கத்திக்கிட்டு இருக்கோம். சாஸ்கே கடுப்பாயிடுவான், டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்கே ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஒபிட்டோ என்ன அவ்வளோ வீக்காக நினச்சிட்டிங்களா, இந்த இடத்துல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் இழுக்க ஆரம்பிக்கிறான். அடனா ஷிகாமா ஒரு கேங் எல்லாருமே வந்துருவானுங்க. வந்துட்டு நாங்களும் உனக்கு ஒரு கை கொடுக்குறோம் நருட்டோ, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரமா சக்கரா வச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களும் டே இழுங்கடா இழுங்கடா இழுங்கடான்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க. மின்னட்ட உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சக்கராவை இழுங்கடா, என்னுடைய 90 சக்கராவை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே அதை இழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னட்ட அவனுடைய சக்கராவை எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறான், எல்லாரும் இழுக்கிற மாதிரி. பேச ஆரம்பிக்கிறான், டே இதை விட்டா சான்ஸ் கிடைக்குது, எல்லாம் பயங்கரமாக பிடிச்சி இழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே சடனாக ஒபிட்டோ அவன் மனசுக்குள்ளே காட்டுறாங்க. நருட்டோ பின்னாடி எல்லாருமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்த ஷினோபி வேர்ல்டே நருட்டோ பின்னாடி இருக்கும். ஆனால் ஒபிட்டோ பின்னாடி யாருமே இல்லை. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா என் பின்னாடி யாருமே இல்லை, ஆனால் நருட்டோ பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னையும் அவனையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த இடத்துல நான் இருக்கணும், இப்போது நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ நருட்டோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுக்கிட்டு இருக்கான். நருட்டோ சொல்லிட்டு இருப்பான், நீ ஒழுங்காக இருந்தது அப்படின்னா நீ ஒரு ஒக்காகையாக இருப்படா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உனக்கு இந்த வில்லேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு, ஆனால் நான் அப்படி நினைக்கலடா, நீ ஒரு ஷினோபி, நீ லீஃப் வில்லேஜஸ் அந்த ஷினோபின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கேன். ஏய் ஒபிட்டோ, நீ நானும் ஒன்று தான்டா, நான் உன்னுடைய பாட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், உன்னுடைய ஷினோபி வழியை தான் நானும் தேர்ந்தெடுத்திருக்கேன், ஒக்காகே ஆகிறது தான் என்னுடைய ட்ரீம், நானும் ஒக்காகே ஆகணும் நீயும் ஒக்காகே ஆகணும்னு நினச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. உடனே ஒபிட்டோ கடுப்பாயிடுவான், டேய் அப்போ ஏதோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒக்காகே ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இப்போ கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இருக்கட்டுங்க, நான் அப்போ எதுக்கு இப்போ நீ ஒக்காகே ஆனதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் நருட்டோ. மனசில் இருக்கிறத தான் நீ வெளியே கொண்டு வந்திருப்பேன், உனக்கு ஒரு போலியான மாஸ்கை போட்டு ஊரை ஏமாத்துற மாதிரி உன்னை நீயே ஏமாத்திக்கிற. அகாஷி சென்சே உன்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா மினாட்டோ உனக்கு சென்சே, இவ்வளோ ஏன் சாஸ்கேவோ நீயும் ஒரு உச்சிகா, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீ ஹிடன் லீஃபை சேர்ந்த ஒரு ஷினோபிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஐயா இதெல்லாம் எதுக்கடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன தானே வேணும், என்ன ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் ஒபிட்டோ உச்சிகா, உன் முகத்தில் போட்டுக்கிட்டு இருக்க அந்த போலியான மாஸ்கை உரிச்சு எடுக்க தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இல்லை நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான், டே ஒபிட்டோ நீயே உன்னை ஏமாத்திக்காத, உனக்கு யாரை வேணா நீ தான் நினைக்கிற, ஆனால் உன் ஆள் மனசில் யாருமே உனக்காக இல்லை அப்படின்ற ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே அதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதரா, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கத்திக்கிட்டு இருக்க. டே நீ நானும் ஒன்று தான்டா, ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தியோ அப்படி தான் நான் இப்போ இருக்கேன், ஒரு ஒக்காக்கே ஆகணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு ஒக்காக்கே ஆகணும்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அது ஏதோ அரியா வயசில் தெரியாமல் எடுத்த முடிவுடா, இப்போல்லாம் நான் அந்த மாதிரி நினைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நீ எங்கள் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட் சாஸ்கே மாதிரி நீயும் ஒரு உச்சிகா, டேய் என்னடானா உனக்கு பிரச்சனை, ஏன்டா என்ன உயிரை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். நான் உனக்குள்ள அந்த உண்மையான ஒபிட்டோ உச்சிகாவை வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ உச்சிகாவா, அந்த பேர்ல அப்படி என்ன தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஒபிட்டோ. இப்போதைக்கு என்னுடைய பவர் லெவல்ன்றது வேற லெவல், நான் 10 டேல் கூடயே சேர்ந்துட்டேன், நான் இப்போ ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்தோடைய பவர் லெவலில் இருக்கேன், இப்போதைக்கு என்னுடைய பேர் ஒபிட்டோ உச்சிகா இல்லடா, நான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. டேய் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதுடா, நீ தாண்டா ஒபிட்டோ உச்சிகா, உன்னோட சக்கரா பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, என்ன அளவுக்கு உன்னுடைய ட்ரீம் பெருசாக இருந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. வாழ்க்கையில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கன்றது எனக்கு புரியுது, உன்னையும் நிறைய பேர் ஒதுக்குனாங்க, உன்னுடைய ட்ரீமை நோக்கி நீயும் போய்கிட்டு இருந்த 1008 தடங்கள், எல்லாருமே உன்னை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி வாழணும்னு நினச்சேன், நானும் இப்போ அதே மாதிரி தானே இருக்கேன், நீ நானும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ ரெண்டெல்லாம் வச்சு பார்க்குறான், நீ நல்லா பாடுற, அந்த மொத்த உலகத்தையும் உனக்கு எதிராக்கி வச்சிருக்கடா, இது எல்லாத்தையுமே நீ ரெண்டுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பட் உன் மனசாட்சி தொட்டு பேசுகிறா, இதெல்லாம் நீ ரெண்டுக்காக செஞ்சியா இல்லை உனக்காக செஞ்சியா, எல்லாம் எனக்கும் புரியுது, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்தில் நீ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், நான் சூஸ் பண்ண பாதையை கரெக்டான பாதைன்னு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்டா, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அழிச்சு ஒரு புது ஃபீலிங்ஸை உருவாக்கணும்னு நினச்சேன், நான் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. உன்னுடைய பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அழிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நருட்டோ கேட்க. நான் என்னுடைய கோலை அடையணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது ஒக்காகே வழியில் இல்லை, ஒக்காகையோட ஒரு பவர்ஃபுல்லான வழியில் தான் நான் அந்த கோலை அடைய போகிறேன், அதனால தான் இந்த 10 டேல் ஃபார்ம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். என்னுடைய கோல் ஒன்றே ஒன்று தான், அந்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கணும், அதுவும் உண்மையான அமைதியை கொடுக்கணும். நருட்டோ என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே ரின்னை வச்சு பார்க்குறான். ரின்னு வந்து அவனுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல ரின் நீ இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற, ஆமாம் பின்ன இந்த உலகத்தையே காப்பாற்ற ஒக்காகையில் நான், நீ என்ன காப்பாற்றிருக்குன்னா அந்த உலகத்தையும் நீ காப்பாற்றின கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நான் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பொறையும் தடுக்க போகிறேன், அதனால் நீ என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன உடனே அவள் கிட்ட வரதை பார்த்து ஒபிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டு, எதுக்காக இவ்வளோ கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை நீ தானே கிட்ட வந்து நல்லா பார்த்துக்க சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன ஆமாம் நீ என்னை நல்லா பார்த்துக்க, நான் தான் உச்சியை கல்யாணம் சேர்ந்தவன்,
கவலையே படாத, இந்த உலகத்துக்கு நான் ஒரு நிரந்தரமான அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒபிட்டோ அப்பயே சொல்லியிருப்பான். இன்னும் சூப்பர் சரி அப்படி சொல்லியிருப்பா. ஆனால் இங்கே ஒபிட்டோவை பார்த்து நருட்டோ முறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இந்த உலகத்தில் கடுமையான பாதைகள்லாம் நமக்கு செட் ஆகாது. நீ ஏன் பார்த்தல உன்னோட இந்த போரில் எவ்வளோ பேர் இழந்திருக்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற மாதிரி குறுக்கு வழியில் நீ போகலாம், நான் ஒன்றும் குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இப்போ என்ன சொல்ல வர, நீ நானும் ஒரே பாதையில் வந்திருக்கோன்னு சொல்ல வரியா? எந்த பாதையில் போகிறோன்றதை மட்டும் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதில் கஷ்டமான பாதை ஈஸியான பாதைலாம் எதுவும் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ ஒரு முடிவெடுத்து அந்த பாதையை நோக்கி தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன நருட்டோ. ஒரு ஒக்காகின்றவன் ஷினோபிகளுடைய பொணங்களுக்கு மேலே நடக்க மாட்டான். அதே நிமிஷம் எவனாலையும் குறுக்கு வழியில் ஒக்காகி ஆக முடியாது. நான் சொல்கிறது கரெக்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான். அங்கே என்ட்ரன்ஸ் செரிமனி வைக்கிறாங்க. ஒபிட்டோ ரொம்ப லேட்டாக போயிட்டுருப்பான். எந்த அளவுக்குன்னா அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. கக்காஷி ஒபிட்டோ பார்த்துட்டு எங்கே ராசா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். சார் உனக்கும் இந்த அகாடமிக்கு எந்த சம்மந்தம் இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு டென்ஷன் ஆகும். ரின் வந்து ஒபிட்டோக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பா. சரிண்டா இதை எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக அங்கேக்குள்ளே கொடுத்துட்டு உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பா ரின்னு. கக்காஷி நீ என்ன லூஸா, இவனுக்காகலாம் ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இவனே ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டுருப்பா கக்காஷி. அவ்வளோதான் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் ஒபிட்டோ லேட்டாக தான் போயிருப்பான். ஒபிட்டோ வந்தவொடனே ரின்னியே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ரின்னு கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து ஒபிட்டோ காண்டாயிடுவான். அதுக்கப்புறம் ஷுரிகன் ட்ரைனிங் வைக்கிறாங்க. அதில் கக்காஷி தலைவன் வேறு லெவல் பண்ணி விட்டுருவான். அடுத்து ஒபிட்டோ டாய் நானும் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷுரிகன் எடுத்து வீசுவான். நருட்டோ எப்படி அவன் சென்சே மரத்துக்கு போடுவானோ அதே மாதிரி போடுறான். டேய் வெளியே பட லவடிக்க பால்னு வேணுங்க. எல்லாம் ஒபிட்டோ வச்சு கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரெண்டு பார்த்து ஃபீல் பண்ணுவா. ஏன்டா பாவம் அவனை இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் 1v1 மேட்ச் வைப்பாங்க. வேறு யாருக்கு ஒபிட்டோக்கு கக்காஷிக்கு தான் வைப்பாங்க. பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கோம். ஒபிட்டோவை போட்டு கக்காஷி வெளுத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒபிட்டோவை அடிக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு கக்காஷி அடித்து பார்த்தா அது ஒரு சப்டியூஷன் ஜூட்ஸுவாக இருக்கும். அவ்வளோதான் அந்த இடத்துல கக்காஷி ஜெயிச்சிருவான். ரென்னு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுவா. ஒபிட்டோ ஒரு மாதிரி ஃபீலிங்கில் போயிடுவான். அடுத்த நாள் கிளாஸில் காட்டுறாங்க. ஒபிட்டோ நல்லா கரெக்டாக விட்டு தூங்கிட்டு இருப்பானா. கக்காஷி பேப்பர் எடுத்து மண்டமலே ஒரே போடு. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு ஒபிட்டோ கத்த. டேய் இப்போ நான் உனக்கு கூப்பிடவே இல்லை, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்? இங்கே இன்னொரு மாதிரி ஆயிடுவா. ஏன்டா இப்படி பண்ணுற, அசிங்கப்படுத்தாதரா. அவ்வளோதான் அடுத்த நாள் கக்காஷி போய் கிராஜுவேஷன் எக்ஸாமை அட்டன் பண்ண போயிடுவான். இன்னமா சொல்கிறேன், நிஜமாக கக்காஷி கிராஜுவேஷன் எக்ஸாமை பாஸ் பண்ணுவா போயிருக்கான். ஆமாம் பின்ன அவனுக்கு இருக்கிற திறமைக்கு அவன் எப்பயோ கிராஜுவேட் ஆகி போயிருப்பான். இப்போ தான் போய் அட்டனே பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு கடுப்பில் ஓடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா கக்காஷி வேறு லெவலில் ஷேடோ குளோனை போட்டு காட்டுவான். வேறு லெவலில் பண்ணிட்டான்ப்பா இவனுக்கு கெனின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பாஸ் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் கக்காஷிக்கு பெட் பேண்டை கொடுத்துருவானுங்க. எல்லாம் வேறு லெவல் கக்காஷி நீ மாசத்தலை அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பாராட்டிகிட்டு இருப்பானுங்க. ஒப்பிட்டு வந்தோடனே உன் தலையில் எதுக்கு நெக் பேண்ட்லாம் கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கக்காஷி எல்லாரும் என்ன பாராட்டுறானுங்க, நீ பாராட்ட மாட்டியா? அதெல்லாம் முடியாதுடா, நான் ஒன்றும் உன்னை பாராட்ட வரல, இங்கே கண்டிப்பாக நான் உன்னை ஒரு நாள் மிஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஒப்பிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கத பார்த்து ரின்னு சரிவா கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ரின் நீயாவது என்ன நம்புறியா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் சாதிப்பேன், கக்காஷியோட நான் பவர்ஃபுல் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒப்பிட்டோ ஃபீல் பண்ணாதரா, கக்காஷி என்ன நீ ஒக்காகவே ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. நீ ஒக்காகவே ஆக போகிற அந்த நாளை நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றன்னு சொல்ல ஓகே நீ இருக்கல சப்போர்ட்டுக்கு நான் கண்டிப்பாக பயங்கர பவர்ஃபுல் ஆவேன், நான் ஷூரிகன் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ட்ரைனிங் எடுத்து பயங்கரமாக டயர்டாகி சுருண்டு விழுந்துருவான். இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானா நருட்டோ கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான். அவ்வளோதான் ஒரு வழியாக கிராஜுவேஷன் டேவும் வந்துச்சு. கிராஜுவேஷன் ஆகிறான். பார்த்தா ஷேடோ குளோன் எப்படி முக்கி திணறி போட்டுருவான். எப்பா எப்படியோ கிராஜுவேஷன் ஆயாச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டு பண்ணியுமே தோத்துட்ட மாதிரி தான் கணக்கு போல், எனக்கு எக் பேண்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து டேய் உன்னை எவ்வளோ நேரத்தை எடுத்து எங்கே போய் பொறுக்கிட்டு இருந்த, இந்தா இந்த எக் பேண்டை உங்கள்கிட்ட கொடுக்குறது தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எக் பேண்டை கொடுப்பாரு. அப்படியே ஒபிட்டோ பயங்கர சந்தோஷத்தில் ஐயா ஒரு வழியாக நான் சாதிச்சிட்டேன், சரிடா பார்த்துக்க, நீ இதுக்கப்புறம் கெனின் அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் உனக்கு 3 months ஸ்குவாட் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார் அந்த இடத்த விட்டு. அவ்வளோதான் நம்ம தலைவன் மினாட்டை காட்டுவாங்க. மினாட்டை நடந்து போயிட்டு இருப்பான். எதிர்க்கு கக்காஷி வந்து வணக்கம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இருசன் தான் மினாட்டாவை கூப்பிட்டுருப்பான். என்ன செஞ்சு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மினாட்டை கேட்க சரி நான் வரும்போது ஒருத்தன் போனானே அவன் பேர் கக்காஷி தானே? ஆமாம் ஒயிட் ஃபேங்கோடைய பையன் பயங்கர திறமசாலியாக இருக்கான், இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், அதனால யாருக்குமே அவன் கூட செட் ஆக மாட்டேங்குது, எல்லாரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு யாரு கூடயும் செட் ஆக மாட்டேங்குது, அதான் உன் டீமில் போடலான்னு இருக்கேன். அவனுக்கு பவர்லலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், ஆனால் அவனுடைய மைண்ட் செட் மாறணும், அதுக்காக தான் அவனை ஓன் டீமில் போடலான்னு இருக்கேன். அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் மீறினால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதனால தான் அவன் பயப்படுறான். நான் எப்படியாவது ரூல்ஸை கடைப்பிடிக்கணும்னு அவனுடைய மெயின் கோலாக அதுதான் இருக்குது. என்ன அவனை நான் பார்த்துக்கணும் அதானே சொல்கிறீங்க? பின்னே இங்கே சில ஜூனியன்ஸே வீக்காக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவனை மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இவங்க ஒரு 3 months ஸ்குவாடாக மாறிட்டு இருப்பாங்க. எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேயும் ஒபிட்டோ லேட்டு. அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். டேய் எங்கே தானே போய் பொறுக்கிட்டு வர, எப்போ பார்த்தாலும் லேட்டாக வரடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கக்காஷி.
சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. 2 பேரும் ஒருத்தன் தலையை பார்க்க மாட்டானுங்க, திருப்பானுங்க. மினாட்டோ டேய் இதனா காலங்காலத்துக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேர் தலையும் அடக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். ஒபிட்டோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நருட்டோ பயங்கர கடுப்பில் இருக்கான். இல்லை நருட்டோ பயங்கர காணில் ஒபிட்டோ முறைச்சிக்கிட்டு இருக்கான். உடனே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒபிட்டோ ரெண்டு கக்காஷின் எல்லாருமே பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருப்பாங்க. டேய் என்னடா அந்த சென்சே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ புலம்பிட்டு இருப்பான். இதெல்லாம் நீ பேசுகிற பற்றியாடா, அதுதானே என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி கக்காஷி வம்பிழுத்துட்டு இருப்பான் அவனை. சே கம்முன்னு இருங்கடா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மினாட்டோ வந்துடுவான் அந்த இடத்துக்கு. சென்சே இன்னைக்கு மிஷின் எதனா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லை, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பான். இது உங்களுடைய ஜுனியன் அப்ளிகேஷன், இதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு மினாட்டோ சொல்ல அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒபிட்டோ வந்து என் குருவே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருவான். வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்களை ஜுனியன் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். தம்பி இது அப்படி இல்லைடா, நீ ஜுனியன்லாம் ஆகலை, ஜுனியன் ஆகிறதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. மொத்தம் 3 எக்ஸாம் இருக்குது, அது 3 கிளியர் பண்ணால் தான் ஜுனியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. எக்ஸாமா? சரி ஒபிட்டோ நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ இங்கே இரு, எதுக்கு அங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கலாச்சிட்டு இருப்பான். டேய் நான் ஜுனியன் ஆவேண்டா அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கத்திட்டு இருப்பான். டேய் இந்த ஜுனியன் எக்ஸாம் டீமாக தான் அட்டன் பண்ணேன், அதனால தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், உங்களுக்கு வேணும்னா போங்க இல்லைனா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. என்ன சென்ஸ் எப்படி பேசுகிறீங்க, நாங்கள் அட்டன் பண்ணி தீர்வோம் அப்படின்னு 3 பேர் சொல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே ரிட்டன் எக்ஸாம் தானே, ஐயையோ எழுத சொல்கிறாங்களே இதுக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்புறம் கக்காஷி வருவான், எக்ஸாம் எழுதுவான், அப்புறம் முடிச்சு வரோம் போட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஒபிட்டோ பார்த்துட்டு டீ என்னடா அதுங்காட்டி போயிட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ஐயையோ போச்சு அவ்வளோதான், நான் இந்த எக்ஸாம் ஃபெயிலு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு காலாண்டு ஏதோ ஒரு பேப்பர் வந்து என்ன திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கு. கொய்யாலா எவன்டா இதை தூக்கி போட்டதுன்னு பார்த்தா ரின்னு தூக்கி போட்டிருப்பா. ஒபிட்டோ எப்பயுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் அவ்வளோதான், அவனை வேற லெவல் எக்ஸாம் எழுதிடுவான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் இந்த எக்ஸாமுக்கு. அதில் வந்து எங்கள் பேர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ரின் பேர் வந்திருக்கும் டாப்பில். ஏய் சூப்பர் ரின் பாஸ் ஆகிட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கக்காஷி பேரும் வந்திருக்குமா 2வது. ஐயய்ய இவனை பாஸ் ஆகிட்டானா அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. டேய் நான் ஃபெயிலியர் பண்ணி எதிர்பார்த்தியா? அப்புறம் ஒபிட்டோ அவன் பேரை தேடிட்டு இருப்பான். எறா நானும் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு அவனும் ஃபுல்லாக தேடுவான். லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பான், அவன் பேரே இல்லை. ஐயோ ஃபெயில் ஆகிட்டணும், இதுக்கப்புறம் இந்த நாய் மூஞ்சில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நின்று கூப்பிடுவா. டேய் ஒபிட்டோ இங்கே பாடுறா அப்படின்னு சொன்னா எங்ககிட்ட இன்னும் வேகன்சி இருக்குது, இந்த ஒபிட்டோ பைப்பில் போனா போட்டுன்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். ஒபிட்டோ பயங்கர ஜாலியாக இருக்கான். அப்போ உடனே அங்கே சென்சே வந்து பாஸ் ஆகிட்டாலாம் ஓரா சீன் போட்டுட்டு இருக்காங்க, அங்கே கிளாஸ் போங்க அடுத்த எக்ஸாம் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 2வது எக்ஸாம் வந்து இன்னும் 3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாம், உங்களுடைய தாய் ஜுட்ஸு நெஞ்சுட்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது மெயினாக ஒரு டீம் மேட்ச் தான்றதுனால உங்கள் டீமுக்கும் எதிர் டீமுக்கு தான் பேட்டில் நடக்கும். அது கேட்டோன்னே ஒபிட்டோ டேய் கக்காஷி அப்பவும் போல நம்ம டீமில் சொதப்பி விட்டுறாதரா அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. நாயே நீ இருக்கல கண்டிப்பாக சொதப்பிட அப்படின்ட்டு இருப்பான் கக்காஷி. ரின்னு கடுப்பாய் அங்கே பேசிட்டு இருக்காங்களா, என்னடா அங்கே சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுவானுங்க. சரி அந்த மூளையில் முட்டா பையனை நாளைக்காவது சீக்கிரம் வர சொல்லு. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. அடுத்து 3 நாள் கழிச்சு பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. அங்கே ஒவ்வொரு டீமும் பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க பண்ணுறதெல்லாம் மேலே உட்காந்துட்டு உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இருசன் என்ன அந்த கக்காஷி கூட அதில் கலந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் டீம் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. இங்கே பார்த்தா நம்ம தலைவன் போகும்போது லேட்டாக தான் போவான். ஒப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் லேட்டாக வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒன்று வரும், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். இன்றைக்கி அந்த பாட்டி கண்ணில் பட்டு சின்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ணாமல் வர முடியுமான்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். கக்காஷி டீமுக்கு காய் டீமுக்கு தான் போட்டி நடக்க போகுது. ஒப்பிட்டு இன்னும் வராத காரணத்தினால இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன், அதுக்கிட்டே அவனை கூப்பிட்டுருங்க, இல்லைன்னா அவங்களை அடிச்சு தொத்தி விட்டுருவான், அவன் தான் வின்னு அப்படின்ட்டு இருப்பான் அந்த சென்ஸே. ஏன்னா டைம் முடிஞ்சால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கக்காஷி செம காண்டாயிடுவான். ரின்னு அப்பயே சொன்னல அந்த நாய் டைமுக்கு வராது அப்படின்ட்டு. ஏய் கவலைப்படாதடா அவன் சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அந்த நாயெல்லாம் வராது, எனக்கு தெரிஞ்சது ஊர் பொறுக்க போயிட்டு இருக்குன்ட்டுருவான் கக்காஷி. இந்த பாட்டி இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அந்த பாட்டி ஒரு சாக்லேட் எடுத்து தரான், அதை வாங்கிட்டு வேகமாக ஒப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அவ்வளோதான் 3 மணி ஆயிடுச்சுங்க, டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. எப்படியோ வந்துட்டானுங்களே அப்படின்ட்டு மினாட்டை பெருமிச்சு விட்டுட்டு இருப்பான். அவ்வளோதான் எனக்கு சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. காய்க்கு கக்காஷி தான் போட்டியே மாதிரி இருக்கு. காய் கக்காஷி அட்டாக் பண்ணலான்னு வந்தா ஒப்பிட்டு உச்சி காக்கலான்னு ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு ஒன்று போட வாயை இழுக்கும் போது உள்ள போய் சாக்லேட்டு சொரிக்கும் தண்டையில். இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி காய அடிச்சு பறக்க விட்டுருவான். அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒப்பிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஃபயர் பால் ஜுட்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பான். ஷுரிகன் ப்ராக்டிஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்துட்டு வருவான். அப்புறம் 1v1 பேட்டில் வைப்பாங்க. லாஸ்ட் வாட்டி சண்டை போடுறதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்ட்டு இருப்பான் ஒப்பிட்டோ. கடைசியாக சண்டை போட்டோமா தலை நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் மைட் கை. ஏய் நாதாரி எப்போ பார்த்தாலும் மறந்துடுவியடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டோ கேண்ட் ஆயிடுவான். ஏய் ஒப்பிட்டோ மாஸ்க் காட்டு அப்படின்னு சொல்லி ரின் கத்திக்கிட்டு இருக்கா. கொய்யால ரின் பார்க்குறா இந்த இடத்துல சீன் போட்டே ஆகணும் அப்படின்ட்டுருவான் ஒப்பிட்டோ. அவன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மைட் கை மூஞ்சில் ஒரே ஏற்று பேண்டேஜை போட்டு படுக்க வச்சிருவானுங்க ஒப்பிட்டோவை. அப்புறம் கக்காஷிக்கு மைட் கைக்கு ஃபைட் வரும். வேற லெவலில் போகும் பேட்டில். ரின் கக்காஷி சண்டையை பார்த்து வேற லெவல் பண்ணுறானே கக்காஷி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஒப்பிட்டோக்கு தலை தங்கி போயிடான், என்னடா பண்ணுறா இவ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். எப்படி ஒரு வழியாக மைட் கை ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச உடனே அவ்வளோதான், ஏய் நீ தானே ஜுனியன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவானுங்க.
கக்காஷி நீ வேற லெவல் எப்படியோ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒபிட்டோ ஒரு மாதிரி நின்றுப்பானா. ஏன் ஒபிட்டோ எதுவும் பேச மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது ஒபிட்டா பாங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்த விட்டு. ஒபிட்டோ மனசுல பயங்கர ஃபீலிங் இருக்கு. போயிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீ என்னடா பண்ற அப்படின்னு ஒபிட்டோ பார்த்து ரென்னு கேட்க சடனா ஏந்து பார்த்துட்டு பயந்துருவா. ரென்னு நீயா? காக்காச்சி ஜெயிச்சு தானே புதுசா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவான்றது நம்மளுக்கு தான் தெரியும்ல. நம்மளும் அடுத்த வருஷம் பயங்கர ப்ராக்டிஸ் எடுத்து நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கொய்யால நீ எப்போ பார்த்தாலும் கக்காசியை புகழ்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. சரி அதெல்லாம் விட நீ ஒக்காக எவனு நினைக்கிறல, நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஒக்காக ஏவா, அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுப்பான். ஷூரிகன் ப்ராக்டிஸ், ஃபயர் பால் ஜூட்ஸ்னு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் வெறித்தனமாக எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு யூனியன் எக்ஸாம் காட்டுறாங்க, அதில் போய் ஒபிட்டோ கலந்துக்கிட்டு இருப்பான். அப்படியே சோகமாக வருவான். கக்காஷி ரென்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொய்யால ஓடுங்க அங்கிட்டு நான் ஜுனியன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. வேற லெவல்ரா ஒபிட்டோ, நீ மாசுரா அப்படின்ட்டு இருப்பாரு. இன்னும் ஒபிட்டோ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம பார்க்கில் மீட் பண்ணலாம் சாயங்காலமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ தான் இன்னைக்கு விட்டா நாள் கிடைக்காது, இன்னைக்கு நான் என்னுடைய லவ்வை சொல்லியே தீர்றேன் அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. ரெண்டுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். ரெண்டு வந்தோடனே பயங்கர சந்தோஷம். அப்பா ஒரு வழியாக வந்துட்டாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மொத்த பயப்படிகளும் கூட்டிடுவானுங்க. என்ன இந்த இடத்துல எல்லாம் கூடி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கக்காஷி ஜுனியன் ஆனதுக்கு தான் இந்த பார்ட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கன்றாவி என்ன இலவடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்புறம் முன்னாட்ட 3 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் இருக்கு, உங்க உயிரை கொடுத்தாது ட்ரைனிங்ல ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மின்னாட்டோ. அப்படியே இவங்க 3 பேரும் அப்படியே ஓட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா மின்னாட்டோ எல்லா இடத்துலயும் ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான். உண்மையிலுமே மாசா ட்ராப் செட் பண்ணியிருப்பான். எல்லா இடத்துலயும் வெடிக்குது, அங்கங்க ஷூரிகன் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா கக்காஷியும் ஒபிட்டோவும் சேர்ந்து கொளுத்தி விட்டுருவானுங்க. எல்லா ட்ராப்பையும் அப்படியே எல்லா ஷூரிகனையும் அசால்ட்டா தடுத்து போய்கிட்டே இருப்பானுங்க. ஆனா அவன் தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஷூரிகன் மட்டும் ஒபிட்டோடைய கையில பத்தி குத்திக்கும். அதுல ஒபிட்டோக்கு வலிக்கும் பயங்கரமா. ஆனா ரென்னு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சீன் போட்டுன்னு இருப்பான் மறைச்சிட்டு. கொய்யால என்னத்தரா மறைக்கிற அப்படின்னு சொல்லி ரென்னு பயங்கர டென்ஷன் ஆகி கையை காட்டு, எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ட்டு கைக்கு பேண்டேஜை போட்டுன்னு இருப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை, கண்ணில் ஏதோ கொஞ்சம் தூசி பட்டுச்சாதான் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்பயுமே உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன உன்னுடைய பெயின்லாம் என்கிட்ட வந்து மறைக்காத சரியா? இதுக்கப்புறம் நீ ஒரு ஒக்காக ஆகணுன்ற உன்னுடைய கோலை நோக்கி போ. கண்டிப்பாக உன் கூட இருந்து நான் அது எல்லாத்தையும் பார்ப்பேன். நானும் உனக்கு கூட முடியல் பண்ணு, இந்த போரில் நிறுத்துவேன்னு சொன்னல, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீ தானே சொன்ன உன்னை காப்பாற்றினா அந்த உலகத்தையே காப்பாற்றின மாதிரின்னு, அதுக்காக தான் கழுத உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ரெண்டு பேசத்தெல்லாம் கேட்டு ஒபிட்டோக்கு பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சரி வா நம்ம 2 பேரும் இந்த உலகத்தை காப்பாற்றுவோம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இந்த உலகத்தை நீ கண்டிப்பாக போர்லேருந்து நிறுத்துவே அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு இருப்பாரு. இன்னும் ஒபிட்டோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்கோடு நின்றுட்டு இருப்பான். டே ஒபிட்டோ இப்போதைக்கு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்டா. கக்காஷி கிட்டே நீ என்ன சொன்ன, இந்த மொத்த ஷினோபு உலகத்தையும் எவ்வளோ நீ வெறுக்கிறன்றது எல்லாம் புரியுது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி டென்டேல் ஜிஞ்சுரிக்கா இந்த மொத்த உலகத்தையும் ஆளலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அப்படியே ஒப்பிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கில் யோசிச்சு பார்ப்பான். டென்டேல் அவன் உடம்பு பிரித்து மேய்ஞ்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் திருப்பி சேர்க்க ட்ரை பண்ணியிருப்பானே. அப்போ அந்த டென்டேல் ஃபுல்லாக பிரித்து அவன் எவ்வளோ வழியில் இருந்திருப்பான். எனக்கு தெரியும் இந்த டென்டேல் பவர் உன்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு. ஏன்னா உன்னால் பாஸ்டில் நடந்த எதையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. கண்ணா நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்க கக்காஷி ரென்னு மெயினாட்டான்னு யாரையும் உன்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்போ என்ன தான் டென்டேலோடி செஞ்சிருக்கியாவே மாதிரி இருந்தாலும் நீ வெறும் ஒப்பிட்டோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நீ யோசிச்சுப்பாரு நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டு, நீ சொல்கிறதெல்லாம் பழைய கனவுகள், அந்த கனவுகளை வச்சு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் ரியாலிட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் மறந்துடு, இப்போ ரியாலிட்டியை மாற்றுவோம், நீ என் கூட சேர்றா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் கேட்குறேன், ரின் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா அவள் என்ன சொல்லியிருப்பான் நீயே யோசிச்சுப்பாரு. சும்மா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, எதை பற்றியும் யோசிக்காமல் ஒழுங்காக என் கூட சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நருட்டோ ப்ளீஸ்ரா வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவான். ஒபிட்டோ அதை பார்த்துட்டு அப்படியே கொண்டார குறுக்குன்னு பார்த்துட்டு திடீர்னு கைத்தை பிடிச்சிடுவான். தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நான் எப்பயுமே உன் கூட சேர மாட்டேன்டா, நான் எடுத்த முடிவில் எப்பயுமே மாற மாட்டேன்டா, ஏஜ்லேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன், உங்ககிட்ட பேசி ப்ரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நருட்டோ மூஞ்சில ஒரே ஏற்றுறான். பார்க்கறதுக்கு நருட்டோ மாதிரியே தெரியல, பார்த்தா அது ஒபிட்டோடைய சின்ன வயசு மாதிரியே தெரியுது. ரென்னுக்கு கண்டிப்பாக பழைய ஒபிட்டோவை தாண்டா பிடிக்கும், இப்போ இருக்கிற ஒன்றை ரென்னுக்கு சத்தியமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். ஒபிட்டோ உடனே ஃபீலிங்கில் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். அறிவு கேட்டவனை இன்னைக்கும் லேட்டாடா அப்படின்ட்டு இருப்பான் கக்காஷி. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எப்பறம் இங்கே வந்தோம், இதை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோவை ரென்னு எழுதிட்டு போயிட்டு இருப்பா. ஒன்றுமே புரியல, நினைவுகள்லாம் ஏன்டா இப்போ வருது. அவனுக்கு பின்னாடி ஒரு 3 ஒபிட்டோ நின்றுட்டு இருக்காங்க, அவங்களாம் மினாட்டோ கக்காஷி ரென்னா மாறுறாங்க. டேய் ஒபிட்டோ எங்கிட்ட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ரென்னு. ஒபிட்டோடி சின்ன வயசு, டே ரென்னு நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவளுக்கு சத்தியமாக பிடிக்காதுடா, ஒழுங்காக என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பான். பார்த்தா அது ஒபிட்டோவே இல்லை, அதுதான் நருட்டோ.
இங்கே எப்படி வெளியே காட்டுறாங்க, வெளியே எல்லாருமே அவன் சக்கராவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 9 டெயில் பீஸ்ட்டும் உள்ளே இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருப்பாங்க. ஒக்காகே காகே நார்மல் ஷினோபீஸ்னு எல்லாருமே பிடிச்சி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒபிட்டோ ஒரே ஆள் தான் நின்றுட்டு இருப்பான். அங்கே மொத்த ஷினோபி வேர்ல்டே இருக்குது. அவனால் முடியல. டேய் என்னடா இது பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மொத்த டெயில் பீஸ்ட்டு வெளியே இழுத்துருவானுங்க. அவ்வளோதான். அவனுங்க மொத்த டெயில் பீஸ்ட்டு வெளியே இழுத்ததுக்கப்புறம் ஒபிட்டோடைய மூஞ்சில் இருந்த செதில்லாம் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. நரட்டோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், வெளியே இழுத்து விட்டோன்னு எல்லா டெயில் பீஸ்ட்டும் நார்மல் ஆகிடும். ஒபிட்டோடைய மொத்த செதில்கள் கொட்டி ஒபிட்டோ வீக் ஆகி கீழே விழுவான். சாஸ்கேவோ நருட்டோ நார்மலான நிலைமைக்கு வந்து எப்பா ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு இன்ஃபினிட் சுக்கியாமே ஆன் பண்ணிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சடா, அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ வச்சுட்டு இருப்பான். ஒபிட்டோ கக்காச்சிக்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நிரந்தர கன உலகத்தை உருவாக்க போகிறேன். அங்கே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அங்கே ஜாலியாக வாழலாம். டே பைத்தியக்காரா, ரின்னு தன்னுடைய வில்லேஜுக்காக உயிரை விட்டுருப்பாடா, அவளோட தியாகத்தையும் நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. நீ இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக உன் மனசில் இருக்கிற அந்த காயம் என்றைக்குமே ஆறாது. உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. அவன் அப்படியே கையை தூக்கி பார்க்குறான். ரின்னு அவளை கூப்பிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக அந்த பூவும் பூக்காமல் நின்று போச்சு. 9 டெயில் பீஸ்ட்டு இங்கே மாசம் நின்றுட்டு இருக்கு. சன்கோக்கு ஏய் நருட்டோ மாசுரா, சொன்ன மாதிரி காப்பாற்றிட்டேன்ட்டுருப்பான் நருட்டோ. அவ்வளோதான், எல்லா டெயில் பீஸ்ட்டும் தேங்க்ஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். சுகாக்கோ பார்த்துட்டு ஏய் இவனை காப்பாற்றினா, இவனை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நான் எல்லா டெயில் பீஸ்ட்டும் மீட் பண்ணும்போது இது வந்து மீட் பண்ணியிருக்காதுல்ல, இது வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்கும். அவங்க கூட தான் நம்ம சண்டை போட்டோம்ல அப்படின்ட்டு நருட்டோ வந்து தோக்கடிச்சிருப்பான்ல சுகாக்குவை. இங்கே நருட்டோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சாஸ்கே செம காண்டாய் திருப்பி கத்தி எடுத்துட்டு வேகமாக ஓடுவான். எங்கடா போகிறான்னு பார்த்தா ஒபிட்டோ கொல்ல போகிறான். அங்கே இருக்கிற சின்னப்பிங்களாம் ஏய் அவன் எங்கே இருக்கான் பாருங்கடா, அவனை கொல்லணும், அவன் ஊரோட தான் இருக்கான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. சாஸ்கே வேற அளவு வேகமாக ஓடிட்டு இருப்பான். டே நருட்டோ நில்றான்ருப்பான் நருட்டோ. இறா எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்திக்கிட்டே இருப்பான். சாஸ்கே நிற்கிற மாதிரி தெரியல, அவன் பாட்டுன்னு வர்றான் கத்தி எடுத்துட்டு. திடீர்னு பார்த்தா கக்காஷி காமி யூஸ் பண்ணி வந்துடுவான். கக்காஷி எங்கந்திரா வந்தான்னு சாஸ்கே முழிப்பான். ஏய் நீங்களாம் கம்முன்னு இருங்கடா, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குணா எடுத்து குத்த போவான் கக்காஷி. மினாட்டை சடனே டெலிபோர்ட்டை வந்து காப்பாற்றிடுவான். மற்ற காமராஸ்லாம் என்ன லூசாடா நீங்கள், இப்போ விட்டா அவனை கொல்ல முடியாதுடா, அவனை கொண்டு அவனடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சுனாடே கம்முன்னு இருங்கடா கொண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே மினாட்டை பேச ஆரம்பிக்கிறான். டே ஒபிட்டோ, நீ அவன் நருட்டோவும் பேசின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. உன் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடுதுன்றது எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்காக நீ இதெல்லாம் செய்கிற, உனக்கு எவ்வளோ வலி இருக்குன்ற எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. அப்பா அப்படின்னு சொல்லி நருட்டோ கூப்பிட, நீ பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. டே கக்காஷி, நீ அவங்ககிட்ட பேசணும்டா, நீ பேசினாதான் எது வந்தாலும் மாறும், ஏன்னா நீ தான் அவனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. என்ன கரெக்டு தானே நருட்டோ அப்படின்னு சொல்லி மினாட்டா கேட்க, நருட்டோ உடனே சாஸ்கேயை பார்த்துட்டு ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு எப்படி நமக்கோ அதே மாதிரி தான் ஒபிட்டோக்கு கக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். சேரா இதெல்லாம் இருக்கட்டும், நீ இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த மாதரா பைபிளை சீல் பண்ணுங்க, அவன் தான் பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்ருவான் அப்படின்ட்டு இருப்பான் மினாட்டோ. ஆமாப்பா அவன் வர வந்துட்டான், வா சாஸ்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே இவனை ஓட ஆரம்பிச்சிடுவானுங்க. உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருதுடா. நம்ம மிஷினுக்கு போகும்போது நீங்கள் பல வாட்டி அடிபட்டிருக்கீங்க, உங்களெல்லாம் 2 ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவள் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாடா அப்படின்ட்டு இருப்பான் மினாட்டோ. கக்காஷி அப்படியே கையை விட்டுட்டு கொஞ்சமாக சாந்தமாக வரான். மினாட்டோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான். சரி ஒருவே நம்ம வில்லேஜோடைய பார்டருக்கு வந்தாச்சு, இங்கேருந்து நம்ம அந்த மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேப்பில் வந்து இடத்த காட்டிக்கிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் எர்த், இது வழியாகவே போனீங்கன்னா கிட்டன் ராஸ் வழியாக போய் அப்படியே போயிடலாம். எனிமி வந்து இட்டன் ஸ்டோனை சேர்ந்தவங்க. விசாரிச்ச வரைக்கும் எனிமிஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் இறக்கி வச்சிருக்கானுங்களாம். எனக்கு தெரிஞ்ச அவனுங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று ரின்னு, சரி அப்போ நாங்கள் போகிற வழியிலாம் இட்டன் ஸ்டோன் ஆளுங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் ஊடுருவி போகிறதுனா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் மினாட்டோ. கனாவி பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் அவனுக்கு வர மாதிரி பிளான். நீங்கள் அந்த பிரிட்ஜை மட்டும் நம்ம உடச்சோம் அப்படின்னா அந்த மொத்த கிரேட் நிஞ்சா வரையும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. அப்போ செஞ்சு எங்களுடைய பிளான் வந்து அந்த பிரிட்ஜை உடைக்குதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் கரெக்டாக ஊடுருவி போய் அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மாசாக இருக்கும். முன்னாடி வேறு அந்த ஃப்ரண்ட்ல இருக்க 1000 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. அவ்வளோதான், கக்காஷிக்கு கீழே வந்து ஒபிட்டோ இன்னும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பான் மினாட்டோ. இங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், டீமாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு மினாட்டோ சொல்ல, சரி வாங்க கேப்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அவ்வளோதான், ரின்னு கக்காஷி மினாட்டோன்னு எல்லாம் மிரண்டுருவானுங்க. என்னடா இவனா ஒரு வழியாக கக்காஷி லீடராக ஏற்றுக்கிட்டானே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. மிஷினில் நீங்கள் 2 பேரும் இறந்துட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் வந்து நான் நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சேவா இருந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. ஒரு வகையில் பார்த்தா ரின்னு இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மினாட்டோ சொல்லிட்டு இருப்பான். இல்லை ஒரு வகையில் பார்த்தா நானும் தான் காரணம், ஏன்னா ரின்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கக்காஷி. ரின்னு தானே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வெளிச்சம், அவளை இறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இந்த உலகத்தையே வெறுக்க ஆரம்பிச்சேன், இந்த உலகத்து மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால தான் மாதராவுடைய ஐடென்டிட்டி எடுத்து மாதராவுடைய வழியில் போய்கிட்டு இருந்தேன். என்னால் என்னுடைய ஷெரிங்கனை கூட சரியாக யூஸ் பண்ண முடியல, எதுக்கு இந்த வாழ்க்கை, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கா. இன்னும் எதுவும் முடியலடா.
இப்போ என்ன சொல்ல வர, இதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒபிட்ட கேட்பான். ரென்னு நீ மினாட்டோ நீ எல்லாரையும் இழந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. கக்காஷிக்கு சரிங்கன்னு கொடுத்துருக்கும்போது, டே இந்த ஊர்லேயே நீ பெரிய ஜுனினா வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ அந்த ஷரிங்கனை வச்சு என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ கொடுத்த இந்த கண்ணை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. நான் உன்னுடைய நினைவுகளையும் உன்னுடைய கண்ணியை வச்சு தானே அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோவை பார்த்து கக்காஷி. அந்த நருட்டோ சரியாக தான் பண்ணுறான் அப்படின்றத நீ எப்படா நம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவன் உன்ன மாதிரி இருக்கான்டா. இங்கே அப்படியே நருட்டோ கட்டுறாங்க, நருட்டோ அண்ணல் வேகத்தில் ஓடிட்டு இருப்பான், மாதரா எப்படியோ சீல் பண்ணி ஆகணுன்ட்டு. அவனுடைய பாதை ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனாலும் அவன் விட்டு கொடுக்காம போராடுறான். அவன் எப்பயுமே கெட்டதுக்கு துணை போக மாட்டான், அவன் அடையணும்னு நினச்சதை அடையாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரி நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு கேட்க, அவன் என்றைக்குமே அவனுடைய கனவுகளை விட்டு கொடுத்தது இல்லைடா. அவன் ரியாலிட்டியும் பார்ப்பான், அவனுடைய ட்ரீமையும் பார்ப்பான். அதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் தானே நருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. இங்கே நருட்டோ அந்த பூ உச்சியில் ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் மாதரா எங்கன்ட்டு. நல்லா பாடுறா, அவன் உன்னுடைய ட்ரீமை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். நீ என்ன உன்னுடைய ட்ரீமை அப்போ வச்சிருந்தியா அதை தான் அவன் இப்போ அவனுடைய ட்ரீமாக வச்சிருக்கான், ஆனால் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கக்காஷி. இங்கே பார்த்தா நருட்டோ அங்கேருந்துக்குனே பெரிய ராசின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஷேடோ க்ளோன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், ஏய் இன்னும் பெருசாக ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு போகும்போது அவன் இந்த உலகத்தை காப்பாற்றிடுவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்க, கொஞ்சம் அவன் என்னென்ன பண்ணுறான் நீ ஏன் நோட் பண்ண, உனக்கே அதெல்லாம் புரியும் அப்படின்னு கக்காச்சி பேசிகிட்டு இருக்கான். டேய் அவன் எப்பயுமே அவனுடைய ட்ரீமை விட்டு கொடுத்தது இல்லடான்னு இருக்கான். இங்கே நருட்டோவும் சேர்ந்து எல்லா ஷினோபிஸும் மாதராவை தேடி போயிட்டு இருக்காங்க. நருட்டோவை கட்டுறாங்க. நருட்டோ மேலே நின்று பெரிய ரஷ்யன் சுரிக்கனை தயாரிச்சிட்டு இருப்பான். நருட்டோ அங்கேருந்துன்னு ரஷ்யன் சுரிக்கனை மேலே வீசிடுவான். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காம்ராட்ஸ் கூட இருக்கும்போது தான் உன்னுடைய மைண்ட் செட் மாறண்டா அப்படின்னு கக்காஷி சொல்லிட்டு இருக்க, ஆசிரமா உட்டன் க்ளோன் ஜுட்ஸுவை போட்டு மாதராவை லாக் பண்ணி சக்கரா உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணாரு ரெனேகன் எத்தனுவா எதனா எத்தனோட அவனை அடிச்சு வாரம் சொருவிடுன்ற மாதிரி சொறி வச்சுட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைமில் ராஷன் சுரிக்கனை வரத்தை பார்த்து ஆசிரமாவே செம்ம டைமிங்டா, மினாட்டோ பையன் மாஸ்க் காட்டுறானேன்னு பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்களாம் நருட்டோ கண்டுபிடிச்சிட்டாரு மாதரா எங்கே இருக்கான்னு, இப்போ விட்டா நம்மளுக்கு சீல் பண்ண டைம் கிடைக்காது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுவானுங்க. சாய் ஒரு பக்கம் நருட்டோ வா நம்ம பறந்து போய் கீழே லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். காரா பேசிகிட்டு இருப்பான். இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக எந்த ஆர்டருமே கொடுக்கல, ஆனால் எல்லாருமே நருட்டோவை தன்னுடைய காம்ராடாக ஏற்றுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த போரை முடிக்கணுன்றதுக்காக மாதராவை தேடி போயிட்டுருக்கானுங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். காரை போயிட்டு சிக்காகோ கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, உன்னுடைய சக்கராவை கொடுத்த அப்படின்னா நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ மாதராவை சீல் பண்ணி ஆகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஐயா நான் ஒன்று இப்போ உனக்குள்ளே சீல் பண்ணி வச்சுட்டேன் இண்டிபிஸ்டில், நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். நான் உங்கள்கிட்ட ஆர்டர் போடல, உங்கள்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. சரி விடு, உனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம்லாம் பிரச்சனை இல்லை, நான் வேறு யாருக்கிட்டனா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க காரா. அந்த நெறி பையன் கூட சேர்ந்து நீயும் சண்டை போட்டுட்டு இருந்தல, நான் ஒன்றும் அந்த குராமா மாதிரி லூஸ் இல்லை, அவனுக்காக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சிக்காக்கு. இருந்தாலும் என்னுடைய சொந்த விருப்பத்தில் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கோம். சரி எங்கே போகணுன்னு வழியை காட்டு, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சிக்காக்கு. உடனே சன்கோக்கு ஒரு பக்கம் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ண போகிறோம், ஏன்னா நருட்டோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க காரா. சான் ஷினோபி நீ நருட்டோடைய தோஸ்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் சன்கோக்கு. சின்ன வயசு தான் காட்டுறாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா காரா வந்து அவனுடைய ரேம்பேஜ் ஆரம்பிச்சுட்டு இருப்பான், மொத்தத்தை அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். கான்கரை கீழே விழுந்து கிடப்பான், அவங்க அப்பா அவனை காப்பாற்ற வருவார். அதான் நம்ம தம்பி காராவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் கான்கூர். அவன் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் சின்ன குழந்தைய இருக்கும்போது விளையாடுறதெல்லாம் காட்டுறான், பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பான் சாண்ட் யூஸ் பண்ணி. ஆனால் அந்த பொம்மையை அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண வராது, கிட்ட இழுக்கு பார்ப்பான் அது வெடிச்சிடும். அதுவே அவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்துது. அப்புறம் எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, பால் ஒன்று காரா பக்கத்தில் போயிடும். தேவையில்லாமல் பாலை போட்டு அவனை சீண்டி விட்டுனா இந்த இடத்த விட்டு ஓடுங்கடா, எல்லாம் உயிர் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவானுங்க. அதை பார்த்துட்டு காரா நான் ஹெல்ப் பண்ணுறேன் இருங்கன்னுவான். ஆனால் சாண்ட் அவன் கண்ட்ரோல்லே இருக்காது. மனுஷனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். யாரா அதுன்னு பார்த்தா அவங்க மாமா தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, யாரையும் வெறுத்துடக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவர். ஆனால் எனக்கு ரத்தமும் வர மாட்டேங்குது, ஆனால் இங்கே வலிக்குது, ஏன்னே தெரியல, எனக்கு இங்கே ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க காரா. அது உனக்குள்ளே இருக்கிற தனிமை வெறுப்புனால உருவானது, உனக்கு பாசத்தால் மட்டும்தான் அந்த வலியை போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவர். சின்ன குழந்தைக்கு எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தால் அந்த இடத்துல வலிக்கும் பார்த்துக்கங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ ஒரு மாஸ்டரா, உன்னை சாவடிச்சாதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் அவன் காதில் விழும். அப்போ தான் அவன் ஒரு முடிவு பண்ணுறான், என்ன தவிர யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நான் தான் என்ன லவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பான். அப்போ அவங்க மாமாவை சிக்காகோ ட்ரிகர் பண்ணுறதுக்காக குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை யாருமே மதிச்சதில்லை, உன்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணதில்லை அப்படி இப்படின்ட்டு இஷ்டத்துக்கும் பேசுவார். அம்மாவே உன்னை வேண்டா வெறுப்பாக தான் பெற்றுக்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அவனுக்கு அவ்வளோ வெறுப்புணர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த வெறுப்புணர்ச்சியில் தான் ஃபுல் சிக்காகோவாக மாறி இருப்பான். அப்பா நம்ம தம்பி ஒரு மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
காரா அடுத்த நாள் சாப்பிட வருவான். அதை பார்த்துட்டு காண்கரு, டே நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் நேற்று கொன்னேன், அப்படியே கேஷுவலாக வந்து சாப்பிட உட்காந்துருக்கடா அப்படின்ட்டு இருப்பா. டே மாதிரி கம்முன்னு ஆனால் அவன் கேட்குற மாதிரில, டேய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னியாடா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா அப்படின்னு சொல்லி காண்கரு கேட்டுட்டு இருக்க. டேய் வாய மூடு இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வாங்காரா. டே மாதிரி வா அப்படின்னு சொல்லி காண்கரு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த ஊரே என்னை ஒரு மாஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறது, பத்தாவது குறைக்க என்ன ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாரை வேணுமோ அவங்கள கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. எங்கள் அக்காவும் அண்ணனுமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேறு யார் தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க? இந்த வில்லேஜில் யாரையும் நம்ப முடியாது. எங்கள் அப்பாவே என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. என்னடா உலகம் இது அப்படின்ற மாதிரி அவன் வெறுத்துட்டு இருப்பான். அப்போ தான் லீஃப் வில்லேஜை மொத்தமாக அழிக்கணும் ஒரு முடிவெடுத்து என்ன அந்த வில்லேஜை அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தான் நான் அவனை பார்த்தேன், நருட்டோ உசுமாக்கி. காராவை நருட்டோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் சீனில் காரா மாசா லேண்ட் ஆகிட்டு இருப்பான். நருட்டோ பார்த்துக்கிட்டு இருப்பான், யாரா அவன்ட்டு கேட்டிருப்பான். டேய் மவனை யார் நீ, எந்த வில்லேஜ் நீ, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ தான் என் பேர் காரா, நான் சாண்ட் வில்லேஜ்லேருந்து வரேன்னு சொல்லியிருப்பான். நருட்டோ சாஸ்கே தள்ளிட்டு, என் பேர் தெரியணுமா, என் பேர் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டிருப்பான். காரா ஓடு உன் பேர் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்ட்டு போயிட்டே இருப்பான். அப்பெல்லாம் நான் அவனை ஒரு மனுஷ ஜென்மமாக கூட மதிக்கல. அதுக்கப்புறம் டேய் நிஜி உன்னை நான் என்னைக்காவது தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் சண்டை போடுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பேசுறான். அது என் மனசாண்ட இன்னும் அந்த வலியை அதிகமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காரா லீயை கொல்ல போயிருப்பான். அப்ப நருட்டோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். டேய் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு நருட்டோ கேட்க, டேய் நான் இவனை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். காரா தேவையில்லாம குறுக்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் கொன்னுடுவேன் அப்படின்னு காரா மிரட்ட, கொன்னா கொன்னுக்கடா, என் ஃப்ரெண்டுக்காக நான் என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. டேய் நருட்டோ கம்முனுறா, அவனுக்குள்ள மான்ஸ்டர் இருக்குடா. உனக்கு தெரியாதா, எனக்குள்ளேயும் தான் ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அப்பதான் எனக்குள்ள ஒரு வெறுப்பு உருவாச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் சாஸ்கே சாக்குற எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருப்பான்ல, அந்த சீனை காட்டுறாங்க. டேய் இவங்கெல்லாம் யாரா, இவங்களுக்காக எதுக்குடா நீ இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு காரா கேட்பான். இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய காம்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சிரிப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. டேய் எனக்கு புரியுது, நீ என்ன மாதிரி கஷ்டப்பட்டுதான் வந்திருக்க இந்த இடத்துக்கு, ஆனா உன்னுடைய பயங்கரமான வெறுப்புணர்ச்சியில இந்த உலகத்தை நீ முழுசா புரிஞ்சிக்கல, அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நினைச்சிட்டு இருப்பான் தனியா இருந்தாலே போதும், உடம்பு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா எல்லாம் நினைச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்மையான ஸ்ட்ரென்த் கிடையாதுடா. எப்போ உன் மனசறிஞ்சு உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுறியோ அப்போதான் உன்னுடைய முழுமையான ஸ்ட்ரென்த் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஷேடோ குளோன் போட்டிருப்பான். அவன் பயங்கரமா பிடிச்ச அடின்னு அடிச்சதுல செம்ம டென்ஷனை ஒன் டைம் சுக்காக்குவா ஃபுல் டைலா மாறிடுவான். அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சமனிங் ஜுட்ஸுவை போட்டு காம கொண்டா இறக்கிருப்பான். விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 90 உருவத்துக்கு மாத்தி பயங்கர மாசா நின்று சண்டை போட்டு வச்சிருப்பான். பாஞ்சு மூஞ்சில ஏத்திட்டு இருப்பான் காராவை. எதுக்காகடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் காரா. நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. நருட்டோ அப்படியே தலையெடுத்துட்டு வந்து ஒரு டிச் அடிப்பான், மொத்தமா நொறுங்கிடும். அப்படியே 2 பேர் கீழே வராங்க. டேய் எனக்கு புரியல, எங்கந்திரா உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு சொல்லி காரா கேட்டுட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கையை இருண்டு போச்சு, ஆனா அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததே அவங்க தான், அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. எனக்கு நிறைய அன்பை கொடுத்தாங்க நருட்டோ சொன்னோடனே காராவும் அவங்க மாமாவை வச்சு பார்ப்பான் பாசமா. அப்பதான் நான் அவனை பார்த்தேன், அவனை என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான், என்ன மாதிரி தனிமையில இருந்திருக்கான், அவனும் ஒரு செஞ்சுரிக்கு தான், ஆனா அவனுடைய பாதை வேற, என்னுடைய பாதை வேற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காரா காட்டுறான். காரா காசிக்காக மாசம் நின்றுட்டு இருப்பான். என்னோட ஃபியூச்சரை வேற லெவலில் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா கான்கரு பார்த்து. கண்டிப்பா ஒரு நாள் நான் அவனை மாதிரி மாறுவேன், அவனுடைய வழியை நான் பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. இவ்வளவு நேரம் வெறுப்புணர்ச்சியில வாழ்ந்துகிட்டு எனக்கு அந்த வெறுப்புணர்ச்சியான அந்த வாழ்க்கை பிடிக்கல, இதுக்கப்புறம் என்னுடைய அன்பை வெளியே காட்ட போறேன், நருட்டோன்றவன் என் வாழ்க்கையை மாத்திட்டான், இப்போ நான் எப்படி இருக்கணும்ன்றது அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. ஒரு வழியா இந்த வில்லேஜுக்கு நான் ஒரு காசிக்காகவே மாறிட்டேன், மொத்த வில்லேஜ் நான் தான் பாதுகாப்பேன், எந்த பிரச்சனையாலும் நான் தான் பொறுப்பு, எல்லாத்தையும் மாத்துவேன், நிறைய நண்பர்களை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. அதுக்கப்புறம் தான் அடுத்த சீனை காட்டுறாங்க. டெய்டாரா பயங்கரமா வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகி காராவை அடிச்சு வரைக்கும் அவனை கூட்டு போய் ஜிஞ்சுரிக்கிலேருந்து எஸ்டாக் பண்ணி டெய்லி பிஸ்ட்டை வெளியே எடுத்திருப்பான்ல. அப்போ நான் இறந்தே போயிட்டேன், நான் இறந்து போனாலும் என்னை உயிரோடு கொண்டு வந்தான் நருட்டோ. அவன் ஒரு கன உலகத்துல இருந்திருப்பான், அந்த உலகத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கு, காரா காரா காரான்னு கூப்பிட்டு இருக்காங்க. யாராதுன்னு பார்த்தா நருட்டோ தான். அக்காட்சுக்கே சேர்ந்தவங்களாம் டெய்லி பிஸ்ட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் நான் இறந்துட்டு இருப்பேன், ஆனால் லேடிச்சு அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு என்னை காப்பாற்றிருப்பாங்க. நருட்டோ அவனை சக்கரா குத்து என்னை காப்பாற்றிருப்பான். அப்புறம் சாண்ட் வில்லேஜ்லேருந்து இவங்கெல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ காராவை பார்த்து எல்லாரும் ஷேக் கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு அது செட் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. பரவாயில்லன்ட்டு கையை நீட்டுவான் காரா. அப்பதான் காரா ஃபர்ஸ்ட் நருட்டோ தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை நினைச்சான். அப்பதான் அவனை என்னுடைய ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. சன்கோக்கு ஒன்னே கேட்கும், டீ உங்ககிட்ட ஆஃப்டர் அவன் உன் ஃப்ரெண்டா இருந்தாண்டா கேட்டேன், எதுக்கடா இவ்வளவு பெரிய கதை என்கிட்ட சொல்லுங்கிற, பிளேடு போட்டே சாவடிக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அவனே ஆமா அவன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. புரியுது, இதுதான் விஷயமா, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை சொன்னியா, சரி வாங்க போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஹினாட்டாவுடைய ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹினாட்டாவுடைய தங்கச்சி போயிட்டு இருப்பா குடுகுடுன்னு. ஆனால் அப்படி வேகமாக போய் ஹினாட்டாவை கட்டி பிடிச்சி வாங்கக்கா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, செல்லம் என்னை மன்னிச்சிடு, அப்பா இன்னைக்கு ட்ரைனிங் சொல்லியிருக்காரு, நான் அவங்க கூட விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஹினாட்டா. ஆபியை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க. அவன் வந்து சரிவா நான் உங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பா.
அப்புறம் என்னடா ட்ரைனிங் கிளம்பிடுவா அனாபி அக்கா போவாத அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு வெறுப்பில் உட்காந்துட்டுப்பா என்னடா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு. நீ அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏன்னா அவள் தான் யூகா கிளானுடைய அடுத்த லீடர் ஆக போகிறா, அதனால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அந்த பொண்ணு. நம்ம யூகா கிளானுடைய பெரிய நம்ம இன்னாட்டை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அந்த லேடி. அப்புறம் நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளை சரி ஓகேன்ட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்புறம் ஒரு நாள் அந்த லேடி தேடிட்டு இருப்பா அனாபி எங்கே போனேன் அனாபி எங்கே போனேன்ட்டு. அவள் பார்த்தா ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா. பார்த்தா இன்னாட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு தான் பார்த்துட்டு இருப்பா. அவள் யார் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு பார்த்தா நெஜி கூட தான் வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. என்னடா அக்கா இவ்வளோ பிஸியாக இருக்கா, எப்படி அக்கா கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பா. என்னடா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க அப்புறம் அக்கா கூட விளையாடுறேன்னு சொல்லி இன்னாட்ட கூட அவ்வளோ விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் இன்னாட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ட்ரைனிங் எடுத்ததுனால டயர்டில் அப்படியே படுத்துருவா. அப்புறம் டயர்டில் அவள் சாஞ்சிக்கிட்டே தூங்குற. அனாபி உடனே நீ தூங்குக்கா அப்படின்னு சொல்லி போர்வெல்லாம் போத்தி விடுவா. அவளும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுவா. அடுத்த நாள் அந்த சர்வெண்ட் லேடி கூட வெளியே போயிட்டு இருப்பா. நேற்று அக்கா என் கூட விளையாட வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அந்த பொண்ணுகிட்ட. ஆனால் இன்னாட்ட நேற்று ரொம்ப ட்ரைனிங் எடுத்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்களே, அப்போ கூட உங்களோட வந்து விளையாண்டாங்களா, அவங்களுக்கு நன்றி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அதுக்குள்ளே தூங்கிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நருட்டோ அந்த சின்ன வயசில் மாஸ்க் கேட்கறதுக்காக அந்த கடைக்கு போயிருப்பாள். அந்த மாஸ்க் பார்த்துட்டு மூஞ்சிலே வீசி இருப்பான்ல அந்த கடைக்காரன், அந்த சீனை காட்டுறாங்க. மாஸ்க் தானே வேணும் இந்தா அப்படின்னு சொல்லி தூக்கி போட இன்னொரு வாட்டி இந்த கடை பக்கம் வந்தால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அனாபி பார்த்துட்டு யாரா அந்த பையன் பாவம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பா. அனாபி உடனே யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையன் கூடலாம் நீ சேரக்கூடாது, அவங்க தான் சொன்னாங்கல்ல முட்டாள் அந்த பையன் கூட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சரி அப்படின்னுவா. அடுத்த நாள் இன்னாட்டா ட்ரைனிங் கிளம்பிட்டா. அனாபி படிக்க போகிறா. ஏய் படிக்க போகிற சூப்பர் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சரி அப்பாவை ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னாட்டா ஓட ஆரம்பிச்சிருவா. அனாபி வேறு லெவலில் வேகமாக எழுதிக்கிட்டு இருப்பா ஹோம்ஒர்க்கை. இதுக்கு இவ்வளோ வேகமாக எழுதுற பொறுமையாகவே எழுதுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த லேடி. அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக எழுதிட்டான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. போனான்னு பார்த்தா அக்காவை பார்க்க தான் போயிருப்பா. அக்கா வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கு மாஸ்க் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னும் அக்கா மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் வெளியே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அப்புறம் அடுத்த நாள் திருப்பி இன்னாட்டாவுடைய ட்ரைனிங்காக பார்க்க போயிடுவா. நெஜி உடனே கடுப்பா ஏன்னா எதுக்காக இவளுக்கு போய் ஸ்பேரிங் பார்ட்னராக இருக்கணும் எனக்கு புரியல, நான் தனியாக ட்ரைனிங் எடுத்தால் தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏஷி அதெல்லாம் முடியாது, நீ அவ கூட ஸ்பேரிங் பார்ட்னராக இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் அண்ணா எனக்காக என் கூட ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இன்னாட்டா. சரி ஓகே அப்படியா வா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் அவன் செம கடுப்பில் இன்னாட்டாவுடைய அட்டாக்லாம் பயங்கரமாக தடுத்து அடி அடின்னு அடிப்பான். அனாபி பார்த்துட்டு இருப்பா அண்ணா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ட்டு. என்னடா இது ஒன்றும் விளையாட்டு இல்லை இது சீரியஸான சண்டை அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் எங்கள் கிளானோடைய லீடர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக அடிச்சு காலியே பண்ணுறதுக்கு வந்துடுவான். உடனே நெஜியை தடுத்துடுவார். யாஷி தடுத்த வேகத்திலே கேர்ஸ் மார்க் அவேக்கன் பண்ணுறாரு. இந்த கேர்ஸ் மார்க் அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது, அவனால் முடியல, என்னை விடுங்க எனக்கு வலிக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் ஏசி விடுற மாதிரியே தெரில, போட்டு அந்த கேர்ஸ் மார்க்கு ஃபுல் பவரும் போட்டு அந்த நெத்தி அப்படி எரிஞ்சு அவன் அப்படியே டயர்டாகி விழுந்துருவான். அப்பா என்ன பண்ணுறாரு அண்ணா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அனாபி பார்த்துட்டு என்ன ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பாரு. அங்கே ஒரு கிளப்போல்டு நின்றுட்டுருக்கோம், அது பார்த்துருவோம் இந்த பொண்ணு வந்து போகிறதெல்லாம். அனாபி போய் தனியாக உக்காந்துட்டு இருப்பா. எதுக்காக அப்பா ஏதோ பண்ணாரு, அண்ணா பயங்கர வழியில் துடிச்சிட்டு இருந்தார், என்னென்ன இருந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த கேலபோல்டு இந்த இடத்துக்கு வந்து அவர் உடனே நீ எதுக்காக அங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்தேன்னு கேட்க அதுவா சரி அது இருக்கட்டும் நெஜி அண்ணா நெத்தியில் ஏதோ இருந்துச்சு எக்ஸ் மார்க் மாதிரி அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அது வேறு லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. பேட்டர்னுடைய பேர் கேர்ஸ் மார்க் கர்ஜ்டு பேர்டு, அதாவது கிட்டத்தட்ட கூண்டில் வச்ச ஒரு பறவை மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அது. நம்ம யூகா கிளானை சேர்ந்தவங்க இதை காலங்காலமாக பின்பற்றிட்டு வராங்க. அது கர்ஜ்டு பேர்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது மெயின் பிரான்ச்சோடைய சீல் டெக்னிக், அது மெயின் பிரான்ச்சோடைய முக்கியமான ஒரு இது. அதை வச்சு வந்து அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இழந்து இனாட்டாவை போட்டு தரலான்னு வந்தான், அதனால தான் ஏஷி அந்த பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணியிருப்பாரு. இருக்கட்டும் அண்ணா எதுக்காக இனாட்டாவை கொல்ல ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அனாபி கேட்க அது மெயின் பிரான்ச்சோடைய ஒரு சாபம். பிரான்ச்சோடைய முக்கியமான நோக்கன்றதே பியாகுகனை பாதுகாக்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது சப் பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. பிரான்ச் ஃபேமிலிக்கு இது சுத்தமாக பிடிக்காது தான், ஆனால் என்னதான் இருந்தாலும் இது யூகா கிளானுடைய ஒரு விதி, அதை யாராலையும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்தால இதுதான் இந்த உலகத்தில் எல்லாருமே பிறக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு விதி இருக்குது, அந்த விதியை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்தாலும் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அனாபி யோசிச்சுட்டு இருப்பா. அனாபி கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுவா, ஏன்னா அனாபியும் ஒரு வகையில் பார்த்தா சைட் பிரான்ச் தானே. அனாபி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கா, நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா என்ன வழக்கமாக வேகமாக எழுதுவீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு ஃபாஸ்ட்டாக எழுதலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பா. கின்னாட்டு அடி வாங்கதெல்லாம் யோசிச்சு பாப்பா. அக்கா பயங்கர ஸ்ட்ராங்காக நினச்சேன், அக்காவை அண்ணா ஈஸியாக அடிச்சிடுச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா.
ப்ராக்டிஸ் கூட எடுக்காம டயர்டாக ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருப்பா. அப்போ இனாட்டா அடுத்த நாள் இருந்து ஏசிக்கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கிறா. ஏசி பயங்கரமாக ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. அவளால் அந்த ஃபைட்டு தாங்கவே முடியாது. அவள் என்ன அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டாக பிளாக் பண்ணி விட்ருவாரு. சரி ஓகே போயிட்டு வர சார் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. இனாட்டாவால் மெயின் பிரான்ச்சோட லீடர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி ஏசியை பார்த்து அந்த கேட்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு இனாட்டா ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் அவள் ரொம்ப மென்மையாக இருக்கா, அதுதான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பவர்ஃபுல் ஆக முடியுமான்னு தெரியல மெயின் பிரான்ச் ஈக்குவலுக்கு. இவங்க பேசிகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் அனாபி வந்து ரொம்ப சேடாக போயிட்டுருப்பா. என்ன இனாட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா இனாட்டா இங்கே போயிட்டுருப்பா. அனாபி அக்கா இன்னேத்துக்கு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அவளும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுவா. இனாட்டா குடுகுடுன்னு வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு அப்படியே வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பா. யாரடா பார்க்குற அக்கா அப்படின்னு எட்டி பார்த்தா நருட்டோ தான் அங்கே க்ளோனிங் ஜிட்ஸு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அக்கா எதுக்காக இந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, இந்த பையன் லூசுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா அவள். ஹினாட்டா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே நருட்டோ பார்க்கறத பார்த்துட்டு என்ன அக்கா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டில் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருவா. என்ன நினைச்சேன்னே தெரியல, அவள் பாட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அவள் சும்மா வேற அளவு வேகத்தில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அந்த கிளை இதெல்லாம் பார்த்துரும். உடனே ஏசிக்கிட்ட கூப்பிட்டு போயிடுவா அனாபியை. ஏசி பார்க்குறாரு இவள் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அனாபியை இனாட்டா இடத்துக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இனாட்டாக்கு அனாபிக்கும் ப்ராக்டிஸ். அனாபி வேற லெவல் அடிக்கிறா. 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் அனாபி எகிரி அடிக்கிறா. என்னடா ஒரு 5 வயசு பொண்ணு இந்த அடி அடிக்குது எகிரி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஏசி இனாட்டா ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரில, ரொம்ப மென்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். மேம் உங்கள் ட்ரைனிங் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி அவள் பாட்டி குடிப்பா. இப்போ அந்த கிழவன் போய் ஏசிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இனாட்டாலாம் நம்ம கிளான் லீடர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே ஆனால் எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. ஏசி சொல்லுவார், அவ்வளோதான் நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி சண்டை போட போகிறீங்க, அவங்க 2 பேரில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த யூகா கிளானோட லீடர் ஆக போகிறீங்க. அதனால் நார்மலாக சண்டை போடக்கூடாது, இறங்கி தர மாட்டிக்கணும், உயிர் பொழைச்சா ஒருத்தர் தான் பொழைக்கணுன்ற அளவுக்கு வேற லெவலில் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஏசி. ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா சொல்கிறான் அந்த ஆள் அப்படின்ட்டு. ஏசி உடனே என்னடா கிட்ட போய் யூகா கிளானோடைய சக்ஸஸரே நீ தான், உன்னுடைய ஒருத்த என்னன்னு காட்டு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இனாட்டாவும் சரிப்பா அப்படின்னுவா. அனாபிக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இனாட்டாவும் அனாபியை சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேக்கு கன் ஆன் பண்ணி வேற லெவலில் சண்டை போடுறாங்க. யூக்குலாக இருக்காங்க. இனாட்டாவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. ஹை திடீர்னு அக்கா வேற லெவலில் சண்டை போடுது அப்படின்னு சொல்லி அனாபி சந்தோஷப்படுறா. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறானுங்க வாயை பொழந்துட்டு. அனாபி இனாட்டாவை அட்டாக் பண்ண வரும்போது அசால்ட்டாக தடுத்து விட்டு அவன் நினச்சிருந்தானா அனாபியை ஒரே அடியில் முடிச்சிருக்கலாம். ஆனால் தங்கச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் பாவம் பார்ப்பா. ஆனால் அவள் பாவம் பார்த்த மாதிரி அனாபி பாவம் பார்க்கல, அடிச்சு பறக்க விட்டுருவா. இனாட்டா போய் சுருண்டு விழ அனாபி பாப்பா, அக்கா 5 வயசு குழந்தைகிட்ட போய் தோத்துட்ட, உன்னால என் பொண்ணுன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஏசி. அவ்வளோதான் இனாட்டா யூகா கிளான்லேருந்து வெளியே போய் கெனினா வாழ போகிறா. அதனால் அவளை விட்டு தள்ள, அவள் ஒரு ஃபெயிலியர், தோத்தவங்களை பற்றி நம்ம பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஏசி. நீ தான் நம்ம கிளானுடைய பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்லேருந்து வேற லெவலில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவளால் முடியல, ஆனால் அவளும் விட மாட்டா. யாஷி நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. குரானே அந்த இடத்துக்கு வந்து, சரி ஓகே இனாட்டாவை எங்கள் டீமில் தான் போட்டிருக்காங்க, நான் அவளை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரம் கூட்டுன்னு போய் தொலாது அப்படின்ட்டு இருப்பார் யாஷி. இல்லை சார் எனக்கு ஒரு டவுட்டு, அவள் யூகா கிளானுடைய ஒரு சக்ஸஸரு, அவளை எதுக்காக என் கூட அனுப்புறீங்க, கெனின் லேண்டில் அதிகமான பயங்கரமான ரிஸ்கான மிஷின்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரோதனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, அவள் தோத்துட்டா அவ்வளோதான், அவள் எனக்கு தேவையில்லை, நீ கூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. இப்போ அனாபி வெளியவே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா இன்னாட்டா அங்கே தான் நின்றுட்டு இருப்பா. எல்லாத்தையும் கேட்டுருப்பா. இங்கே சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காங்க. அவளை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவளை கூட்டு கிளம்பிட்டே இருந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனாபி உன் ப்ராக்டிஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. அவளால் முடியலனா கூட எழுந்து நின்று, அக்காவால் ப்ரொடக்ட் பண்ண முடியல, என்ன நான் இந்த யுகத்தில் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. ஈஷியும் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அவளும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் இந்த கிளானை தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. அப்படியே ரூமுக்கு போகிறா. நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறீங்க பாருங்கள், காயெல்லாம் ஆறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. பரவாயில்ல, நான் யூகா கிளானுக்காக நான் இதெல்லாம் செஞ்சே தான் தீருவேன், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் யூகா கிளானை ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உங்கள் அக்கா ஆல்ரெடி கெனினா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கனால ஜூனியர் எக்ஸாம் ட்ரை பண்ணலான்னு இருக்காங்களா, இப்போ ஜூனியர் எக்ஸாமில் கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்ல, ஜுனின்னா கெனின் ரேங்க் அடுத்த ரேங்க் மாதிரி, அந்த எக்ஸாம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. அடுத்த நாள் அவள் பாட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பா. ஐயோ பெரிய பிரச்சனை அனாபி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஓடிடுவா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா எக்ஸாமில் இனாட்டா நருட்டோ பேச்சு கேட்டு பயங்கர கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாள் நெஜிக்கிட்ட. அந்த சீனை தான் கட்டுறாங்க. அவன் பயங்கரமாக அடிபட்டு படுத்து கிடப்பா. அனாபி அந்த இடத்துக்கு வந்து அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கான்ஷியஸ்னஸில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் டாக்டர் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாஷி. நினச்சேன் அந்த நெஜி பையன் கூடலாம் போய் சண்டை போட்டா இந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த கிழவன். இருக்கட்டும்க்கா, நீ எதுக்காக நெஜி கூட சண்டை போட்ட, வேணான்ட்டு வெளியே வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அனாபி. அது முடியாது,
என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ சக்திசாலியாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த சண்டைக்கு முடிவில் தான் என்னுடைய பவர் என்னன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. என் கிளானில் தான் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், என் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆக மாட்டேன், நான் யாருன்னு காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இனாட்டா. நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அதான் என்னுடைய நெஞ்சாவே அப்படின்னு சொல்லி நருட்டோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அக்கா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அடுத்து ஜூனியன் காம்படிஷனில் நருட்டோக்கும் நெஜிக்கும் தான் ஃபைட்டு. சொல்லிட்டு இருப்பாரு, யாரும் பியாக்குகான் வச்சுக்கிறவங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அதுலேயும் பியாக்குகான்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நெஜி பயங்கர பவர்ஃபுல், அவனாலாம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் தான் ஜெயிப்பான். அவன் எப்படிலாம் மூவ் யூஸ் பண்ணி சண்டை போடுறான்னு நீ நல்லா நோட் பண்ணு, அவன் எப்படி சண்டை போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு யாஷி. கேட்டாவும் மேட்சை பார்க்க வந்திருப்பா. அக்கா இதுக்கு இந்த பையன் எப்படி நோட் பண்ணுது, இந்த பையன் டம்மி பீஸ் தானே, அவங்ககிட்ட பவர் கூட பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாபி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பா. விட்டோ கையெல்லாம் முறுக்கிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கான், ஏன்னா இன்னாட்டாவை அடிச்சிட்டான்ல. நம்ம ஏஜ் பசங்கள்லேயே இருக்கிறதுல ஒவ்வொரு பொறுப்பும் நம்ம நெஜி அண்ணன் தான், அவரெல்லாம் இவனால் தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அனாபி. என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்புறம் 8 டைகிராம் 64 பம்ப்ஸ் எல்லாம் போட்டு நெஜி வேற லெவலில் கலக்கிட்டு இருக்க. 8 பம்ப்ஸ் 16 பம்ப்ஸ்ன்னு அவன் பாட்டுன்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான், நீ தோத்துட்ட, உன் தோல்வி நீயே ஒத்துக்கடா, இதுக்கு மேலே சண்டை போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. உடனே அந்த கிழவன் அவ்வளோதான் சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு இருப்பான். சக்கரா பாயிண்ட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவனால் எதுவும் பண்ண முடியாது. அனாபி நான் இதெல்லாம் நினச்சது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ள. நருட்டோ எழுந்து நின்றுட்டு, தம்பி நான் இன்னும் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு நருட்டோ எழுந்து நிற்க. உன்னுடைய சக்கரா பாயிண்ட்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் நீ எழுந்து மட்டும் என்னடா பண்ண போற, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கர கஷ்டப்பட்டு 9 சக்கரா வெளிக்கொண்டு வருவான். இதெல்லாம் போத்துட்டு அவன் சக்கரா அப்புறம் வெளியே அவன் சக்கரா பாயிண்ட்லாம் நான் லாக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மிரண்டிருப்பான். டேய் நீ என்னென்ன நினச்சிக்கா, நான் விட்டு மட்டும் கொடுக்கவே மாட்டேன், நான் ஒக்காக்கு ஆயே தீர்வேண்டா, எல்லாத்தையும் நான் மாற்றுவேண்டா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமாக அட்டாக் பண்ண வருவான். அவனை ரொட்டேஷன் போட்டால் தடுக்கலான்னு பார்ப்பான், ரொட்டேஷனை தாண்டி அடித்து தாடியை கிழிச்சு விட்ருவான் நருட்டோ. அதான் நெஜி காசுக்கு கீழே போட. அதுக்கப்புறம் நருட்டோ தான் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் மிரண்டுருவானுங்க, யாரா அவன் அப்படின்ட்டு. யாரா அவன் டம்மி பீஸ் மாதிரி இருந்தான், யூகா கிளானே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அனாபி அப்படியே போய்கிட்டே இருப்பா. திடீர்னு யோசிச்சு பாப்பா, நெஜி என்ன சொல்லியிருப்பான், என்னை எவனாலும் ஜெயிக்க முடியாது, உன்னால என்னை ஒன்றுமே பண்ண முடியாதான்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, மேட்ச் முடியும் போது தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் நருட்டோ. அனாபி இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒருவேளை அந்த பையன் எதனா ஃப்ளூக்குள்ள ஜெயிச்சிருப்பானோ, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அனாபி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா நெஜியும் இனாட்டாவும் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நருட்டோ பேசி அவங்கெல்லாம் டாக்கிங் கிட்ஸோ போட்டு விட்ருப்பான்ல. நெஜிக்கிட்ட வந்து இயாஷி கூட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அதனால் நெஜியும் திருந்திட்டு இருப்பான். எனக்கு புரியல, நெஜி என்ன இங்கே என்ன பண்ணுது, அண்ணா நீங்கள் எனக்கு ட்ரைனிங் எடுக்க இன்னைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இனாட்டா. எல்லாத்தையும் மாற்றிட்டான் அந்த நருட்டோ. எங்கள் அப்பா எனக்காக என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு புரிய வச்சான் அப்படி இப்படின்ட்டு நெஜி பேசிக்கிட்டு இருப்பான். சரிவா வளரன்னு பேசிகிட்டு இருக்கா, அதை ட்ரைனிங் ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் ட்ரைனிங் இங்கே உள்ள அனாபி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அனாபியா மாற்றிட்டானா, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் அனாபி. ஆனால் அந்த தாத்தா சொன்னதான் இவளுக்கு ஞாபகம் வரும், யாராலையும் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அதை வச்சு பார்த்துட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு படுப்பா. அதனால் அனாபி வேற லெவல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னு பார்த்தா ரொட்டேஷனை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொட்டேஷன் ஈஸியாக பண்ணுறது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பண்ணி தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சீக்கிரமாக அதை கற்றுக்கணும், நான் இன்னும் அதிகமாக ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அனாபி. அவ்வளோதான் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். என்னடா அந்த ரொட்டேஷன் எல்லாம் என்னால் கற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. எல்லாரும் பெருசாகிட்டு இருப்பாங்க. நெஜிக்கிட்ட வந்து ஈன சொல்லிட்டு இருப்பான், நருட்டோ இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டான் தெரியுமா, காக்குசுயோ போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவன்லாம் லேசுப்பட்ட ஆளே கிடையாது, அவனுக்கு கிட்டத்தட்ட 5 ஆட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து அது மட்டும் இல்லாத அவன் ஒரு புதுசாக ஒரு ஜுட்ஸு கற்றுக்கிட்டான், அதை வச்சு தான் போட்டு தள்ளனான். அந்த ஜுட்ஸு பேர் கூட என்ன ஜுட்ஸு அது அப்படின்னு சொல்லி நெஜி கேட்டுட்டு இருப்பான். அது என்னமோ சொன்னானே, ரஷ்யன் ஷெரிக்கு என்ன தூக்கி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னது ஜுட்ஸு தூக்கி போட்டானா, என்னமா பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருப்பான் நெஜி. இனாட்டா உடனே நருட்டோ சும்மா மாஸ் காமிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நெஜி உடனே ஆமாம் இனாட்டா நீ கூட ஒரு புது ஜுட்ஸு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஊரில் மூளை முடுக்கெல்லாம் நருட்டோ பேச்சு தான். விஷயத்தில் எவன்டா இவ்வளோ பவர்ஃபுல்லாக முடியும், எல்லாருமே இங்கே இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷனும் நருட்டோ மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அனாபி இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போய் ட்ரைனிங் எடுக்க போவா. சரி ஓகே இன்னைக்கு ரொட்டேஷனை போட்டே தீரணும், அவர் ரொட்டேஷனை போட ட்ரை பண்ண ரொட்டேஷனை அவளை தூக்கி போட்டுரும். பட் அது ரொட்டேஷன் பொறுமையாக தான் கற்றுக்க முடியும், நாளைக்கே மிச்சம் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. அவங்க தாத்தாவும் சொல்லுவார், ரொட்டேஷன்றது பொறுமையாக தான் கற்றுக்கணும், அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன், நான் இன்றைக்கே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவ. பாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க போதும் ப்ராக்டிஸ்ன்ட்டு. பயங்கர கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் எடுக்கிறா. அவள் ஸ்கில்லெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் சரியாக ப்ராக்டிஸ் எடுக்க முடியல அவளால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ விடுற மாதிரிலாம் அவங்க போனதுக்கப்புறம் பயங்கர கஷ்டப்பட்டு ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளால் முடியல, தூக்கி தூக்கி பறக்கடிக்குது அவளை.
வெளியே ஏதோ சண்டை போடுற மாதிரி கேட்குது. என்னன்னு பார்த்தா இனாட்டாவும் நெஜி தான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இனாட்டா கையில் சக்கர கண்ட்ரோல் போட்டு நெஜி அடிச்சு பறக்க விட, ஏய் மாசமா முன்னந்ததை விட உன் சக்கர கண்ட்ரோல் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. நான் கண்டிப்பாக நருட்டோக்கு ஒரு பக்க துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா இனாட்டா. ஆனால் போய் பார்த்துக்கிட்டு இருப்பா, என்ன அக்கா இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பயங்கரமாக தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் நெஜி எல்லாத்தையும் அசால்ட்டை தடுத்து விட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இனாட்டா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு அனாபி எதுக்காக அக்கா விட்டு கொடுக்காம இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. அப்பா கிளான்லேயே ஒரு ஃபெயிலியர்னு சொன்னார், அது மட்டும் இல்லாத அவள் வேஸ்ட்டுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவள் சிரிச்சுக்கிட்டு இப்போ கூட கிவ் அப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் அனாபி. பரவாயில்லப்பா நீ வேறு லெவலில் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சக்கரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. சரி ஓகேன்ட்டு அவள் ஏதோ ட்ரை பண்ணுறா, பார்த்தா 2 கையில சீட்டா மாதிரி வருது, அதை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அனாபி பார்த்துட்டு மிரண்டுருவா, என்னது அக்கா புது ஜுட்ஸு கற்றுக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நெஜி ஆனாலும் அசால்ட்டாக தடுத்து விட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா முன்ன இருந்ததோட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கா, ஆனால் அவளுடைய கேரக்டரும் மாறல, அக்கா மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன். அக்கா உண்மையிலுமே மாசு அப்படின்னு அவன் நினைக்க, அடுத்து அவங்க அப்பா அவங்களெல்லாம் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அனாபி அவங்க அப்பா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க எங்கேயோ. அவங்க கிளான் மீட்டிங்காக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஜுனின் வந்து நின்றுட்டு இருப்பான். யாஷி ஒரு பிரச்சனை, அக்காட்சுக்கிலேருந்து ஒருத்தன் வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல பார்த்தா பெயின் அப்போ தான் என்ட்ரி ஆயிருப்பான் வில்லேஜுக்கு. அப்போ வாங்க வேக வேகமாக இட்டலி வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேக வேகமாக போகிறாங்க. அங்கே பார்த்தா சண்டை கண்டெல்லாம் முடிஞ்சு மொத்தம் தர மட்டமாக இருக்கும். யாஷி நீங்கள் வந்துட்டீங்களா ஒரு வழியாக, இட்டலி வில்லேஜ் மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு யாஷி. என்னது சாவர்த்தா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார் அப்படின்ட்டு இருப்பானுங்க. என்னடா சொல்றீங்க, இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு யாரும் சாவலன்றீங்க? ஆமாம் சார் யாருமே சாவல, நருட்டோ எல்லாரையும் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. என்னது நருட்டோ எல்லாரையும் காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு போக அனாபிக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முழிக்கிறா. அப்போதான் அவனுங்க சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க, வில்லேஜ் வந்து அக்காட்சுக்கிலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் தான் அக்காட்சுக்கி லீடராமா பெயின்னு ஒருத்தன், அவன் பயங்கரமாக வில்லேஜ் தர மட்டமாக அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நருட்டோ வந்தார். நருட்டோவும் அவனும் பயங்கர லெவலில் சண்டை போட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நருட்டோவுமே அவன் லாக் போட்டு அவ்வளோதான் நருட்டோ கதையை முடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் இனாட்டா உள்ள என்ட்ரி ஆனாங்க. இனாட்டா உள்ள வந்து நருட்டோவை நான் உன்னை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதம் நின்று சண்டை போட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. இனாட்டா நீ லூஸ் மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்காது, இந்த டைமில் நீ வரக்கூடாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நான் உனக்காக தான் வந்தேன் நருட்டோ, எல்லா வாட்டியும் நீ தான் என்ன ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இனாட்டா என் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கோலையாட்டமே இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் உன்னுடைய பாதை எடுத்து நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், உன்னுடைய நிஞ்சாவேவை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நான் இதெல்லாம் எதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏன்னா எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இனாட்டா மாசம் நின்று பெயின் கூடிய சண்டை போட்டாங்க, பெயின் கிட்டத்தட்ட வில்லேஜ் ஆயிடுச்சான், அதேற்பட்ட ஒருத்தன் கூட இல்லடி இனாட்டா தனியாக நின்று சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதனால முடியலனாலும் பயங்கர கஷ்டப்பட்டு நின்று சண்டை போட்டாங்க, நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஹினாட்டாவா அப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லி யோசி கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க தாத்தாவையும் பார்க்க வந்திருப்பாரு, அவரு பயங்கரமா அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இருப்பாரு. ஹினாட்டா ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, யோசி உன் பொண்ணு மாஸ் காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹினாட்டா வேற அளவில் ரெக்கவரி ஆகிட்டு நருட்டோ கிட்ட பேசிட்டு இருப்பா போயிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதை விட இப்போ சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அனாவி. பாதையை தன்னுடைய பாதையை ஏற்றுக்கிட்டால, அது அவளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கா, அதனால தான் அவள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாபி நினச்சிட்டு இருப்பா. இப்போ அனாபி போய் அவங்க அப்பா கிட்ட, இந்த வில்லேஜ் எல்லாம் ரீபில்ட் பண்ணுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தங்கம், நீ உங்கள் அக்காவோட பயங்கர ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யேஷி. சீக்ரெட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம எல்லாருமே நம்ம வில்லேஜுக்காக நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யேஷி. நம்மளுடைய சென்சிட்டிவிட்டி எபிலிட்டி தான், அப்புறம் நம்மளுடைய பியாக்குகன் யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்த பேருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யேஷி. சொல்லிட்டு இருப்பா அனாபி நீ நல்லா வில்லேஜை பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கவலைப்படாதீங்கக்கா நான் கண்டிப்பாக இந்த வில்லேஜை ப்ரொடக்ட் பண்ணுவேன், நம்ம கிளானுக்காக நான் நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் கற்றுக்கணும் மொத்த வித்தையும் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இனாட்டா நடந்தாலும் நான் நருட்டோ ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு நினைச்சுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த இடத்தோடு கிளம்புறா. அதோடு இந்த எபிசோடு முடிஞ்சு வீட்டை கிட்ட இருந்து 10 டேல பிரித்து எடுத்துருப்பாங்கல்ல. நீ நருட்டோ பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நருட்டோ சொல்லியிருப்பான் நீ என்ன தான் பயங்கரமாக ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் பவர்லாம் எடுத்திருந்தாலும் நீ ஒரு ஒபிட்டோ உச்சிக்காதண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. நீ நானும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், நம்ம ட்ரீம்ஸ் கூட ஒன்று தான். ஒக்ககை இந்த ஒருத்த உலகத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சேன், நீயே இப்போ ஒகை ஆப்போசிட்டாக மொத்த உலகத்தையும் அழுகி நின்றுட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன், நான் மொத்த உலகத்தையும் நான் வேற மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. எடுத்த முடிவெல்லாம் தப்பு நான் எப்பயுமே நினச்சது இல்லை, இப்போ வரைக்குமே நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாத நீ பார்த்தல அந்த பக்கம் உன் பக்கம் இருந்து எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, உன்னுடைய பாதையில் எவ்வளோ உயிரிழப்புகள் போயிருக்கு. அப்புறம் இது ஒரு வகையில் பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு ஒக்காக்கியோடைய வேலை என்ன, மொத்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும், அதை தானே நான் செய்ய போகிறேன். இப்போ குறுக்கு வழியில் எதுவுமே கிடைக்காது, அப்படி கிடைச்சா அது நிலைக்காதுரா. ஒக்காகின்றவன் எப்பயுமே காம்ராட்ஸுடைய பிணங்களுக்கு நடுவில் நடந்து வர மாட்டான். ஒக்காகியோடைய ட்ரீம்ன்றது ரொம்ப பெருசு, அதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. இப்போ யோசிப்பாரு நீ பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. அப்புறம் ரின்னை பற்றிலாம் யோசிச்சிருப்பான் ஒபிட்டோ. கண்ணா நீ நல்லா யோசிப்பார், ரின்னு மட்டும் உயிரோடு இருந்ததா உன்னை இந்த மாதிரி பண்ண விட்டுருப்பாளா? ஃப்ளாஷ்பேக்கில் ரின்னு பேசுறத காட்டுறாங்க.
நீ கண்டிப்பாக ஒரு நாள் உக்காக ஆவ இந்த மொத்த உலகத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னால, அதுக்காக நான் உன்னை எப்பயுமே எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ அதை எப்போ செய்கிறேன்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. இப்போ நீ இந்த உலகத்தை காப்பாற்றுவேன், உனக்கு பக்கத்துணையா நான் நிற்பேன், இந்த மொத்த போரையும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் ஒபிட்டோ. ஒரே ஆறுதலா ரெண்டு மட்டும்தான் இருந்தா, ரெண்டு இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியலடா. அவள் எப்போ இறந்தாலும் அப்போ இந்த உலகத்தையே நான் டோட்டலாக வெறுக்க ஆரம்பித்தேன். அந்த ரெண்டு மேலே இருந்த பாசெல்லாம் எனக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பாக மாறுச்சு. இந்த உலகத்தில் போர் என்றைக்குமே நிற்காதுடா. அதனால தான் நான் மாதராவுடைய ஐடென்டிட்டி எடுத்து வச்சு மாதரா பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பித்தேன். இந்த ஷேரிங்கனை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்தில் எதையுமே ஒழுங்காக பார்க்கல, இந்த உலகத்துக்கு நான் எந்த ஒரு நல்லதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இப்போ கூட மாறணும்னா மாறலாம், அவனுடைய காம்ரேட்ஸ் எல்லாம் அவனை நம்புறாங்களா, அதுதான் அவனுடைய பெரிய சக்தி. இதுதான் இப்போ நருட்டோடைய வழியாகவே இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியாயிடுவான். ஆசிரமாவை காட்டுறாங்க. ஆசிரமா மாதராவை போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பான். அந்த டெண்டியில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணுறான் மாதராவை. ஆசிரமா மனசுக்குள்ளே இருப்பாரு. அவ்வளோ பெரிய அட்டாக் விழுந்திருக்கு, அப்போ கூட இவன் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கானே, இவன் எப்பயுமே மூவ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு ஆசிரமா மனசுக்குள்ளேயே. அதில் என்னமோ அசையாம நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு நக்கலான சிரிப்பை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒபிட்டோ காட்டுறாங்க. ஒபிட்டோவில் கொஞ்சம் முடியல, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டென்டேல் அவனுக்குள்ளேருந்து பிரிச்சு எடுத்துட்டாங்களா. உள்ள மினாட்டாக்குள்ளே இருக்கிற குரமா சொல்லிட்டு இருக்கான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, டென்டேலுக்குள்ளே இருந்து வெளியே வந்த ஜிஞ்சிரிக்கெல்லாம் இறந்து போக மாட்டாங்க. ஏன்னா நார்மல் டெயில் பிஸ்ட் மாதிரி கிடையாது, அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் உள்ள கொஞ்சம் இருக்கும். கேட் ஆஃப் ஸ்டாச்சு இன்னும் உயிரோடு தானே இருக்குது, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஆயுஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. உடனே மினாட்டை கேட்பான், டேய் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும், ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்த்து எங்கள்கிட்ட அப்பயே சொன்னார், எங்களை பிரித்து உருவாக்குனார்ல அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. டென்ட்லேயும் அவர் உடம்புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நாங்கள் 9 பேராக பிரித்து எடுத்தாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்புறம் அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. ஆடாங்க உக்காளி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு சொல்லி மினாட்டை கேட்டு, ககாஷி இது என்னென்னமோ சொல்லுது, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒபிட்டோ அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசு ஒபிட்டோ. அந்த ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான், ரின்னிக்கு இப்போ இருக்கிற ஒபிட்டோவெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, சீப்பாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதரா, ஒபிட்டோக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. ஆனால் ஒபிட்டோ ரொம்ப நாள் நம்ம கூட இருப்பான்னு எதிர்பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு திருந்திட்டு இதுக்கப்புறம் நம்ம கூட இருப்பான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ககாஷி. சரி ஓகே மினாட்டோ சென்சே நீங்கள் பார்த்துக்கங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ககாஷி கிளம்புவோம். ஒபிட்டோ திடீர்னு ஏதோ ஜுட்ஸோ போட ட்ரை பண்ணுறான். மினாட்டோ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஒபிட்டோ ஒன்று, நான் எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால அதே ஜுட்ஸோ தான் நான் போட போகிறேன், ரீபத்தை போட போகிறேன், இறந்து போனேன் எல்லாரையும் உயிரோடு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ. இதை நீ போட்டனா கண்டிப்பாக செத்துருவிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ககாஷி ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். ரீபத்தை போட்டிருப்பான்ல பெயின், இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணால் ஒருத்தன் இறந்து போய் மற்ற எல்லாரும் உயிரோடு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு மினாட்டோ பார்த்துட்டு இருப்பான். நாகோட்டை இறந்தது எதுக்காகன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, அவன் எதை முடிவு பண்ணான்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்போ சுத்தமாக புரியல எதுக்காக அந்த நாகோட்டை பையன் எனக்கு துரோகம் பண்ணான்றது. ஆனால் இப்போ எனக்கு புரியுது, ஒரு ஷினோபி இன்னொரு ஷினோபியோடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எனக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுட்டு இருப்பான். அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் ஜிராயா சென்சே. ஏன்னா ஜிராயா சென்சேவுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா என்னை தோக்கடிச்சது நருட்டோ இல்லை ஜிராயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இந்த ஒக்காயானதுக்கே ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் காரணம் இல்லை, அவருடைய ஸ்டூடெண்ட் நீங்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நானும் ஒரு பெரிய ஒக்காகை ஆகணும்னு நினச்சேன், ஆனால் நான் அந்த வழியிலேருந்து தவறி போயிட்டேன். ஒபிட்டோ யோசிச்சு சொல்கிறான், இந்த ஜுட்ஸுவை போகிறதுக்கு உனக்கு சம்மதமா, இது சரிப்பட்டு வராது, நீ நார்மலான வாழ்க்கையை வாழ்வ, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் ககாஷி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, இதை விட்ட வேறு வழி இல்லை அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிளாக் ஜுட்ஸு எங்கேருந்து வந்து ஒபிட்டோவை பிடிக்குது. மாதரா கட்டுறாங்க, தம்பி ஆட்டெல்லாம் முடிஞ்சு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே மாதரா கொஞ்ச நேரம் அமைதியாரா, வார் முடிஞ்சிடா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இங்கே நருட்டும் பையன் கூட வந்திருப்பான், 2 பேரும் சேர்ந்து சீலிங் ஜுட்ஸு ட்ரை பண்ணுறாங்க. மாதரா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நருட்டோ உசுமாக்கி நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்டடா, அவன் கூட சண்டை போட்டது பயங்கர ஒர்த்தாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல, அவன் உடம்புல இருந்து எல்லா டைல் லிப்ஸ்டிக் பிரித்து எடுத்துட்டியே, அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாலுமே நீ மாஸ் காமிச்சிட்ட, எல்லா டைல் லிப்ஸ்டிக் பிரித்து எடுத்தது அவனை வீக் ஆக்கினது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. ஒபிட்டோ காட்டுறான், பிளாக் ஜுட்ஸு ஒபிட்டோ உடம்ப போட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கோம். பிளாக் ஜுட்ஸு சொல்லிட்டு இருக்கோம், டே ஒபிட்டோ கூட இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோட ஸ்டீலிங் ஜுட்ஸு அப்படியே போய் கடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் சடனாக ஹார்ட் ஆஃப் ரீபத் ஜுட்ஸுவை போட்டு விட்ருவான் ஒபிட்டோ. பார்த்தா மாதரா ரியல் வேர்ல்டுக்கு வர ஆரம்பிக்கிறான், ரியல் லைஃப்க்கு வர ஆரம்பிக்கிறான், உயிரோட வரான். சாயோடைய சீல்லாம் உடஞ்சி எரியுது. மாதரா உடம்புல இருந்து பயங்கரமா புகை வருது. பிளாக் ஜெட்ஸ் ஒரு பக்கம் ஒபிட்டோ விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். இந்த உடம்புக்கு தாண்டா ஆவலா இருந்தேன், என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என் உடம்புல ரத்தம் சூடாக இருக்குது, ஆட்டெல்லாம் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. ஆனால் மாதராவோட ரினேகன் திடீர்னு ஒடைய ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் பிளாக் ஃப்ளேம் எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சாஸ்கி அம்மத்தராசை போட்டு விட்டுருப்பான். தம்பி அப்போ நீ வேணா பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் இப்போ உச்சிக்கலாம் நான் தான்டா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சாஸ்கியை மாசம் வந்துட்டு இருப்பான். சில்ட்ரா பையா, உன்னாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கோஸ்ட் ஆஃப் உச்சிக்காவை உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. ஆஷிராமாக்கு ஒன்றும் புரியல, அவன் எதுக்காக திடீர்னு கண்ண மூடி இருக்கான் அப்படின்ட்டு. டே சாஸ்கி உன்னோட அமத்தராசு தான் அவமால ஒர்க் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ.
அதான் ரெண்டிங் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி அதை அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணி போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த அமத்தரசு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. டே ஆஷிராமா, அன்னைக்கு நான் ஸ்டோன் அப் டேப்லெட் முன்னாடி ஒன்று சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஒருத்தனுக்கு 2 பவரும் கிடைக்குதோ அவனுடைய பவரை எவனாலையும் நிறுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. என்ன சொல்றான்னு ஆஷிராமாக்கு ஒன்றும் புரியல. அவன்கிட்ட உச்சிகா கிளான் பவரும் செஞ்சு கிளான் பவரும் சேர்ந்துருக்கோ, அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் உடம்ப காட்டுறாங்க. அதில் ஆஷிராமாவுடைய முகம் பதிஞ்சிருக்கு. அடப்பாவி, அப்போ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ இது எல்லாத்துக்கும் தயாராக தான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் ஆஷிராமா. சாரி ப்ரோ, அதெல்லாம் என் பிளான்லேயே இல்லை. என் காமராட ஒருத்தன் திடீர்னு வந்தான், அவன் மூலமா இது கான்ஸ்டன்டாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அவன் என்ன மாதிரியே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கடிச்சுப்பான். ரத்தம் வர ஆரம்பிக்கிறோம். இந்த ரத்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பிளான்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்ச மாதிரி இந்த பிளான் கச்சிதமா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசிரமம் மிரண்டுருவான். என்னடா பிளான் அப்படின்ட்டு. ஆசிரமால சுத்தமா நகர முடியாது, அவன் ஆல்ரெடி ரொம்ப அடிபட்டிருப்பான்ல. அதில் சடனா போய் நருட்டோவை சாயம் அடிச்சு பறக்க விட்டு ஆசிரமம் இருந்து சக்கரா உரிய ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அவனுடைய சக்கரா உரிய ஆரம்பிச்சோடனே ஸ்டேஜ் அடிச்சு அப்படியே அவனுடைய ஃபேஸ்ல பதிய ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல. வேற மாதிரி இருக்கேடா, என்னடா எனர்ஜி இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அப்புறம் என் உடம்ப கண்ட்ரோல் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. சாஸ்கே திடீர்னு அட்டாக் பண்ண வர மாதிரா அசால்ட்டா பார்க்காம தடுத்துருவான். சாஸ்கே விடாம வெட்டிக்கிட்டே இருப்பான். மாதிரா எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவன் கண்ணை கூட திறக்கல, பயங்கரமா தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். இதான என்னுடைய பர்ஃபெக்ட் டைம். இந்த டைம்ல உன்னை ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுல, உன்னை ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி வீசுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. ஏண்டா அவசரப்பட்டு இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருந்து வெளியே வந்து நீயே யோசிக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. சாஸ்கே கரெக்டா மாதிரா ஒரு குத்த என்னால் இப்போ சென்ஸ் வர பண்ண முடியுது. மங்கிக்கு ஷேரிங்க டோமி தானே. உன்னோட கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. என்னுடைய ரெனேகான் வர வரைக்கும் உன் கண் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. இங்கே பிளாக் ஷிஷு சொல்லிட்டு இருக்கோம், உன்னுடைய தேவையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு உன்னோட யூஸ் வேற லெவலில் இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி, உன்னுடைய ரினேரை பற்றி யூஸ் பண்ணதால நீ சாக தான் போற, அதனால உன்னுடைய லெஃப்டை நான் இப்போ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ உடம்புல பிளாக் டெட்ஸ் போற பார்க்க கக்காஷி மினாட்டோ தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது உள்ள பூந்துரும். இது என்னடா கன்றா, இது ஹியூமன் கூட கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினட்டோ. மாதிராவுடைய வழியை பின்பற்றுவான். மாதிரா என்ன நினைக்கிறானா அதுதான் நானும் நினைக்கிறேன். கக்காசி கேட்டுட்டு இருக்கோம், இப்போ நீ என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அது ஒன்னே இந்த ஒபிட்ட பையன் மாதிரா பேச்சை கேட்காம இவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. பிளாக் சிச்சு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். சோஜுரு அவனை 2 வெட்டி வீசியிருப்பான். அவனோட சக்கராவை அதில் யூஸ் பண்ணுவானா எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே பார்த்தா பிளாக் சிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ மாதிரா சொல்லியிருப்பான், நீ போய் ஒபிட்டோவை பார்த்துக்க, அதுக்கு இந்த 5 காஜை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுங்களை முடிச்சுட்டு வரேன், நம்ம பிளான் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அவன் உடம்பு 2 வெட்டினதுக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சமா இந்த பிளாக் ஜெட்ஸு வந்து அப்படியே தரைக்குள்ள ஊர்ந்து வந்துட்டு இருக்கும். மாதிரா கூடிய இருந்து மாதிராவுடைய பேர்லாம் யூஸ் பண்ணி இப்போ மாதிராக்கே இவன் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பரிகாரமா இவன் சாகிற வரைக்கும் இவன் பாடி யூஸ் பண்ணி நான் சண்டை போட போறேன். ஏன்னா இவன் எப்படி இருந்தாலும் சாக தான் போறான். இவனுடைய பவரை யூஸ் பண்ணி மாதிராவுடைய ட்ரீமை நான் அங்கே அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. இல்லை உன்னை கொல்லணும் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், ஆனால் உன்னை கொல்றது கூட வேஸ்ட் தான் நினைக்கிறேன். உச்சிகாக்கலாம்லேயே பாவம் நீ ஒருத்தன் தான் இருக்க. இப்போ வேணும்னா உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேனே, என் கூட வந்து சேர்ந்துக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, திருப்பி கெட்ட பாதையில் போற ஐடியா இல்லடா அப்படின்னு சொல்லி சாஸ்கே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நருட்டோ வந்துருவான் அந்த இடத்துக்கு. திடீர்னு ஃபயர் செல் ஜுட்சு ஒன்று போட அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமாயிடும். அந்த இடத்துல புகையை கலைப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆசிரமா பார்த்துட்டு இருப்பான். மாதிரா அவன் பவரை வேற லெவலில் ஏற்றிட்டான். இப்போ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ட்டு ஆசிரமா பார்த்துட்டு இருப்பான். ஆசிரமா போய் ஒரு ஷினோபி மேல மாசா நின்றுகிட்டு இருப்பான். உடம்புல அடிப்பட்டதெல்லாம் ஹீலாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆசிரமா சக்கராவர் இருக்கு, அவனால சக்கரா உரிய முடியுது. 9 டெயில் சக்கரா உரிய ஆரம்பிக்கிறான். தங்கங்களா ஆரம்பிப்பமான மாதிரா சொல்றான். எதிர்க்க பார்த்தா 9 டெயில் பிஸ்ட் மாசம் நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் கோலா மாசான சீடோட இந்த எபிசோட முடிச்சிருப்பானுங்க. ஸ்டார்டிங்ல மாதிரா வேற லெவலில் ஸ்டேஜ் ஜுட்ஸோ உறிஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆசிரமா கிட்ட இருந்து. ஸ்டேஜ் ஜுட்ஸுவா உண்மையிலுமே மாசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னுடைய ட்ரீம் நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். பார்த்தா 9 டெயில் பிஸ்ட் எதிர்க்க நிற்கிது. இங்கே பார்த்தா ஒவ்வொரு டெயில் பிஸ்ட்டும் மாதிரா மேலே செம்ம கடுப்பில் இருக்கு. அங்கே இருக்கிற சின்னபிங்க, நம்ம இங்கெல்லாம் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பெரியவங்க விளையாடுற இடம், அந்த இடத்த விட்டு ஓடுவோன்ட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடானுங்க. காரா உடனே சுக்காக்கு முன்னாடி வந்து நின்று நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாதிரா நான் வரேன் தனியான் இருப்பான். சுக்காக்கு திடீர்னு ஒரு ஜுட்ஸுவை போட அந்த இடத்துல மண்ணை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண மாதிராவை. இந்த சில்லற விளையாட்டுலாம் எங்கிட்ட வேலையாகுதுன்னு மாதிரா சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு காரா சுக்காக்கு வச்சு கண்ட்ரோல் பண்றான் மாதிராவியே. என்ன ஆச்சுன்னு பார்த்தா சுக்காக்கு மண்ணை வச்சு தானே அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த மண்ணு உடம்புக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கும். அதை வச்சு காரா அவன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் 2 டெயிலேருந்து எல்லா டெயில் பிஸ்ட்டு சேர்ந்து பால் ஆடிக்கிட்டு இருக்கான் மாதிராவை. உடனே கரெக்டாக சிஸ்டைல் அதோட ஜுட்ஸுவை போட்டு அவனை லாக்க போட நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு காரா சொல்லிட்டு இருக்கும்போது சுக்காக்கு உடனே சீலிங் ஜுட்ஸுவை போடும். காரா ஒரு வழியாக அவனை லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவன் கதை முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்து கோலா மாசா மாதிரா சூசனாவை போட்டு வெளியே உடச்சிக்கிட்டு வரான். டே இதெல்லாம் ஒரு விஷயமாடா எனக்குன்ற மாதிரி.
தம்பிங்களா அவங்க ஆட்டெல்லாம் எங்கிட்ட வேலையாவதுன்னு மாதரா வெளியே வர அதுக்கு நான் உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி நருட்டோ அவனை உள்ள வச்சுட்டு நசிக்கிடுவான். நைன்டேல அவனை விடாதான்னு சொல்லிட்டு இருக்க எல்லா டெயில் டிபிஸ்டும் பயங்கர கடுப்புல எல்லாம் அட்டாக் பண்ண வருது வேக வேகமா. பார்த்து சண்டை போடுறா அப்படின்னு ஒரு டெயில் டிபிஸ்ட நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். காக்கு மட்டும் டேய் நெறி பையன் அந்த பக்கம் போ, என் பக்கத்துல நிக்காது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம். மாதரா அதுல இருந்தெல்லாம் அசால்ட்டா வெளியே வந்து மாசம் நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு ஒரு கையை காணும். கண்ணா நீ ஆல்ரெடி வீக் ஆகிட்ட, உன் கதை முடிஞ்சுட்டு இருப்பான் நருட்டோ. அப்புறம் எல்லாருமே இதை விட்டா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, அவன் கதையை முடிச்சாகணும், அவ்வளோதான் அவன் கதை முடிச்சு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மாதரா நின்றுட்டு இருப்பான். மாதரா பக்கத்தில் ஒயிட் ஜெட்ஸ் வருவான். மன்னிச்சிருங்க மாதரா சார், ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. பா சாமி ஒரு வழியா வந்தியே. ஒயிட் ஜெட்ஸுக்கு என்னடா பண்ணுதுன்னு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்க. காரா டேய் ஒருத்தான் தானே வந்திருக்கான், அதுக்கு எதுக்கு எவ்வளோ பில்டப்பு. ஒயிட் ஜெட்ஸ் அவனுக்கு கையை உடச்சி மாதரா கையில் கொடுக்க மாதரா அதை அட்டாச் பண்ணி ஒரு அவனுக்கு கையை வந்துடும். அந்த கையை எடுத்துன்னு போய் கண்ணில் வச்சு ஏதோ பண்ணுறான். என்னன்னு பார்த்தா ரினேகன் வந்துடும். இதுக்கப்புறம் தான் என் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன்னு மாதரா சொல்லிட்டு இருப்பான். அவன் கையில் ரத்தம் பயங்கரமாக வந்திருக்கும். அதை அப்படியே நக்கிட்டு பிளட்டி ஸ்வீட், இந்த அடி காயம் இந்த ரத்தம் இதுக்காக தான் நான் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்க போகுது அப்படின்னு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்க. மாதரா சும்மா கொலா மாசா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. கட்டத்துக்கு மேல கடுப்பாய் இதெல்லாம் வேலையாகாது அப்படின்னு சொல்லி கையில ஏதோ பண்றான் ரத்தத்தை வச்சு. உள்ள குராமாக்கு அள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிடும். நருட்டோ என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். குராமா சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை அவன் திருப்பி என்னதான் சமன் பண்ண போறானு தெரியல அப்படின்ட்டு இருக்கோம். காக்கவனே ஏய் பைத்தியம் என்ன அவனெல்லாம் பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தம்பி அவனை குறைச்சி எடை போடாதான் நைன்டேல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சமனிங் ஜுட்ஸோ போட இல்லதான் சமனிங்க போட்டுன்னு ஒப்பிட்ட உடம்புல இருந்து காட் ஆஃப் ஸ்டாச்சு வேற லெவலில் வெளியே வரும். என்னடா நடக்குது இவனுக்குள்ள இருந்து ஏன்டா இது வெளியே வருதுன்னு கேட்டுட்டு இருப்பான் மினாட்டோ. எதனா ட்ரை பண்ற சென்சே அப்படின்னு சொல்லி கக்காஷி ஏதோ ட்ரை பண்றான். என்னன்னு பார்த்தா காமி யூஸ் பண்றான். இது ஒர்க் ஆகுமான்னு மினாட்டோ கேட்டுட்டு இருக்கும்போது அவன் காமியை நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு காமி யூஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா காட் ஆஃப் ஸ்டாச்சு மறைஞ்சு போயிடும். என்னடா ஆச்சு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மினாட்டோ கேட்டுட்டு இருப்பான். தெரிஞ்சு ஒர்க் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் சென்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா காட் ஆஃப் ஸ்டாச்சு அங்கே போயிடும். நருட்டோ பாப்பான் டே இது எதுக்காகடா கூப்பிட்டுருக்கான். காஷி காமி யூஸ் பண்ணதில் காட் ஆஃப் ஸ்டாச்சுவோட ஒரு கையே போயிட்டு இருக்கும். காட் ஆஃப் ஸ்டாச்சுவை எவன்டா கையை உடைச்சது, எப்பேற்பட்ட சக்திடா அது அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பான் மாதரா. இதுங்களெல்லாம் கூப்பிட்டா வராதுங்க, இதுங்களெல்லாம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனோன்னு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பறம் அவன் ரீஅனிமேஷன் ஆன பாடியிலேருந்து ரினேகனை வச்சு சமனிங் ஜுட்ஸு அவன் போடுறான்ட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. டூ டைல் சொல்லிட்டு இருக்கோம். டே அறிவு கேட்டவனே அங்கே பாரு அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்துட்டு இருக்கான், அவன் ரீஅனிமேஷன் இல்லடா உயிரோட தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரீஅனிமேஷன் ரினேகனெல்லாம் வச்சு சமனிங் பண்ண முடியாது, ரியல் ரினேகன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நருட்டோ மாதரா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். வீட்டை தடுத்து நிறுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா, டென்டேல் பிரிச்சு எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். வீட்டை வீக்காக்கானது தான் எனக்கு இருக்கிறதுல பெரிய சாதகமான விஷயம் அப்படின்னு மாதரா சொல்லியிருப்பான். அப்போ நருட்டோ யோசிச்சு பார்ப்பான். வீட்டை ரினேரியை பற்ற போட்டானா, அப்படி பண்ணியிருக்க மாட்டானடா, அவன் நம்ம கூட சேர்ந்துட்டான் தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோவை காட்டுறாங்க. பிளாக் ஜெட்ஸும் அவன் கண்ணை நோண்டிலான்னு கையை எடுத்துட்டு போகுது. ஆனால் அவன் தடுக்கிறான். டே என்னடா பண்ற ஒபிட்டோன்னு இருப்பான் கக்காஷி. எதுக்கு தடுக்கிற, இதுனா உன் கண்ணா, இது நாகட்ட விட்டு கண்ணுடா, நீ எதுக்குடா அதை தடுக்கிற அப்படின்ட்டு இருக்கா பிளாக் ஜெட்ஸ். அது மட்டும் இல்லாத இதோட ஒரிஜினல் ஓனர் மாதரா உச்சிகா அவர்கிட்ட இந்த கண்ணு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸ். ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். டே அந்த ரினேகன்லாம் மாதரா கிடைக்க விட மாட்டேன், நான் ஆல்ரெடி லெஃப்ட் ஐ ஒழிக்க வச்சிட்டேன், இந்த ரைட் ஐயும் உன் கையில கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. கக்காஷி இந்த கண்ணை அழிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. கக்காஷி ரெடியாக நிற்பான். டே ஆல்ரெடி ஒயிட் ஜெட்ஸ் ரினேகனை கண்டுபிடிச்சி வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒயிட் ஜெட்ஸ் எப்போ மாதரா கையிலே கொடுத்துச்சு. இதுக்கப்புறம்லாம் நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ எப்படி இருந்தாலும் சாக தாண்டா போகிற, எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். நீ எப்போ இருந்தாலும் சாக போகிறேன்னு சொல்கிறியா, அப்போ என் உடம்புலேருந்து வெளியே போ, நான் இறந்ததுக்கப்புறம் நீ அந்த கண்ணை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. டேய் நீ எப்போ வேணால் இறந்து போவ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, இப்போ என்ன ஆசைப்படுற, நான் உடம்பு விட்டு வெளியே போவேன், அவனுங்க 2 பேரும் என்னை போட்டு தள்ளுவானுங்க, நீ அதை பார்க்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் இங்கே நடக்காது கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. இப்போ வெளியே போனாலும் என்னை போட்டு தள்ளுற அளவுக்கு அவனுங்க பயங்கர பவர்ஃபுல். ஏன்னா அக்காட்சிக்கில் இருக்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வெளியே போனால் 2 செகண்டில் என்னை போட்டு தள்ளுறானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே மாதரா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, எப்படா என்னுடைய லெஃப்ட் கண்ணு ஒரு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. எனக்கு இந்த மாதிரி சில்லறை வியாபாரம்லாம் பிடிக்காது, ஒன்றாலாம் பிடிக்க மாட்டேன், மொத்தமாக கொத்தா போட்டு இழுக்கலான்றீங்க, அந்த லெஃப்ட் ஐயை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மாதரா. அப்போல்லாம் பார்த்துட்டு ஒயிட் ஜெட்ஸ் கேட்டுட்டு இருப்பான். டே என்னடா இவ்வளோ அடிபட்டுருக்கு மாதரா, அதெல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆசிராமா செல்ல இருக்க கவலையே நல்லா தானாக சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. எல்லா டைல் போய் அட்டாக் பண்ண போகலாமான்னு ரெடியாக கேட்டுக்கிட்டு இருக்க. டே அவசரப்படாதீங்கடா, கொஞ்சம் யோசிச்சு தாண்டா அட்டாக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நைன்டேல். சரி லேட்டாக வர மாதிரி தெரியுது, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேடோ ஸ்டாச்சு மேலே போய் லிம்போ கென் காக்குன்னு சொல்ல, டே அவன் என்னமோ பண்ண போகிறான், நல்லா உஷாரா இருக்கடான்னு சொல்ல, மாதரா ஏதோ ஒரு அட்டாக்கு போடுறான், மொத்தம் தெரிச்சு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் வீது, என்ன பண்ணான்னு தான் தெரில. அங்கே சுற்றி இருக்கிற காம்ராட்ஸுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா அவ்வளோ ஹைட் பெருசா இந்த டெய்ல் டிபிஸ்லாம் அடித்து ஒரே அடியில் போட்டு விட்டான், யார் அவன் என்னடா ஜுட்ஸு யூஸ் பண்ணான்னு பார்த்துட்டு இருப்பானுங்க.
எல்லா டெய்ல் டிபிஸ்ட் வீக் ஆகிற அளவுக்கு பயங்கரமான அட்டாக்காக இருக்கும். அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வேலையாகாது. செங்கிலியை போட்டு மடமட நாய் இழுக்கிற மாதிரி இழுத்தாதான் வேலையாகும்னு சொல்லி செங்கிலியை யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் எல்லா டெய்ல் டிபிஸ்டையும் செங்கிலியை போட்டு லாக்காக போட்டான். ஏன் ஒன்றுமே புரியல அவனுங்களுக்குலாம். காரெல்லாம் கத்துறான்ட்டு என்னடா நடக்குதுங்கன்ட்டு. நருட்டோ உடனே இந்த குராமா சக்கரா மோட மட்டும் ஆஃப் பண்ணி விட்டோன்னா இவன் தப்பிச்சுப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் இங்கே வேலையாகாது, ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டா லாக் பண்ணதான் சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. மாதரா மாசா நின்றுக்கிட்டு இருக்கா. ஒயிட் ஜெட் சொல்லிட்டு இருக்கோம், மாதரா நீங்கள் வந்து ஆர்டராக தான் எடுக்கணும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து ஆர்டராக எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும்டா, நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. சரி ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே லிபிஸ்ட் இழுக்க ஆரம்பிச்சிருவான். காரா உடனே கையெல்லாம் வர வச்சு தடுப்பான். நான் சுக்காக்கு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. இவன் எதுக்காகடா நமக்காக நின்று சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் சுக்காக்கு. உடனே சுக்காக்கு வந்து காரா சின்ன வயசுல அவனுடைய மனசுக்குள்ள போய் பார்க்க போயிருப்பான்ல. அப்போ சுக்காக்கு சொல்லியிருக்கோம், நீ தூங்கினதுக்கு அப்புறம் உடம்ப நான் கண்ட்ரோல் எடுத்து மொத்த பேரையும் கொண்டுகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. எனக்கு ஹியூமன்ஸ்னாலே பிடிக்காது, பார்த்தாலே கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. மனுஷங்களாம் ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்கு காட்டுறாங்க. சுக்காக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்குள்ள சீல் பண்ணி அவனுக்கு கூண்டுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவனு வெளியே விட மாட்டாங்களாம். அவனுக்கு சோறு கூட உள்ள வச்சுட்டு இருந்தா ஒன் டைல் பீஸ்ட் சாப்பிடுன்னு இருப்பானுங்க. அந்த ஆளை பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்கேன், அந்த ஆளை போய் ஏன்டா கூண்டுல போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்க, அவருக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் டைல் பீஸ்ட் இருக்கு, அவர் ரொம்ப மோசமானவருன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. உள்ள சுக்காக்கு வீட்டுக்கிட்டே மொட்டை தலையா உன் பேரை கூட சொல்லி அவனுக்கு கூட மாட்டுறானுங்க. என் பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க. யாரா நீ அப்படின்ட்டு இருக்கோம். பரவாயில்ல, அவங்களுக்கு என் பேர் தெரியல, உனக்கு தெரியும்ல. என்னடா உன் தொல்லை, எத்தனை வருஷமா உனக்குள்ள இருக்க, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்து உனக்குள்ள இருக்கண்டா, ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு வெறுப்பா இல்லையாடா அவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பா இருக்குடா, டிப்ரெஷனுக்குள்ள போயிடும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. நான் உங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் இல்ல, நான் எப்ப வேணா சாக ரெடியா இருக்கேன், அடுத்த ஜிஞ்சுரிக்கு யாருன்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், நான் உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பாக்குறேன், நீ மனுஷனாயிரு டெய்ல் டிபிஸ்டான் ஆயிரு, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த ஆளு. பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் திருப்பி பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. நீ தப்பா நினைக்கிற, என்னை விட நல்லவங்கலாம் இருக்காங்க, 1-2 மனுஷங்களுக்காக மனுஷ குலத்தையே நீ தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த ஆளு. இந்த மனுஷங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அழகா இருக்கணும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுடைய ஆத்மா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும் மனுஷங்க ஏத்துப்பாங்க. மனுஷங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அழகா இருக்காங்க, அசிங்கமா இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வெறும் மனசை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. அழ ஆரம்பிச்சிருவான். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கிளப்பல்ட சாப்பிட்ற நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. உடனே சுக்காக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நீ என்னதான் சொல்லு, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் திருப்பி பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை இன்னும் விட பயங்கரமா ப்ரொடக்ட் பண்ற ஒருத்தன் வருவான், அப்படியே ஒருத்தனுடைய மனசை நீ புரிஞ்சுப்ப, நீ கண்டிப்பா அவனை ஏத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படிங்க ப்ரெசென்ட்ல காராவை கட்டுறாங்க. டெய்ல் டிபிஸ்ட் பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரா அப்படின்ட்டு நருட்டோ ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். காரா விட்டுறாதரான்ட்டு இருப்பான். நான் விடமாட்டேன் பங்கு அப்படின்னு சொல்லி காரா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். காரா வந்து நருட்டோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்ல் டிபிஸ்டுக்குள்ள பேச போயிருப்பான். அதை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான், காரா இதெல்லாம் எப்படி பேசுவேன்னு தெரில, இது வரைக்கும் நான் உன்னை மதிச்சது கிடையாது, ஏன்னா நான் ஒரு டெய்ல் டிபிஸ்டோட ஜிஞ்சிருக்கின்ற காரணத்தினால. ஆனா இப்ப நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன், ஏன்னா நருட்டோ பேசுற சில வார்த்தைகள் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னையும் என்னுடைய நெருக்கமான சொந்தங்கள்ல ஒரு ஆளா தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் காரா. அதே அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க ஒயிட் எடுத்து கத்திக்கிட்டு இருக்கோம். காரா சென்டிமெண்டா இங்க காமெடி பண்ணிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாதரா கடுப்பாயிடுவான். இப்பெல்லாம் பேச நான் வேலையாவதுன்னு சொல்லி மாதரா சூசனோவை போட, அவத்தோட நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒன் டைல் வீட்டு தடுக்க, என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் காராவன்னு சொல்லிட்டு இருக்கோம் சிக்காக்கு. ஏன்டா கடுப்பேத்துறீங்க நேரம் கட்ட நேரத்துலன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. மாதரா சூசனோட இருந்து ஒரு சுரிக்கனை தூக்கி வீச, அவ்வளோதான் சிக்காகோ பிடிச்சி இழுத்து மாதரா உள்ள பிடிச்சி சீல் பண்ண ஆரம்பிக்கிறதோட இந்த எபிசோடு முடிக்கிறான். எபிசோட் ஸ்டார்டிங்ல மாதரா காரா அடிச்சு ஓரம் போட்டு சிக்காகோ இழுக்க ஆரம்பிச்சிருவான். சிக்காகோ நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, நீ எதுவும் கஷ்டப்பட தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னதான் நான் இப்போ உன்னோட ஜிஞ்சிருக்கு இல்லாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, ஏன்னா நீ நானும் ஒன்று தாண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரா சிக்காகோ ஃபர்ஸ்ட் சீல் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குது. உன்னை பார்க்கும்போது அந்த கிழமை மாதிரியே இருக்கடா அப்படின்ட்டு மாதரா அவன் வேலைய ஆரம்பிச்சிருவான். எல்லா டெய்லி பிடிச்சி ஒன்று மாற்றி ஒன்று இழுக்க ஆரம்பிச்சிருவான். குராமா கத்திக்கிட்டு இருக்கோம். காசிக்காக எனக்கு ஒரு ஆளை செய்டா, இவனை மட்டும் பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோத்துக்கு வெளியே போட்டுரும். ஏன்னா எல்லா டெய்லி பிடிச்சி வெளியே எடுத்தா அந்த ஜிஞ்சிருக்கு இறந்துருவான்ல. இப்படி நருட்டோ வந்து நருட்டோ கீழே விழுறதுக்குள்ள காரா பிடிச்சிருவான். பிடிச்ச உடனே எல்லா டெய்லி பிடிச்சிட்டு மாதரா இழுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்று ஒன்றா உள்ள போய்கிட்டே இருக்கு, துடுக்குன்னு போய்கிட்டே இருக்கு. லேட்டேல் உள்ள போனதுக்கு அப்புறம் குராமா கத்திக்கிட்டு இருக்கோம். காசிக்காக நான் உன்னை நம்புறேன்டா, ப்ளீஸ் என் நம்பிக்கையை காப்பாத்துறா அப்படின்ட்டு இருக்கோம். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குராமாவே உள்ள இழுத்து போட்டு அந்த காடா ஸ்டாச்சு கண்ணை திறந்து பாக்குது. கேடா ஸ்டாச்சுவை பார்த்து என்னடா இவன் அசால்ட்டா எல்லா டெய்ல் டிபிஸ்டும் உள்ள இழுத்து போட்டான்னு எல்லா சின்ன வீக்கிலும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க.
ஒரு வழியா கேர்டு ஸ்டாச்சுடைய ஃபுல் பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். ஒப்பிட்ட பாவண்டா ஒரு போர் ஆரம்பிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா டெலிபிஸ்டி முடிச்சா நீ கொன்னத்துல எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போட்டுக்கினேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். தேவையில்லாத உளறிக்கிட்டு இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அப்போ ஒயிட் ஜெட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸ் ஒரு உதவாதவன் நான் ஒரு ஓட்டவாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். மாதிரா பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப டென்ஷன் ஆத்துறான் அவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே போர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ரெனேகன் எப்படா வரும்னு கேட்டுட்டு இருப்பான் மாதிரா. இல்லை சீக்கிரத்துல வந்துடும் பிளாக் ஜெட்ஸ் அதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மாதிரா பின்னாடி இந்த டோபிரமா வேற லெவலில் அட்டாக் பண்ண வர மாதிரா வேற லெவலில் சென்ஸ் பண்ணி அந்த குணாயை ஒரு தட்டி விடு அந்த குணாயிலேயே மார்க்கிங் போட்டு வச்சிருப்பான் டோபிரமா. அங்கே இந்த மேலே டெலிபோர்ட் ஆகி பாஞ்சு வந்து மாதிரா ஒரே குத்தலான்னு பார்த்துட்டு இருப்பான். காராவை காட்டுறாங்க நருட்டோ பாவம் இறந்துட்டான். யாரா யோசிச்சுட்டு இருப்பான். டே நான் தனிமையில் இருக்கும்போது என்னை காப்பாத்துந்தே நீ தான்டா என்னுடைய தனிமையை போக்குனது நீ தான் என்னை காப்பாத்துனா ஒன்று நான் காப்பாற்றாம விட மாட்டேன்னு இருப்பான் காரா. மாதிரா காட்டுறாங்க டோபிரமா படுக்க போட்டு கம்பியாலே குத்திருப்பான். இதெல்லாம் ஒரு அட்டாக்ன்ட்டு இந்த அட்டாக்லாம் வச்சு நீ என்ன முடியும்னு நினைச்சேடான் இருப்பான் மாதிரா. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே லெவலியா இருப்பேன் கொஞ்சம் கூட பவரா இருக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிரமா பார்த்து மாதிரா. இவ்வளோ ஃபாஸ்டான ஷினோபி நீ வேற உன்னாலேயே என்னை ஓவர்டேக் பண்ண முடியல என்னடா நீ என்ன ரீஅனிமேஷன் பாடியில் இருக்கிறதுனால உன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியான்னு சொல்லிட்டு மாதிரா கலாச்சிக்கிட்டு இருப்பான் டோபிரமாவை. ஏன்னா ஏன் உடம்ப பாரு உடம்புல சுட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னால் என்ன வேணா செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அப்படியே சாஸ்கே காட்டுறாங்க. சாஸ்கே கருடா மேலே வேற லெவல் டிராவல் ஆகி வந்து ஆசிரமா பக்கத்தில் லேண்ட் ஆவான். நீ தானே அந்த லாஸ்ட் உச்சிகா என்னுடைய பவர் நான் கொஞ்சம் தரேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உன்னுடைய பவரில் எனக்கு எதுக்கு நீங்களே வேணா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சண்டை போடலாம் நான் வேணா அந்த ஆடெலாம் வேணா பிடிங்க விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. இல்லை இதெல்லாம் என்னுடைய சக்கரா கோர் கூட செலக்ட் ஆகிருக்கு அதெல்லாம் வேலையாகாது நீ வா என்னுடைய பவரை கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. என்னுடைய பவர் தரேன் நீ போய் மாதிராவை தடுத்துரு எப்படின்னா அப்படின்ட்டு இருப்பான் ஆசிரமா. முதல்ல நீங்கள் எதுக்காக என்ன நம்புறீங்க நான் ஒரு உச்சிகா வச்சே பரவாயில்ல அவங்களுக்கு அப்படின்ட்டு இருப்பான் சாஸ்கே. அதனால தான் நீ வந்து மாதிராவுடைய தம்பி இது நான் உச்சிகா மாதிரியே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஆசிரமா. இப்போ அதனால அவனை தடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே கேட்டுட்டு இருப்பான். இல்லை மாதிரா ஒரு மென்மையான மனசுக்காரன் அவன் தம்பி மாதிரி இருக்கிற உன்னை அவன் அட்டாக் பண்ண மாட்டான் அவரை கொடுத்தா உன்னால் ஒரு வேளை ஜெயிக்க முடியுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உடனே சாஸ்கே பழைச்சி வச்சு பார்க்குறான் மாதிரா கூட சண்டை போட்டுருப்பான்ல. அப்போ மாதிரா வந்து என்னதான் இவன் அட்டாக் பண்ணியிருந்தாலும் மாதிரா பதிலுக்கு ஒன்று பெருசாக அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான் சின்ன கிராட்ச் கூட வந்துருக்காது சாஸ்கே மேலே. பாவனி கடைசி உச்சிக்கா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என் கூட வந்து சேர்ந்துக்க நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம்னு சொல்லியிருப்பான் மாதிரா. அதெல்லாம் சாஸ்கே கேட்டு நான்லாம் இப்போ திருப்பி கெட்ட பாதையில் போகிற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாத நீ ஆல்ரெடி செத்து போன புழுடா உனக்காகலாம் நான் வந்து நின்று சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்லை வா என் பின்னாடி வா நான் உனக்கு சக்கரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. இப்போ அடுத்த சீனில் சாஸ்கே கட்டுறாங்க. சாஸ்கே வேற லெவலில் பறந்து போய்கிட்டு இருப்பான். இங்கே மாதிரா கட்டுறாங்க டோபிரமா படுக்க போட்டு ராட்டில் குத்திக்கிட்டே இருப்பான். டோபிராமா நீ அப்போவே என் கையில் மாட்டுவேன்னு ஆவலாக இருந்தேன்டா இப்போ தானே என் கையில் மாட்டிருக்க எத்தனை நாளாச்சு என் தம்பியை கொண்டதுக்கு உன்னை பழி வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுத்துக்கு கண்டத்தில் குத்தின்னு இருப்பான். இப்போ நீ ரீஅனிமேஷனில் இருக்க உன்னை கொல்றதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பமும் இல்லை உன்னை அட்டாக் பண்ணுறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது முட்டா பையா மாதிரா நம்ம காலெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுடா எதுக்குடா காலத்தை கடந்து வந்து இங்கே இருக்கிறவனுங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் டோபிராமா. டேய் முதல்ல நீ என்னை புரிஞ்சிக்க நான் ஆசிரமா மாதிரி ஒரு நல்ல வில்லேஜ் உருவாக்கணும்லாம் நினச்சதில்லை நான் ஒரே முடிவில் இருந்தது இந்த மொத்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் என்னுடைய ஒரே முடிவு. ட்ரீமை பல பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய முன்னோர்கள் நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களாலையும் முடியல இந்த ஜென்ரேஷனாலையும் முடியல அதனால தான் நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. சரி ஓகே பைத்தலை டோபிரமா கேட்டுட்டு இருப்பான் முதல்லேருந்தே உனக்கு இதான் பிளானா அப்படின்னு சொல்லி. ஆமாடா ஆசிரமா நல்ல வில்லேஜ் உருவாக்கணும் மக்களுக்கெல்லாம் ஒரு பீஸ் கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணான் அவனுடைய மோட்டிவ்ன்றது கரெக்டாக இருந்தாலும் அவனுடைய ரூட்டுன்றது நமக்கு சரிப்பட்டு வராது. அவன் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணான் நான் ரொம்ப ரக்கடாக ஹேண்டில் பண்ணுறதுனால உனக்கு நான் கெட்ட மாதிரி தெரியலாம் பட் அவன் நல்ல மாதிரி தெரியுதுனால நான் கெட்ட வந்து தெரியுதுனாலையோ நாங்கள் எடுத்து முடிவுன்றது வேற கிடையாது. மாதிரா பழசெல்லாம் வச்சு பார்க்குறான் ஆசிரமா சொல்லியிருப்பான் என்னுடைய வில்லேஜை தொட வந்தவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என் தம்பியாகவே இருந்தாலும் நான் விட மாட்டேன் அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். மாதிராவே அப்படிதான் சொல்லி கொண்டு இருப்பான். மாதிரா அதெல்லாம் வச்சுட்டு மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் செத்து போகிறாங்க ஆனால் நான் என் ட்ரீமுக்காக செத்து போனேன். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி டோபிரமா ஒரு மாதிரி நெக்கலாக சிரிக்க மாதிரா திடீர்னு உஷாராயிடுவான். மாதிரா ஒரு அட்டாக்க போட இந்த சாஸ்கே மாதிராவை கொல்ல விடுவான். மாதிரா ரெனேகன் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணி சாஸ்கே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா அப்படியே சாஸ்கே பக்கத்தில் வரான். சாஸ்கேக்கு ஒன்றும் புரியல என்னடா ஆச்சு என்னால் நகர முடியலையே அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா பேசிக்கிட்டு இருக்க டோபிரமா கத்த ஆரம்பிச்சிருவான். டே வானடா நிறுத்திடுறா அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்ட்டு இருப்பான். ஆசிரமா சொன்னால
என்னுடைய வில்லேஜை தொட வரவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் கொல்லுவேன்னு இருப்பான்ல. அப்படி இருக்கும்போது நான் என் ட்ரீமுக்காக ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சாஸ்கே அப்படி நெஞ்சில் கத்தி குத்தி இறக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்துடும். தம்பி, நான் உனக்கு நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அண்ணன் கூட வந்து சேர்ந்துக்குன்னு நான் சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி தெரில, எனக்கு கடுப்பாயிடுச்சு அப்படின்ட்டு இருப்பான் மாதரா. சாஸ்கே ஒன்றும் புரியல, கத்தி என்னடா உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு மாதரா அவங்க காட்டுறாங்க. அப்பவே வந்து காரா காட்டுறாங்க. காரா நருட்டோ தூக்கிட்டு அனல் வேகத்தில் போயிட்டு இருப்பான். இங்கே சாஸ்கேவையும் கத்தி வச்சு குத்திட்டாங்க. அப்படின்னு பார்த்தா 1000 புத்தா வருது. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, எங்கேந்திரா இது வந்துச்சுன்னு பார்த்தா ஷினோபிக்கெல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைக்காக தடுக்க ட்ரை பண்ணுவோம், அவனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம். டே இருக்கிற தலைவலியில் இமேறா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா சொன்னாலே. மாதரா கிட்டலாம் போக விட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேலையாகாது, நான் ஒரு சில டவுட் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு, டாய்லெட் போனால் அப்போ எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஜெட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்கோம். 5 வுட் ஸ்டைல் ஹெட் இருக்கும், அதில் 5 வகையான சக்கரா நேச்சர் யூஸ் பண்ணும். நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, உங்களெல்லாம் கொன்னாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு டோபி ராமா 5 ஷேடோ க்ளோனை போட்டு 5 சக்கரா நேச்சர் யூஸ் பண்ணுவான். தாத்தா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, வேற லெவலில் கவுண்டர் அட்டாக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸ். உடனே கத்திட்டு இருப்பான், டே எங்கள் அக்காக்கு சும்மா நினச்சியா அப்படின்ட்டு வன்னிச்சிக்க முறை வச்சுட்டு இருப்பான். எல்லாருக்கிட்டையும் சக்கரை இல்லாதனால எல்லாரும் வீக்காக இருக்காங்க, ஆனால் இருசன் வந்து ரீஅனிமேட்ன்றதுனால ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காரு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் சிக்கமாரு. புதுசுக்காக வச்சுட்டு இருப்பான், என்னடா இது, நம்மளால இப்போ பெரிய ஜிட்ஸு கூட யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய டைம் வேணுமே அப்படின்ட்டு. நல்ல டைமுக்கு அங்கே போக முடியாது போல, மாதராவை நருட்டோ தான் பார்த்துக்கணும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உரோச்சிமாரு சூஜிட்சு கரின்னு எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உரோச்சிமாருவை பார்த்து சூஜிட்சு, ஏய் உடியா என்ன, நான் போய் அதுங்களை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் கொன்னரா பூனர்றா அப்படின்ட்டு இருப்பான் உரோச்சிமாரு. ஒரு பக்கம் கரின்னு கத்திக்கிட்டு இருக்கா, ஐயோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சுகோனி, அப்போ சாஸ்கேக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கரின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நம்ம இதை அப்புறம் கவனிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உரோச்சிமாரு. திடீர்னு பார்த்தா ஈனோ கீபா எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. பார்த்தா காரா நருட்டோ தூக்கிட்டு வேற லெவல் வேகமா வந்துகிட்டு இருப்பான். லார்ட் காரா, இங்க என்ன பண்றீங்க, நருட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சாக்கரா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். நருட்டோ அப்படியே ஃபுல் மயக்கத்துல இருக்கான். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சுனானே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரா கூப்பிட்டு இருப்பான். சாரி ஹசுக்காக, என்கிட்ட இப்போ சுத்தமாக சக்கரா இல்லை, நீங்கள் வேணா சாக்கரா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடி. நருட்டோக்கு என்னாச்சுன்னு சாக்கரா கேட்டுட்டு இருக்கேன். எதுவும் இங்கே பேசுறதுக்கு டைம் இல்லை, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சு தெரியலன்ட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்க என்னட்டா கேட்டுட்டு இருப்பா கீபா கிட்ட, அது நருட்டோவா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா. ஏன்னா உன்னுடைய பேக்குகனை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, என்னட்டா பேக்குகனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னட்டா பார்க்குறான். நருட்டோ மயக்கத்தில் இருக்கான், ஆனால் அவனுடைய இதய துடிப்பை பார்க்குறான், அது ரொம்ப பொறுமையாக துடிக்குது. நருட்டோடைய இதய துடிப்பு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னாட்ட வேகமாக ஓட காரா அவனை கூப்பிட்டு போயிடுவான். ஓன வேகத்துக்கு அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துருவா. ஜெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நருட்டோ உசுமாக்கி, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சு, இதுக்கப்புறம் அவனை ஹீல் பண்ணுறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், பின்ன டைல்டு பிஸ்ட்டுக்கு இருந்து ஜிஞ்சுரிக்கு பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது வேலையாவாது, செத்து தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. கேட ஸ்டாச்சுடைய சமனிங் திடீர்னு ஓடிய சாஸ்கே பாவம் ரத்தத்தில் விழுந்து கிடப்பான் கீழே. எனக்கு புரியுது நீ எவ்வளோ வழியில் இருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்றது. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. சாஸ்கி ஸ்டாச்சு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட பொய் சொன்னதுக்கும் உங்ககிட்ட பொய் அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லைட்டாச்சு. தூரத்துலேருந்து நான் உன்னையே தான்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்டா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேனான்னு சொல்லிட்டு இருப்பான் இட்டாச்சி சாஸ்கி மேலே சாஞ்சிக்கிட்டே. உச்சியா கிளானியே நான் உன்னை நம்பி விட்டுட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு இருப்பான் இட்டாச்சி சொன்னதெல்லாம் சாஸ்கே வச்சு பார்த்துட்டு எப்படின்னா அவனை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். பட் அவனால் முடியாது, இந்த இடத்துல நான் சாக மாட்டேன், நான் இங்கே சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. மாதரா ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில, கத்தி எடுத்து அங்கேயே குத்தி வச்சுட்டு ஆம்பாட்டுன்னு போக ஆரம்பிச்சிடும். இட்டாச்சி சொன்னதுக்காக நான் இந்த இடத்துல சாக மாட்டேன் சாஸ்கே கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மொத்த வில்லேஜுக்கு நான் அமைதியை கொடுப்பேன், நான் உண்மையான ஒகாகேவா மாறுற வரைக்கும் நான் சாக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. அவன் சொல்லிக்கிட்டே சாஸ்கே அங்கே அப்படியே மயங்கி வீரான். இங்கே காராவை காட்டுறாங்க. சாக்கரா சொல்லிட்டு இருப்பான், நருட்டோ நீ விட்டு கொடுத்துறாதரா, உன்னால தான் இந்த மொத்த வில்லேஜையும் காப்பாற்ற முடியும், இந்த மொத்த பேட்டில் ஃபீல்டு உன்னை நம்பி தான் இருக்கு, நீ விட்டு கொடுக்காத, நீ ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு இருப்பா சாக்கரா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கா, அவரோட சக்கரா வேற நிறைய போய்கிட்டு இருக்கு. இங்கே கரீனாலும் முடியல, அவள் அழுவுறா. அப்போ சாக்கராவும் கரீனும் ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா சாஸ்கேவும் நருட்டோவும் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. இப்படி நருட்டோவும் சாஸ்கேவும் இறந்து போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் ஆல்.